அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகளை மறுக்கல, நம்ம ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகளை மறுக்கல, நம்ம ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம எந்த செய்தியை நம்ம மறுக்கிறோம் என்றால் குர்ஆனுக்கு முரணாக வரக்கூடிய செய்திகளை தான் நம்ம மறுக்கிறோம். அப்படிங்கிறது இந்த சூனியம் சம்பந்தமான ஹதீஸா இருக்கட்டும், மற்ற ஹதீஸ்களா இருக்கட்டும், நம்ம மறுக்க குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு எதை மறுக்கிறோமோ அதை நம்ம அந்த வாதத்துல வரக்கூடிய அறிவிப்பாளர் இட்டுக்கட்டி சொல்லிட்டாரு அப்படிங்கிற வாதத்தை நம்ம வைக்கவே இல்லை. நம்ம வைக்காத வாதத்துக்கு நம்மகிட்ட பதில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம என்ன தெளிவா சொல்றோம் அப்படி என்றால், இன்னார் என்று தெரியாவிட்டாலும் அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமையானால் அதை தள்ளி விட்டுற வேண்டியதான். யாருன்னு தெரியலன்னு போயிடணும். நம்ம என்ன தெளிவா சொல்றோம் அப்படி என்றால், இன்னார் என்று தெரியாவிட்டாலும் அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமையானால் அதை தள்ளி விட்டுற வேண்டியதான். யாருன்னு தெரியலன்னு போயிடணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாத தளத்தில் நேற்று ஒரு நாள் சகோதரர் முஹாவி கானோடு நடந்த வாதத்தை பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம நேற்று நடந்த வாதத்தினுடைய அந்த ஆரம்ப முன்னுரையிலேயே அடிப்படையான கேள்விகளை நம்ம கேட்டோம். ஹதீஸ்களை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தாறுமாறாக மறுத்து கொண்டே போகிறீங்க, ஹதீஸ் மறுப்புக்கு முடிவே இல்லாமல் இருக்குது, அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு மார்க்கம் பாதுகாக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்லுவீங்க? எவ்வளோ வருஷமாக இந்த ஹதீஸ்கள் மறுக்கப்படாமல் இருந்து இப்போ மறுக்கப்படுதுன்னா, அப்போ இவ்வளோ வருஷமாக அல்லாஹ் தவறான செய்தியை இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் அப்படியே தவறான செய்தியை பின்பற்ற வச்சுட்டானா? இதுவரைக்கும் எந்த அறிஞரை வைத்தும் அல்லாஹ் பாதுகாக்க விட்டானா? அல்லாஹ்வால் கூட இந்த தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க முடியாமல் போயிட்டு எந்த ஒரு பாரதூரமான கருத்து வரும். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா, நாங்கள் பதில் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு சம்மந்தமெல்லாம் என்ன பண்ணுறாரு, பதிலே சொல்லலை, அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பான வசனத்தை போட்டால் அது பதில் சொல்ல தான் வந்துடுமா? அப்படி இல்லை. எப்படி பாதுகாக்கப்படுது? நாங்கள் ஹதீஸை மறுத்து கொண்டே போனாலும் மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறது என்று எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்று தெளிவாக நிறுவனம். அது நிறுவ தயார் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம கேள்வி கேட்டோம், இமாம்கள்ட்ட இருந்து அந்த ஹதீஸை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? எல்லா ஹதீஸையும் அவங்க இவ்வளவு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை பதிவு பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் பார்வையில் இவ்வளவு குர்ஆனுக்கு முரணான செய்தியை பதிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அவங்க நிச்சயமாக குர்ஆனுக்கு முரண் இல்லாமல் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை ஏற்று அப்படி இருப்பாங்க, அந்த தவறான செய்தியை பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருந்து எந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அழுத்தமாக கேட்குறோம். அதுக்கு பதிலை வைக்கலை. நம்ம பதில் வைக்கலன்னு சொல்லட்டியுமே அவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நாம் பதில் வைக்கலன்னு சொல்கிறார். நாம் எதை பதில் வைக்காமல் இருந்தோம்? ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்லுங்கள், நம்ம என்ன செய்வோம், எடுத்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஆனால் இவருக்கு நம்ம பதில் சொல்லவில்லைன்னு சொல்கிறது தெளிவாக நம்ம சொல்கிறோம். அந்த பதில் அவர் வைக்கவே இல்லை. வைத்தார்னா எடுத்து காட்டட்டும், நம்ம சவாலிட்டு சொல்கிறோம், அதை எடுத்து காட்டட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோ கேட்காம பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஆடியோ கேட்காம பேசணும்னா எதுக்கு நம்ம கட் பண்ணி போட போகிறோம்? இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம கட் பண்ணி ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். கீழே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, நான் பதில் இந்த பேரில் எதாவது ஒன்று செய்கிறாரு, உடனே வைக்கிறாப்புல. ஒன்று என்ன சொல்கிறாரு, நாங்கள் சரியான அறிவிப்பார் உள்ள செய்தியை நாங்கள் மறுக்கவே இல்லைங்கிறாப்புல. அது அழுத்தமாக சொல்கிறார், சரியான அறிவிப்பார் செய்தியை மறுக்கவே இல்லைங்கிறா. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, அதே அடியில் பின்னாடி, அதாவது நாங்கள் இட்டுக்கட்டை சொல்ல நபர் இருக்காருன்னு எங்கே சொன்னோம், அது நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாப்புல. அப்போ சரியான அறிவிப்பார் வரிசையில் வந்தாலும் அது தவறாக இருக்கும், அதை மறுத்தரணும், அதை மட்டும் மறுக்கணும், மற்றதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தான் சொல்ல வர்றாரு. அப்போ என்ன செய்கிறாரு, அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்குது, சரியான அறிவிப்பாளர் செய்தியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, குர்ஆனுக்கு முரணாக இருக்குன்னு தான் அதை மறுக்கிறாங்க. ஆனால் அறிவிப்பார் சரியாக இருக்காங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே அறிவிப்பாளர் சரியான செய்தியை நாங்கள் எங்கே மறுத்தோம் அப்படின்னு கேட்குறாருன்னா, அப்போ இவருடைய நிலைப்பாடு என்ன? தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு தானே முரண்பட்டு பேசுகிறாரா இல்லையா? மக்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்க. எப்படி தான் பாருங்கள், அதாவது பதில் இல்லைன்னா இப்படிலாம் செய்வாங்க, சம்மந்தம்லாம் பேசி ஏதாவது எடுத்து சம்மந்தம்லாம் லிங்க் பண்ணி பேசி கொண்டு அதை சேர்ப்பாங்க. சரிங்களா? இப்போ இவங்க மறுக்கக்கூடிய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் புதிய வீதி நம்ம சொல்கிறோம். ஏன் புதிய வீதின்னு சொல்கிறோம்னா, இந்த மேலோட நம்ம கட் பண்ணி போட்ட ஆடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசி என்ன சொல்கிறார் அவர், அதாவது அறிவிப்பாளர் எப்படி தெரியாது, நமக்கு யாரும் தெரியாது, நம்ம தள்ளி விட்டுறணும், தெரியுதா தெரியலையோ தள்ளி விட்டுறணும், அறிவிப்பாளர் யாரும் தெரியாது அப்படின்னு திரும்ப சொல்கிறார். என்னவா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹதீஸ் கலை விதிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படின்னா அந்த ஹதீஸ் கலை விதி எங்கே, அதை காட்டுங்க. ஹதீஸ் கலை விதியில் அறிவிப்பாளர் யாரும் தெரியாமல் இருக்கும், நம்ம தள்ளி விட்டுறணும், செய்தியை மட்டும் பார்த்து தப்பாக இருந்தால் அந்த செய்தியை தள்ளி விட்டுறணும், அறிவிப்பாளர் யாரெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை என்று எந்த ஹதீஸ் கலை விதியில் சொன்னாங்க, அதுக்கு எடுத்து காட்டணும். நம்ம சவால் விடுறோம், இதுக்கு இந்த சவால் கியாமத் வரைக்கும் சவால் எடுத்து காட்ட தயாராக. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க புதிய விதியை உருவாக்குறாங்க, அறிவிப்பார் யாரும் தெரியாமல் இருக்கும், ஆனால் செய்தி தவறாக இருக்கும், நம்ம தான் என்ன செய்தியை பார்த்து தள்ளி விட்டுறோம்னு சொல்கிறாங்களே, இது புதிய விதி. அறிவிப்பாளர் கண்டுபிடிக்கப்படாமல் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் எந்த அறிஞர்களாலும் அறிவிப்பாளரை பற்றி கண்டுபிடிக்கப்படலைன்னா இது எப்படி சாத்தியம்? அதை சொல்லணும், அதுக்கு பதில் வைக்கல.
நம்ம வந்து பதில் வைக்கவில்லை சொல்லாட்டியுமே நம்மளை திரும்பி நான் சொல்கிறார் பதில் வைக்கிறேன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரு. ஆனால் இவர் நியாயமாக நம்ம கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் வைக்கல. இன்ஷால்லா தொகுப்புரை வழங்கும்பொழுது நம்ம என்ன ஒவ்வொன்றா தொகுத்து நம்ம பேசுவோம், சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், எந்த இமாம்களாலும் அறிவிப்பாளர் பொய்யை ரெண்டு கண்டுபிடிக்காமல் போயிட்டாங்கன்னா அது எப்படி சாத்தியன்னு கேட்குறேன். அப்படி ஒன்று இருக்குமா? அப்படி இருந்துட்டா அப்போ வந்து மார்க்கத்தின் பாதுகாப்புக்கு கேலி குத்தாயிடுச்சா இல்லையா? இமாம்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா அப்போ எப்படி வந்து மார்க்கத்தை வந்து இமாம்கிட்ட எடுப்பீங்க நீங்கள்? இதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல. அது சொல்லாமல் என்ன பண்ணுறீங்க? சம்மந்தம் இல்லாமல் வந்து தாய் போகிறீங்க. அடுத்தடுத்து அவர் வந்து எப்படிலாம் பேசியிருக்காப்லங்கிறத நான் எடுத்து காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் தன்னுடைய அந்த ஹதீஸ் மறுப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் இவங்களாக உருவாக்கிய அந்த விதிக்கு வந்து முட்டு தருவதற்காக சம்மந்தம் இல்லாமல் எப்படியெல்லாம் வந்து உலகை வச்சிருக்காப்புல. உலகை போட்டு என்ன செய்யறாரு? நம்மளாம் வந்து ஹதீஸ்களை தெரியலன்னு சொல்கிறாப்புல. ஹதீஸ்களை நமக்கு தெரியலையா? யாரை சொல்லி கொடுத்து வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோமா? ஆனால் இவர் ஹதீஸ்களை கரைச்சி குடிச்சது மாதிரி வந்து பேசிட்டு இருக்காப்புல. அடுத்த விஷயத்த நான் எடுத்து போடுறேன். இன்னும் சொல்ல போனால் பலவீனமான ஹதீஸ் சொல்கிறோமா இல்லையா? பலவீனமான ஹதீஸ்ல வந்து ஒரு அறிவிப்பாளர் 2 அறிவிப்பாளர் தான் என்ன செய்வாங்க, அது மோசமா வருவாங்க. இட்டுக்கட்டப்பட்ட செய்தியிலையும் வரக்கூடிய அத்தனை அறிவிப்பாளர் இட்டுக்கட்டப்பட்டவர் வர மாட்டார். இது முதல்ல விளங்கிக்கிறேன். அப்ப இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அறிஞர்களால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லப்பட்ட விஷயத்திலையும் அதுலேயும் ஒரு சிலர் நம்பகமான சஹாபாக்கள் தொட்டு வரக்கூடிய செய்தி இருக்கா இல்லையா? சஹாபாக்களை தொட்டு வரும், இடையில என்ன செய்வாங்க, இட்டுக்கட்டி விட்டுருவாங்க. சஹாபாக்கள் பேரை தப்பா பயன்படுத்தி அப்படி நடக்குதா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த சஹாபி இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில வரக்கூடிய நம்பகமானவராக இருந்தாலும் அந்த நம்பகம் மற்ற செய்தியில வரக்கூடியதை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் பொதுவாக ஹதீஸ்ல உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாதியும் இட்டுக்கட்டப்பட்டதையும் ஒன்றாக்குறாங்க. ஷாதி என்பது வேறு, இட்டுக்கட்டப்பட்டது வேறு. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஷாதுங்கிறது மனுஷன் ஏற்படக்கூடிய யதார்த்தமான பிழை. அது வார்த்தையில தான் வரும். சின்ன சின்ன வார்த்தையை மாற்றி அறிவிச்சிருவாங்க. இது மற்ற செய்தியில் அவங்க அப்படி அறிவிச்சிருக்க மாட்டாங்க. இதில் மட்டும் தான் அறிவிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஏற்பட்ட சாதாரண பிழையை ஏற்றுக்கொண்டு மனுஷன் தான் பிழை வரத்தான் செய்யும். நம்பமான அறிவிப்பாளர்கிட்ட பிழை வராது என்று நம்ம சொல்லவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளை தான் வரும். வேணுமென்ற இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட பிழை நம்பகமானவங்கள்ட்ட வராது. அப்படி இட்டுக்கட்டி சொன்னாங்கன்னா நம்பகமானவங்களும் இருக்க மாட்டாங்க. அது பொய்யராக தான் இருப்பான். இது தெளிவாக நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் மறுக்கக்கூடிய செய்தி எப்படி மறுக்கிறீங்க? அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லி தான் மறுக்கிறீங்க. அப்போ எப்படி ஷாதை வந்து நீங்கள் வந்து ஆதாரமாக காமிச்சு நம்பகமானவங்கள்ட்ட பிழை வந்தால் மற்ற செய்தியை ஏற்றுப்போமா இல்லையா என்று இதை எப்படி நீங்கள் உங்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை வந்து மற்ற செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாக காட்டுறீங்க? சம்மந்தம் இல்லாமல் உளராதீங்க. அதாவது இதில் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம தெளிவாக என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு தான் சொல்கிறீங்க. நம்பாமல் அறிவிப்பாளர் வந்திருக்காங்க, ஆனால் அவங்க யார்கிட்டையோ கேட்டு தப்பாக அறிவிச்சிட்டாங்க என்று தான் சொல்கிறீங்க. அப்போ யார்கிட்ட கேட்டாங்க, யார் அறிவிச்சாங்க, எதுவுமே தெரியலைங்கிறீங்க. அப்போ வந்து தெளிவாக அதுக்கு என்ன ஆதாரத்தை கொண்டு வர்றீங்க? இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட்டுக்கட்டப்பட்ட நபரை விட்டுட்டு மற்ற அறிவிப்பில் வந்து அறிவிப்பாளர் வரிசையில் வந்து மற்ற நம்பகமானவங்க இருப்பாங்க, அதை நம்ம ஏற்றுப்போமா இல்லையா என்று சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க. இது யார் உங்கள்கிட்ட கேட்டால்? இது நமக்கு தெரியாத விஷயமா? இதுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த இட்டுக்கட்டு சொல்லப்பட்ட நபர் யார், அவனையும் அதே போல் நம்பகமானவங்க யார் என்று எல்லாமே தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே தெளிவாக வந்து அங்கே ஆராயப்பட்டிருக்கு. அதுவும் நீங்கள் சந்தேகித்து மறுக்கிறத ஒன்றா? எப்படி சம்மந்தம் இல்லாமல் வந்து என்ன பண்ணுறீங்க? ஒன்று சொல்லி போட்டு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ சொல்லி போட்டு ஹதீஸ்களில் உள்ளது தெரியாமல் இருக்காப்புல, யாரோ சொல்லி கொடுத்து பேசலாப்புலன்னு சொல்லி சொல்கிறாருன்னா இவர் எந்த அளவுக்கு வந்து மார்க்கத்தை அணுகிறான்னு பாருங்க. இந்த விஷயம் தெரியாமல் இருக்க போதா? இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட நபருடைய இதுதான் மறுப்பாங்க. அந்த அறிவிப்பு அவன் வந்து நம்பமானவங்க பேரை பயன்படுத்துவதன் காரணமாக நம்பமானவங்க செய்தியை நாங்கள் ஏற்றுக்காம போக மாட்டோம். அதுவும் இங்கே தெளிவாக இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட நபர் தெளிவாக அவனும் நம்பமானவங்களும் தெளிவாக தெரிந்த அந்த விஷயமும் நீங்கள் வந்து சந்தேகத்தை சொல்கிறீங்க. சந்தேகிச்சு யாரோ இந்த 5 அறிவிப்பாளரை வந்து நம்பமானவங்கள யாரோ ஒரு நபர் என்ன பண்ணிட்டாங்க, யார்ட்டையோ கேட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது யாரும் தெரியல, யூகிக்கிறீங்க. அப்போ யூகனம்னா அல்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? தஅமா யுரிபுக்க இலாமா மாலா யுரிபுக்க. அதாவது உங்களுக்கு சந்தேகமானதை விட்டுருங்க, சந்தேகம் மட்டும் பக்கம் ரசூலுல்லாஹ் போக சொல்கிறாங்க. இதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வரையறை. அப்போ நீ என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட இருந்து மற்ற செய்தி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது நியாயமான எந்த ஹதீஸ்களை விதியோ வசனமோ ஹதீஸையோ கொண்டு வந்து நியாயப்படுத்தவே முடியாது. அதனால் வந்து சம்மதம் என்ன பண்ணுறாங்க? இட்டுக்கட்ட சொல்லப்பட்ட அறிவிப்பில் வந்து நம்பகமானவங்க இடம்பெற்றிருப்பாங்கல்ல, அதை நம்ம ஏற்றுப்போமா இல்லையா என்று சொல்லி சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க? அதை இதே ஒன்றாக்குறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்தி பேசுவதற்கு எந்த வழியும் இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க என்பதை மக்கள் பார்த்து புரிந்து கொள்ளட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த தவறான ஹதீஸ் மறுப்புக்கு, முறையற்ற ஹதீஸ் மறுப்புக்கு, அதாவது அறிவிப்பால் யாருனே கண்டுபிடிக்காமல் படாமல் போயிட்டு யாருனே தெரியலை என்று புதிய ஒரு விதியை சொல்கிறாங்க. அப்படி எந்த இதுவுமே கிடையாது. அப்படி போயிட்டுனா மார்க்கத்தின் பாதுகாப்பை கேலிக்குத்தாயிட்டு. அப்போ யார் வேணால் என்னென்ன சொல்லியிருப்பான். அப்போ எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருப்பாங்க இமாம்கள். இந்த இமாம்கள் சந்தேகிக்க வேண்டி வந்துடும், ஹதீஸையும் ஒட்டுமொத்தமாக மறுக்க வேண்டி வந்துடும். அதை தான் நீங்கள் அதன் பக்கம் தான் மக்களை கொண்டு போகிறீங்க.
வேற எப்படி நீங்க வந்து அதை மற்றதை ஏத்துப்பீங்க? தெளிவுபடுத்துங்களேன். இது வரைக்கும் வந்து தெளிவுபடுத்த தயார் இல்ல. சம்மந்தம் இல்லாம அங்க தாவி இங்க தாவி போறது. சம்மந்தம் இல்லாம குரங்கு செய்தி வந்து போடுறது. குரங்கு செய்தி வந்து தெளிவா சொல்லியாச்சு. குரங்கு செய்தி வந்து அவங்க வந்து அந்த செய்தியை வந்து அமல்படுத்த வேண்டும் என்று கொண்டு வரல. அந்த அறிவிப்பாளர் வந்து அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாரா, அறியாமை காலத்துல வாழ்ந்தாரா என்பதற்கு அவர் தரப்புல ஒரு செய்தி சொல்றாரு. அந்த செய்தியை அவர் அதை சொல்ல விட்டியுமே அதை ஏற்றுக்கொண்டாங்க, அவ்வளவுதான். இமாம் புகாரி வந்து அந்த அறிவிப்பாளர் வந்து அந்த காலத்துல வாழ்ந்தா மட்டும் போதாது, அதற்கான சான்றை ஏதாவது சொல்லணும். அதுக்காக அறிவிப்பாளர் அந்த அறியாமை காலன்ற பேர்ல பயன்படுத்தியிருப்பாரு. அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. செய்தியை வந்து அமல்படுத்த வேண்டும் என்று கொண்டு வரல. எனவே தான் வந்து தலைப்பு சரியா போட்டிருக்காங்க. அன்சாரி ஸ்டெப்ல போட்டிருக்காங்க. இந்த மைமூன் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து அன்சாரி. அப்ப அதுல போட்டுக்கிறாங்க. சம்மதம் என்ன செய்றீங்க? நீங்க வந்து இமாம் புகாரி எதுக்கு கொண்டு வந்தாங்கிற காரணம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை வந்து எப்படியா டேமேஜ் பண்ண வேற வழி இல்லை, எங்களுக்கு வேற ஆதாரம் இல்லை, அறிவிப்பாளர் கருத்தை கவனிக்காம இமாம் பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, அதை கொண்டு வந்து காட்டுறீங்க. கருத்தை கவனிக்க போய் தான் இமாம் புகாரி நம்பி இருக்கிறாங்க. அந்த செய்தியை குற்றவியல் சட்டத்துல கீழே கொண்டு வராம அன்சாரி சிறப்புல கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கருத்தை கவனிக்காம அவங்க பதிவு பண்ணல, சரியா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து சம்மதம் இல்லாம என்ன பண்றீங்க? அதாவது அஹ், சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டு வந்து காட்டுறீங்க. சம்மந்தம் இல்லாம ஏன் காட்டுறீங்க? அவங்க என்ன மாத்தி அறிவிச்சாங்களா? மாத்தி அறிவிச்சாங்கன்னு ஏதாவது ஒரு செய்தியை காட்டுங்க. சம்மந்தம் இல்லாம வந்து அவங்க மீது டேமேஜ் பண்ணி ஏதாவது உங்கள் நிறுவனம் உங்களுடைய அந்த ஹதீஸ் மறுப்பை, முறையற்ற ஹதீஸ் மறுப்பை நீங்க எப்படியாவது சரி என்று மக்களுக்கு காட்டணும். அதுக்காக என்ன பண்றீங்க? சம்மந்தம் இல்லாம வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. எனவே சஹாபாக்களை செய்தி பண்ணாதீங்க, அவங்களை வந்து அவதூறா பேசாதீங்க. அவங்கள்ட்ட இருந்து எந்த செய்தி தப்பா அறிவிக்கப்பட்டிருக்கு அதை விட்டுட்டு மற்ற செய்தி எந்த செய்தி ஏற்றுக்கொண்டாங்க என்று காட்டுங்க. தப்பா அவங்க ரெண்டு பேரும் தப்பா அறிவிச்ச செய்தியை காட்டுங்க. அதை காட்டாம என்ன பண்றீங்க? சம்மந்தம் இல்லாம உங்களுடைய நிலைப்பாடுக்கு தவறான ஆதரமா காட்டுறீங்க. அடுத்து வந்து ஆச்சரியமானது என்ன தெரியுமா? வந்து ஆனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பத்தி பேசப்பட்ட செய்தியில வந்து அல்லாஹ் சொல்றான், இதை மோமீன்கள் வந்து நல்லதை நினைக்க வேண்டாமா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹி மனைவி வந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு கருதி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்றான். சரி, இதனால வந்து ஒரு சில நபர் செய்தி கொண்டு வர்றான், அவன் யாரு, அந்த செய்தி என்ன என்று ஆராயக்கூடாதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வசனத்தை தெளிவா சொல்லதான் செய்யறான். உங்கள்கிட்ட பாவியானவன் செய்தியை கொண்டு வந்தா அவனை வந்து என்ன விசாரித்துக் கொள்ளுங்கிறான் அல்லாஹ். சரிங்களா? நீங்க தவறா மக்களுக்கு சொல்லிடாதீங்க. ரசூலுல்லாஹ் பேர்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வந்து தவறாக மக்களுக்கு சொல்லிடாதீங்க. அந்த பாவியுடைய செய்தி விசாரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான். அந்த பாவிங்கிறதையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும், அவன் செய்தி டிக்ளேர் பண்ணணும். ரெண்டையும் அல்லாஹ் பார்க்க சொல்றான். ரெண்டையுமே அல்லாஹ் தெளிவாக பார்க்க சொல்லி இருக்கும் பொழுது சம்மந்தம் என்ன பண்றீங்க? அந்த செய்தியை கொண்டு வந்துக்கிட்டு சம்மந்தம் எல்லாம் உங்களுடைய இந்த ஹதீஸ் மறுப்புக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி மார்க்கத்தின் பாதுகாப்பை கேள்விக்குத்தாக்கி யாரோ சொல்லியிருப்பான், அதை கேட்டு அறிவிச்சிட்டாங்க, நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை மட்டும் தான் மறுக்க வேண்டியிருக்குன்னா அப்படி சந்தேகத்தை தூண்டினீங்கன்னா அப்போ அந்த நபர், தவறாக சொன்ன நபர் இன்னும் பல செய்தியை சொல்லியிருப்பான், அதை அவங்களும் பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்படித்தானே வரும். கண்டுபிடிக்க முடியாட்டின்னு என்ன அர்த்தம்? அப்போ அந்த இட்டுக்கட்டு சொல்லப்பட்ட செய்தி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி வந்து குரானுக்கு முரணா மட்டும்தான் இட்டுக்கிட்டு சொல்லியிருப்பானா? குரானுக்கு முரணா இல்லாமல் சொல்லியிருப்பானா இல்லையா? அப்போ நீங்கள் அந்த செய்தி இமாம்கிட்ட இருந்து எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, சந்தேகத்தை தூண்டி விட்டீங்க. இது ஒன்றா? அல்லாஹ் தெளிவாக என்ன பண்ணுறான்? தெளிவா அந்த ஃபாசிக்கு தீயவன் யாரு, அவன் கொண்டு வந்த செய்தி என்ன, ரெண்டையுமே எல்லாம் தெளிவுபடுத்த சொல்றான். அப்படி சொல்லப்பட்டிருக்கும் போது சம்மந்தம் என்ன பண்றாரு? ஆயிஷா ரலியல்லாஹு செய்தியை கொண்டு வந்து முட்டு தராரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி லைக் போட்டுருக்காங்க. இது வந்து என்ன ஒரு நிலைப்பாடுன்னு பாருங்க. தொடர்ந்து இன்ஷா பேசுவோம். அவர் ஆதத்தை வைக்கட்டும், நம்ம பேசுவோம் இன்ஷா இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சரி இமாம் மற்ற இமாம்களை விட அந்த அறிவிப்பார் அந்த காலத்தை வாழ்ந்தா மட்டும் போதாது, அவர் நடந்த ஏதாவது நிகழ்வு சொல்லணும்னு சொல்லி அதுக்காக என்ன பண்றாங்க? அந்த அறிவிப்பாளர் ரீதியாக உள்ள அறிவிப்பார் சரியா இருந்தா எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டு பதிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி தப்பா நீங்க இமாம்களை சொல்றீங்க. இவன் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு கருத்தை செயல்படுத்த வேண்டும், நல்ல கருத்தை சொல்லுது. இது ஹரிசே கிடையாது முதல்ல, அது அவருடைய தனிப்பட்ட கூற்று. அது எதுக்கு இப்போ இவ்வளவு வருஷமாக அல்லாஹ் தவறான செய்தியை வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் அப்படியே வந்து தவறான செய்தியை பின்பற்ற வச்சுட்டானா? இதுவரைக்கும் எந்த அறிஞரை வைத்தும் அல்லாஹ் பாதுகாக்க விட்டானா? அல்லாஹ்வால கூட இந்த தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க முடியாம போயிட்டு எந்த ஒரு பாரதூரமான கருத்து வரும், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்க பதில் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு சம்மந்தமெல்லாம் என்ன பண்றாரு? பதிலே சொல்லலை, அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பான வசனத்தை போட்டா அது பதில் சொல்லதான் வந்துருமா? அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் இரண்டாவது நாளாக விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்களுடைய வாதம் என்ன அப்படின்னா, அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்தியாக இருந்தால் அதை மறுக்கக்கூடாது. அப்படி நம்ம மருத்துவமையானால் ஹதீஸினுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியா போயிடும் அப்படின்னு அவங்களுடைய வாதம். நம்மளுடைய வாதம் என்ன அப்படின்னா, நம்ம அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்தியை எல்லாத்தையும் மறுக்கல. நம்ம எதை மறுக்கிறோம் அப்படின்னா, குர்ஆனுக்கு முரணாக வரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் மறுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம். இப்போ இதில் வந்து அதை கட் பண்ணி வர போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்தி நம்ம அது மேலேயும் சொல்லியிருக்கோம், லட்சம் ஹதீஸுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
அந்த வரக்கூடிய செய்திகளை குர்ஆனுக்கு முரணா என்று வருதா இல்லையா, அதை மட்டும்தான் மறுக்கிறோம். அப்ப அதுல என்ன கேட்கறாங்கடா, அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்தி ஏற்றுக்கொள்ள முழுவதும் சொல்றாரு, குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொல்லி அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்தி மறுக்கவும் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க சொல்றாங்க, பின்னாடி சொல்றாங்க ஹதீஸ் உசூல் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா. நம்ம சாதுங்கிற வகையை நம்ம நேற்று குறிப்பிட்டிருக்கிறோம். அறிவிப்பாளர் வரிசை சரியாக வந்தாலும் அது மற்ற செய்திக்கு முரணாக இருந்தால் மறுக்கணும். அப்ப அறிவிப்பாளர் சரியா தானே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன், பின்னாடி அந்த சம்பவத்தை நான் எடுத்து போடுறேன், இந்த ஆடியோ முடிஞ்ச உடனே எடுத்து போடுறேன். இப்போ மைமுனா ரலியல்லாஹு சம்பந்தமாக வரக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்களா இல்லையா, இஹ்ராம் கட்டிய நிலையில் திருமணம் முடித்தார்கள் அப்படின்னு. அந்த அறிவிப்பாளர் வரிசை சரியான அறிவிப்பாளர் வரிசையா பலவீனமான அறிவிப்பாளர் வரிசையா, அதை சொல்லுங்க நீங்க. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வரக்கூடிய அந்த ரிவாயத்தில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அது எந்த அறிவிப்புல வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்யறோம், நம்ம வச்சுக்கொள்றோம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா விளங்காமத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உறுதியாகுது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்றாரு. என்ன சொல்றாருண்டா, இப்படி நீங்க ஹதீஸை மறுத்து கொண்டே போனால் இந்த மார்க்கத்துக்கு பாதுகாப்பு என்ன? இப்ப அல்லாஹ் இத்தனை வருஷமா தவறான ஒரு மார்க்கத்தை தான் இந்த மக்கள் மத்தியில் அல்லாஹ் கொடுத்துட்டு போயிட்டானா, பாதுகாக்காம தான் கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்கும் பதில் சொல்லல. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான் என்று வசனத்தை எடுத்து போட்டா போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. வேற என்னத்தை எடுத்து போட சொல்றீங்க நீங்க? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எதுவரைக்கும் பாதுகாப்பான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த குர்ஆன் எந்த காலத்தை எல்லாம் அடையுதோ அந்த காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கை சென்று அடையும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்துட்டான்னு எடுத்து போட்டிருக்கிறேன் வசனத்தை. 6வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம் நினைக்கிறேன். அது போதுமா? வசனத்தை எடுத்து போட்டா போதுமா? வேற என்னத்தை எடுத்து போடணும்? பைபிள் எடுத்து போடவாப்பனா? பகவத்கீதையை எடுத்து போடாப்ப? எங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை காட்டிக்கு உங்களுக்கு வேற என்னங்க முக்கியமா இருக்கு உங்களுக்கு? அதான் சொன்ன, வேதத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களே கிடையாது. குர்ஆனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் மாதிரி தெரியல. நீங்க ஏதோ அறிஞர்கள் அப்படின்னு போய்கிட்டு இருக்கீங்க நீங்க. அது போக நான் அது கேட்டேன் இது கேட்டேன், அதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் தரல, எந்த ஒரு உசூலையும் காட்டல அப்படிங்கிறாரு. குர்ஆனை காட்டிக்கு ஒரு உசூல் இருக்கு, நீங்க சொல்லுங்க. குர்ஆனை காட்டிக்கும் ஒரு உசூல் இருக்குது, அதான் தலை சிறந்த உசூல் அப்படின்னு சொல்லுங்க. உசூல்லே தலை சிறந்த உசூல் இது குர்ஆன் தானே. குர்ஆனை கொண்டு தானே எல்லாமே தொகுக்கப்படுது, எல்லா சட்டத்திட்டங்களும் உசூல்களும் உண்டாக்கப்படுது. குர்ஆன் வசனத்தை நான் மேற்கோள் காட்டி ஆதாரமாக காட்டியிருக்கிறேன். இதுல வரக்கூடியவர் யாருன்னு தெரியல, சொல்லக்கூடிய சம்பவத்தில் வரக்கூடியவர் யாருன்னு தெரியல, ஆனாலும் அவர் வழியாக வரக்கூடிய செய்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தெளிவான சான்றுகளையும் ஆதாரங்களையும் நான் வச்சதுக்கு அப்புறமும் நீங்க குர்ஆனை காட்டினா போதுமா? குர்ஆனை காட்டினா போதுமா? அது சரியா வந்துருமா? அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொன்னா சரியா வந்துருமா அப்படின்னா அவர் யார் பாதுகாப்பான்னு சொல்லணும்னு சொல்லி நீங்க அவ என்ன பேசுறான் அப்படிங்கறது என்ன செய்யறாங்க, விளங்காம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, கவனத்துல கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க இந்த குரங்கு விபச்சாரம் செய்ததாக வரக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கா இல்லையா, அந்த சம்பவத்தை உங்களுக்கு இந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியல. அது ஏன் புகாரி இமாம் 15 என்று இவர்களுக்கும் தெரியல. புகாரி இமாமும் அதுக்கு இந்த இது சொல்லலாம், இது ஏன் 15? அது அன்சாரிகளுடைய சிறப்புல கொண்டு வந்திருக்காரு. அன்சாரி சிறப்பு என்ற புகாரி இமாமும் கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா இந்த கல்லெறிஞ்ச சம்பவத்துக்கு அன்சாரிகளுக்கு என்ன சிறப்பு இருக்குங்கிறது தெரியல, அவர் விளக்கவும் இல்லை. அது போக இதில் சொல்றாரு, அது நடந்த சம்பவத்தை பதிவு பண்றதுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இது கல்லெறிஞ்ச சம்பவங்கிறது குரங்கு விபச்சாரம் செஞ்சிச்சு அப்படிங்கிறது நடந்த சம்பவமா? குரங்குக்கு விபச்சாரம் என்ற ஒரு செயல் இருக்குதா? திருமணம்ங்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்குதா? டைவர்ஸுங்கிறது ஒன்று இருக்குதா? பிறன்மனை நோக்குதல் ஒன்று இருக்குதா? கல்லெறிகிற ஒரு சட்டம் இருக்குதா? சரி, ஒரு மைமூன் அவர் ஏன் போய் கல்லெறிஞ்சாரு? அவர் எங்க போய் கல்லெறிஞ்சாரு? அது சம்பவம், அது நடந்த நிகழ்வை கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. எது நடந்த நிகழ்வு? அதை என்ன பேசுறாங்க அப்படின்டா, அதாவது ஒரு செய்தி வந்துட்டா தப்புன்னு ஏத்துக்கிற மனம் இல்லை உங்களுக்கு. அதான் அதுல காரணம். இன்னத்தை சொல்லியாவது மறுக்க பாக்குறாங்க, மறுக்க முடியல. மேல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சம்பந்தமா சொன்னமா இல்லையா, அதுல நம்ம ஃபிர்தௌசி அப்படியே திணறாரு, அப்படியே மூச்சு முட்டி என்ன செய்ய திணறுது. கடைசியா இதுக்கு இந்த போன அமர்வுடைய கடைசி ஆடியோ நீங்க கேட்டா தெரியும். அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமா சொல்றாங்க, அவர்களுக்கு அந்த குர்ஆன் வசனம் தெரியாம இருக்கு அப்படின்னு ஃபிர்தௌசி சொல்றாரு. அப்ப நம்ம சொன்னா அப்படி சொல்லக்கூடாதுங்க, அவருக்கு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 பேரிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவர் அதை சொல்லும்போது சொல்றாரு, 5 பேர் சொல்லியிருக்கிறீங்க, 5 பேர் சொன்னாங்கன்னு சொல்லி 5 பேர் சொன்னாங்க 2 தடவை சொல்றாரு. அதுல ஹதீஸையும் எடுத்து போட்டிருக்கேன், வாயாலையும் 4 பேர்னு சொல்றேன், ஹதீஸ்லையும் 4 பேர் தான் வருது. ஆனா இவர் என்ன செய்யறாரு, 5 பேர்னு சொல்றாரு. சரி, 5 பேரா இருக்கட்டும் 6 பேரா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தெரியலேன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை தானே. அதுக்கு சொல்றாரு, எல்லாத்துக்கும் எல்லா வசனமும் தெரியாது தானே, வந்துட்டு இல்லை நீங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது தானே, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி சொர்க்கவாசிகளாக ஆனார்கள்? அவர்கள் எப்படி நல்லவர்களாக ஆனார்கள்?
இப்போ நீங்கள் என்னமா சொல்றீங்க, இப்போ என்னமா சொல்றீங்க, மேலே சொல்லியிருக்கிறீங்கள, அப்போ இத்தனை வருஷமா அல்லாஹ் வந்து ஹதீஸை பாதுகாக்காம தந்தானாண்டு. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு எல்லா செய்தியும் தெரியுமா? குர்ஆனுடைய செய்தி எல்லா செய்தியும் தெரியுமா? எப்படி அவர்கள்லாம் சொர்க்கவாசிகளா போனாங்க? எப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றார்கள்? அவர்களுடைய ஈமான் தான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் அவருக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு செய்து கொண்டிருந்தார்கள். அதுபோக அவருடைய ஈமான் வலுவான ஈமான் தான் காரணம். எல்லாத்துக்கும் எல்லா செய்தியும் தெரியாது. இன்னைக்கு நம்ம கையில் கிடைச்சிருக்கிற மாதிரி புகாரி, முஸ்லீம், அபுதாவுத், திருமதி, நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் ஒட்டுமொத்த தொகுப்பு நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தலைமுறை அத்தனை பொதுமக்கள் அனைவருக்கும் கிடைக்கல. அறிஞர்கள் மத்தியில் இருந்தது. ஆரம்பத்தில் வந்து அறிஞர்கள் அனைவருக்கும் தெரியல. அப்போ தான் திரட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், புகாரி இமாமுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் 7000 ஹதீஸ் பதிவு பண்ணியிருக்கிறாரு. முஸ்லீமில் புகாரியில் வராத செய்திகள் முஸ்லீமில் வருதா இல்லையா? அந்த செய்தி புகாரி இமாமுக்கு தெரியுமா? புகாரியில் வராத செய்திகள் திருமதியில் வருது, அந்த செய்தி புகாரி இமாமுக்கு தெரியுமா? திருமதி அபுதாபுல வரக்கூடிய புகாரியில் வராத அபுதாபுல வரக்கூடிய செய்திகள் இருக்கு, அது அவர்களுக்கு தெரியுமா? அபுதாபு இமாமுக்கு புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் மட்டும் தெரியுமா? அபுதாபு இமாமுக்கு முஸ்லீமில் வரக்கூடிய எல்லா செய்தியும் தெரியுமா? அப்போ அவர்கள் எப்படி பின்பற்றினார்கள் மார்க்கத்தை? அவர்கள் எப்படி அல்லாஹ் அவர்களை வந்து அறிஞர்கள் என்ற அளவுல அல்லாஹ் நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான்? எந்த அளவுல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான்? அகமது இமாம் பதிவு பண்ணிருக்கிறாங்களே அத்தனை 1000 ஹதீஸுகள், அது புகாரியில் உள்ள ஹதீஸுகள் அத்தனையும் இருக்கிறது. புகாரி இமாமுக்கு அகமதில் உள்ள ஹதீஸ் மட்டும் தெரியுமா? அகமது இமாமுக்கு புகாரில் உள்ள ஹதீஸ் எல்லாம் தெரியுமா? அப்ப நீங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்வதுண்டா, மார்க்கத்தை விளங்கி கொள்ளணும். எப்படி அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமும் குர்ஆன் வசனத்தை எடுத்து போட்டா சரியா வந்துருமா அப்படின்னு கேட்கறீங்களே நீங்க என்ன இதுல பேசுறீங்க அப்படிங்கிறது நமக்கு விளங்கவே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து இதுல ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில வந்து இட்டுக்கட்டினவர் யாரு, நல்லவர் யாருங்கிறது தெளிவு நம்மளுக்கு இருக்குது. அதனால இட்டுக்கட்டவரை விட்டுட்டு நம்ம நல்லவர்கள் எடுத்துக்கிடுவோம், இதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கண்டா, இன்னாருன்னு தெரியலண்டா நீங்க எப்படி எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மேலே ஒரு ஹதீஸ் போட்டிருக்கிறோம், இந்த மைமுனா ரலியல்லாஹு சம்பந்தமாக ஒரு செய்தி போட்டிருக்கிறோம். அதுக்கு மேலே இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க தொடர்பாக வரக்கூடிய ஒரு செய்தியை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த செய்தியில் வந்து அபசகனம், கெட்ட சகனம் என்பது பெண்கள், குதிரை, அப்புறம் என்னது வீடு, இது 3ல தான் இருக்குது அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ட்டு இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் யாருங்கிறத எனக்கு என்ன செய்யணும், சுட்டி காட்டணும். அவர் வந்து தவறாக சொல்லிவிட்டார் என்று உங்களுக்கு உறுதியானால் அவர் வழியாக வரக்கூடிய செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லணும். அல்லது யாருன்னு தெரியலைண்டா நாங்கள் வந்து அந்த வரக்கூடிய இப்னு மஸ்ஊதுல இருந்து, இப்னு உமர்ல இருந்து அத்தனை பேருடைய செய்தியும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லணும். ரெண்டாவது, நம்ம தெளிவாக சொல்லியிருந்த நம்பகமானவராக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு விஷயத்தில் தவறு இழைப்பார், தவறு வறுமையானால் அது யார் என்று தெரிந்தாலும் யார் என்று தெரியாவிட்டாலும் அது தவறை நம்ம தள்ளி விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோன்னு நமக்கு ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மேலதிகமாக ஒரு தகவலை சொல்வதாக இருந்தால், அதாவது இந்த பத்ர் போர்க்களம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காஃபிர்களை, அந்த முஸ்ரிக்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலும் கிணத்துல போட்டுட்டு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படிங்கிற அந்த வசனத்தை என்ன செய்வாங்க, ஓதி காட்டுவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் செத்த புணத்தோடையா நீங்க பேசுறிய அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்படும், இந்த மாதிரி இப்னு உமர் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வேற சில ரிவாயத்துல வந்து இவர் பொய்ப்பிக்கப்படாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பொய்யர் கிடையாது, அல்லது பொய்ப்பிக்க, அதாவது பொய்யர், அதாவது பொய்க்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது, இது ஏதோ தவறாக விளங்கி கொண்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, தெளிவா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலைன்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை, அவங்க காதால கேட்கிறார்கள் என்று சொல்லலை, அறிந்து கொண்டார்கள் என்று தான் சொன்னார்கள். இப்னு உமரை வந்து என்ன செய்ய தவறாக விளங்கி கொண்டார்கள் அந்த கருத்துல சொல்லிவிட்டு அதற்கு ஆதரவாக ஒரு செய்தியை கொண்டு வருவாங்க. எதை கொண்டு வருவாங்க? குர்ஆன் வசனத்தை கொண்டு வருவாங்க. இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே நீங்கள் இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது. வமா அன்த பி முஸ்மியின் மன் ஃபில் குபூர், சமாதிகளில் உள்ளவர்களின் செவியேற்க செய்ய உங்களால் முடியாது என்று சொல்லி அந்த வசனத்தை கொண்டு வராங்களா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? நடந்த சம்பவத்தை 1-2ல 1 சரின்னு சொல்லுங்க. அது நீங்க என்ன செய்யணும், ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து இது தவறா விளங்கி கொண்டு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுங்க, அல்லது இப்னு உமர் சொன்னதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு மேல என்ன செய்யுங்க, தவற சொல்லுங்க. அது இப்னு உமர் தவறா சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சரின்னு சொல்லுங்க. இப்ப 2ல 1 சரி தவறு ஆகி போயிருமா இல்லையா? இப்ப 2ல 1 சரி தவறு ஆகி போனா இந்த 2 பேர் வழியாக வரக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்த சம்பவம் சம்பந்தமாக 2 பேரும் மாறுபட்ட கருத்தை சொல்றாங்க. செத்து போனவர்கள் கேட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக யார் சொல்றா? இப்னு உமர் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லப்படுது. செத்து போனவர்கள் கேட்கவே மாட்டார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்னத்தை விளங்கி தவறா விளங்கி கொண்டு பேசுகிறார்கள் என்று இவங்க சொல்றாங்க.
அப்ப தவறாக விளங்கப்பட்ட செய்திகள் இந்த வருதா இல்லை, தவறாக விளங்கிட்டு சொல்லுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து வருதா இல்லையா? அந்த சம்பவத்துக்கு மட்டும் அதை எடுக்கணுமா, அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய நம்பகமானவர் என்று அறியப்பட்டவர்கள், நல்லவர்கள், நேர்மையாளர்கள், நம்பகமானவர்கள், நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் விஷயத்திலையும் அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய வேற எந்த செய்தியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணுமா? நீங்க அதை சொல்லுங்க. அதுபோக ஒரு சகோதரர் என்ன செஞ்சாருந்தா, சரி அடுத்த ஆடியோவில் சொல்றேன், டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறேன், புகாரி இமாமுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் 7000 ஹதீஸ் பதிவு பண்ணிருக்காரு. முஸ்லீம்ல புகாரில வராத செய்தி முஸ்லீம்ல வரல இல்லையா? அந்த செய்தி புகாரி இமாமுக்கு தெரியுமா? புகாரில வராத செய்திகள் திருமதியில வருது, அந்த செய்தி புகாரி இமாமுக்கு தெரியுமா? திருமதி அபுதாபுல வரக்கூடிய புகாரில வராத அபுதாபுல வரக்கூடிய செய்தி இருக்கு, அது அவங்களுக்கு தெரியுமா? அபுதாபி இமாமுக்கு புகாரில வரக்கூடிய ஹதீஸ் மட்டும் தெரியுமா? அபுதாபி இமாமுக்கு முஸ்லீம்ல வரக்கூடிய எல்லா செய்தியும் தெரியுமா? அவர்கள் எப்படி பின்பற்றினார்கள் மார்க்கத்தை? எப்படி அல்லாஹ் அவர்கள் அறிஞர்கள் என்ற அளவுல அல்லாஹ் நம்ம கொண்டு சேர்த்திருக்காங்க, இந்த அளவுல கொண்டு சேர்த்திருக்கான். அஹமது இமாம் பதிவு பண்ணிருக்காங்க அத்தனை ஆயிரம் ஹதீஸ்கள், அது புகாரில உள்ள ஹதீஸ்கள் அத்தனையும் இருக்கிறது. புகாரி இமாமுக்கு அஹமது உள்ள ஹதீஸ் மட்டும் தெரியுமா? அஹமது இமாமுக்கு புகாரில உள்ள ஹதீஸ் எல்லாம் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அதாவது நாம் அடிப்படையான சில கேள்விகள் வச்சிருக்கிறோம், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பயான் பேசி தாம வேண்டியிருக்கு. அதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த இமாமுக்கு தெரிஞ்சது இந்த இமாமுக்கு தெரியாது, இந்த இமாமுக்கு தெரிஞ்சது அந்த இமாமுக்கு தெரியாது என்று சொல்லி இங்கே ஒரு பயான் பேசக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம். இந்த மேலோட ஆடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு பயானை பேசிட்டு இருக்காரு, இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தை ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? இங்கே எதுக்கு நம்ம மாதம் வந்திருக்கிறோம்? உங்கள் தரப்பில் ஹதீஸை மறுக்கிறீங்க, மறுத்து கொண்டு போகிறீங்க. அந்த ஹதீஸ் மறுப்புக்கு இன்னும் முடிவு இல்லாமல் இருக்குது. இந்த நிலைப்பாட்டில் எந்த ஹதீஸ்களே விதி இருக்குது, எந்த இமாம்களே இப்படி இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா, அதை எடுத்து 2 நாளாக இன்னைக்கு 2 நாளாக நடந்துட்டு இருக்கு வாதம், அதை எடுத்து போட தயாரில்லை. ஒரு ஹதீஸ்களை விதியவோ அது இமாம்கள் இந்த ஹதீஸை இவ்வளோ காலமாக ஹதீஸாக பாதுகாக்கப்பட்டு வந்ததை இப்போ டோட்டலாக மறுத்துட்டாங்க எங்களை போல என்று ஒரு செய்தியை கூட எடுத்து போட தயாரில்லை. அதே போல் இவ்வளோ காலமாக மார்க்கமாக இப்போ இருந்தது, இப்போ திடீர்னு மார்க்கம் இல்லாமல் போகுதுன்னா, அப்போ இவ்வளோ காலமாக எல்லா மார்க்கத்தை பாதுகாக்க விட்டுட்டானான்னு கேட்குறோம். அப்படின்னா அந்த வசனத்தை மட்டும் எடுத்து போட்டால் போதுமான்னு நம்ம கேட்குறோன்னா, அப்போ வேற எதை எடுத்து போட, பைபிள் எடுத்து போட்டுமா என்று கேட்குறாருன்னா, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வாதன்னு பாருங்க. அதாவது என்ன பேசுறோம் அப்படிங்கிற இதே தெரியாமல் பண்றாங்க, ஏதோ பேசணுன்ற பேரில் பேசுகிறாங்க. மார்க்கத்தை எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாங்க? ஹதீஸை மறுத்து கொண்டே நாங்கள் போனாலும் மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறது எப்படின்னு நிறுவனம், அதான் இங்கே கேள்வி. ஹதீஸை மறுத்துக்கிட்டே நாங்கள் போகிறோங்க, இன்னும் ஹதீஸ் மறுப்பு முடிவே வரலைங்க, இருந்தாலும் மார்க்கம் இப்படி தான் பாதுகாக்கப்படுது, நாங்கள் ஹதீஸை மறுத்தாலும் இந்த மார்க்கம் இந்த அடிப்படையில் பாதுகாக்கப்படுது என்ற நிறுவனங்கன்னு சொன்னோம்னா அதை நிறுவ தயாரில்லை. சம்மந்தமாக என்ன பண்ணுறாங்க, அந்த இமாம் தெரிஞ்சு இந்த இமாம் தெரியுமா, புகாரி இமாம் தெரிஞ்சதுக்கு நசாய்க்கு தெரியுமா, நசாய் தெரிஞ்சது மஹமத் தெரியுமா? அது யாரும் இப்போ கேட்டால் அவங்கள்ட்ட பயான் பேச வந்திருக்கோம், இங்கே சஹாபாக்களை சிறப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எடுத்து போட முடியாது, எல்லாத்தையும் போட முடியாது, அதெல்லாம் இதை மட்டும் போட்டிருக்கேன். அப்போ சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்ய பதில் சொல்லாமல் கேட்கப்பட்ட கேள்விக்கு மார்க்கம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, ஹதீஸை மறுத்து கொண்டே போனாலும் இன்னும் ஹதீஸ் மறுப்பு தொடரக்கூடியதாக இருக்குது, இன்னும் முடிவுக்கு வரல, இவ்வளோதான் மறுக்கப்பட்ட செய்தி, இதுக்கு மேலே மறுக்கப்பட்ட செய்தி இல்லை, எல்லாமே ஹதீஸை நாங்கள் ஆராய்ந்து எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டோம், இவ்வளோ வருஷமாக இமாம்கள் டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டாங்க, இப்போ புதுசாக நாங்கள் ஆராய்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா, அந்த முடிவு ஹதீஸ் மறுப்பு இன்னும் முடிவுக்கு வரல அப்படிங்கிறத வைக்கும் பொழுது அப்போ எப்படி மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறது என்ற அந்த சரியான நிலைப்பாடை தெரிவிக்கணும் மக்களுக்கு. அதை தெரிவிக்க தயாரில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அதாவது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில இட்டுக்கட்டினவர் யாரு, நல்லவர் யாருங்கிறது தெளிவு நமக்கு இருக்குது. அதனால இட்டுக்கட்டவரை விட்டுட்டு நம்ம நல்லவர் எடுத்துக்கிறோம், இதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கடா, இன்னாருக்கு தெரியலடா நீ எப்படி எடுத்துக்கொள்விய அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம மேல ஒரு ஹதீஸ் போட்டுருக்கிறோம், இந்த மைமூன் ரலியல்லாஹு சம்பந்தமாக செய்தி போட்டுருக்கிறோம், அதுக்கு மேல இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க தொடர்பாக வரக்கூடிய ஒரு செய்தியை நம்ம போட்டுருக்கிறோம். அந்த செய்தியில அபசகனம் கிட்ட சகனம் என்பது பெண்கள், குதிரை, அப்புறம் என்னது வீடு, இது 3 தான் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. இதுல நீங்க யாருங்கிறத எனக்கு என்ன செய்யணும், சுட்டி காட்டணும். இவர் தவறா சொல்லிவிட்டார் என்று உங்களுக்கு உறுதியானால் அவர் வழியாக வரக்கூடிய செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லணும். அல்லது யாருன்னு தெரியலைண்டா நாங்க அந்த வரக்கூடிய இப்னு மஸ்ஊத்ல இருந்து இப்னு உமர்ல இருந்து அத்தனை பேருடைய செய்தியை கேட்டுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நம்ம கேட்குற கேள்விகளுக்கு முறையாக பதில் வைக்க முடியாது. ஏன்னா ஹதீஸ் மறுப்பு முறையற்று இருக்குது. முறையாக ஹதீஸை மறுக்கப்பட்டிருந்தா தான் அது பிரச்சனை இல்லையே. முறையற்ற ஹதீஸ் மறுப்பு போகும்போது இப்போ அந்த அறிவிப்பாளர் இருந்து எந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது, சந்தேகப்படுறீங்க. அந்த அறிவிப்பாளர் யாரோ தான் ஒரு நபர் தான் தவறாக அறிவிச்சிட்டாரு, யாருன்னு தெரியல, சந்தேகப்படுறீங்க. இட்டுக்கட்டி சொன்னவருடைய செய்தியை கொண்டு அறிவிச்சிட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, சந்தேகிக்கிறீங்க. அப்போ ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ரசூலுல்லாஹ் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை புகாரில் வரக்கூடிய அறிவிப்பாளர் அறிவிச்சிட்டாருன்னா அவர்கிட்ட எப்படி நீங்கள் மற்ற செய்தி ஏற்றுப்பீங்க? இதுக்கு பதில் வைக்க முடியாது. அப்போ என்ன செய்யறாங்க, சம்மந்தம் இல்லாமல் ஷாத் செய்தியை போட்டு மைமூனா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் இஹ்ராம் திருமணம் முடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு வரக்கூடிய அந்த செய்தியை போட்டு இதில் அவருக்கு அறிவிப்பாளர் யாரும் தெரியுமா, உங்களுக்கு மாற்று அறிவிச்சர் யாரும் தெரியுமா, அவருடைய செய்தியை நீங்கள் ஏற்றுப்பீங்களா என்று ஷாது செய்தியை எவ்வளோ ஷாதை பற்றி எவ்வளோ தூரம் பேசியாச்சு, திரும்பவும் ஷாது செய்தியை கொண்டு வந்துக்கிட்டு அதை ஏற்றுப்பீங்களா இதை ஏற்றுப்பீங்களான்னா ஷாது செய்தி தான் யாருன்னு தெரிஞ்சிருமே,
யார் மாற்றி அறிவிச்சாருன்னு தெரிஞ்சிடுமே. அவர் செய்தியை தான் வந்து மனுஷன் அடிப்படையில் சின்ன சின்ன வார்த்தை பிள்ளை வரத்தான் செய்யும் முன்னுக்கு பின்னுங்கிறது. அவர்கிட்ட வந்து மற்ற செய்தியை ஏற்றுக்கலாம், அது வேற, இட்டுக்கட்டி சொல்றது வேற எப்படின்னு திரும்ப 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 சொல்லியாச்சு, பயான் பேசியாச்சு, பெரிய அளவில் விளக்கப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஷாது செய்தியை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்களாம். அதாவது நம்ம கேட்குறோமா கேள்வி, அது பதில் இல்லை, அப்போ பதில் இல்லைங்கட்டியுமே நம்மகிட்ட திரும்பி ஏதாவது கேட்கணும், கேட்டு ஏதாவது நம்ம சமாளித்து போகணுங்கிறதுக்காக வேண்டி சாத செய்தியை போட்டு அதை திரும்ப சாத செய்தியை யார் அறிவிச்சான்னு தெரியுமா, அவங்க செய்தியை மற்ற செய்தியை ஏற்றுப்பீங்களா, இதாங்க இப்போ இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறோம். சாதை பற்றி தான் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானாங்க, யார் அறிவிச்சாரு மாற்றிங்கிறது தெரியுமா இல்லை எல்லாத்துக்கும். அந்த அவர்கிட்ட இருந்து மற்ற செய்தியை ஏற்றுக்கிறதுக்கு நியாயமான காரணம் இருக்குது. மனுஷன் அடிப்படையில் சின்ன தவறு வரதான் செய்யும். இதை நம்ம தெளிவாக பேசி தானே இருக்கிறோம். இதுக்கு எதுக்கு திரும்பி கேள்வி கேட்குறீங்க? கேட்கணும் ஏதாவது கேட்காதீங்க, நியாயமாக உள்ள விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல. வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இமாம்கள் வந்து கருத்தை கவனிக்காமல் பதிவு பண்ணிட்டாங்கிறதுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை. குரங்கு செய்தி உபச்சார செய்தி கொண்டு வந்து காட்டுறாங்க. நம்ம தெளிவாக சொல்கிறோம், இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் கருத்தை கவனிக்க போய் தான் அவங்க வந்து அது குற்றவியல் சட்டத்தில் போடாமல் அன்சாரி ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க. அந்த அந்த மைமூன் சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் வந்து அவர் அன்சாரி. தெளிவாக சொல்கிறோம், இதுக்கு மேலே பதில் என்ன வேணும்? இப்போ இந்த பதில் தவறுனா அப்போ இது எப்படி தவறுன்னு நிறுவுங்க. அது நிறுவ தயார் இல்லை, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் சொன்ன பதில் இந்த அடிப்பில் சொல்கிறார் பதில், அப்போ இது தவறு, இமாம் புகாரி வந்து இதுக்கு தான் கொண்டு வந்தார் அப்படின்னு என்ன செய்யுங்க, அவங்க கருத்தை கவனிக்க தான் கொண்டு வந்தார் என்று நீங்கள் வந்து அதை நிறுவுங்க. நிறுவ தயார் இல்லை, சொன்னதே சொல்லிட்டு நம்ம காலத்தை ஓட்டணுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த குரங்கு செய்தியை பற்றி என்ன செய்யுங்க, நான் எப்படி சொல்கிறேனோ அது தவறு என்று அந்த அடிப்படையை நிறுவுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செய்திக்கு போயாச்சு. இப்போ கேட்குற கேள்விக்கு போய் சொல்லாமல் அடுத்த செய்திக்கு போயாச்சு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து மறுத்துருக்காங்க, உமர் ரதியல்லாஹு மறுத்துருக்காங்க, யார் சரியானவங்க இதில் அப்படின்னு கேட்க போயாச்சு. இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் உண்டு. இன்ஷால்லா நாளைக்கு பேசுவோம் ஃப்ரீ ஆகிட்டு. இன்றைக்கி என்னன்னா வந்து நீங்கள் ஹதீஸை தொடர்ந்து மறுத்து கொண்டே போகிறீங்க, ஹதீஸ் மறுப்பு இன்னும் இருக்குங்கிறீங்க, முடிவுக்கே வரலைங்கிறீங்க. அப்போ அது அந்த அப்படி இருக்கும் பொழுது மார்க்கம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது அது நிறுவுங்க. இவ்வளோ காலமாக எல்லாம் ஏன் வந்து அந்த செய்தி யாரும் வந்து தவறுன்னு சொன்னா? யாருமே இல்லையே வரலாற்றில். வழிகட்ட முத்தசிலாக்களை தவிர அந்த ஹதீஸ்களை மருத்துவம் யாரும் கிடையாது. அப்போ சத்தியத்தில் உள்ள அறிஞர்கள் யாரும் மறுக்கவில்லைன்னா அப்போ இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சத்தியத்தில் இருந்த கூட்டமாக அறியப்பட்ட அறிஞர்கள், ஹதீஸை பாதத்த அறிஞர்கள் எல்லாத்தையும் நல்லா தவறுதல வச்சுட்டான். எல்லாரோடையும் வந்து ஹரிப்பா இட்டுக்கட்டவர் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு, அந்த ஹதீஸை தவறுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படின்னா மார்க்கத்தை எப்படி வந்து பாதுகாப்பாகும்? அதே போல் வந்து அந்த இமாம்கிட்ட எப்படி ஹதீஸ் ஏற்றுக்க முடியும்? அந்த இமாம்கிட்ட நிச்சயம் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், குர்ஆனுக்கு முரண்பட்டு தான் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டிருக்கோம், குர்ஆனுக்கு முரண்படாமையும் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டிருக்கலாமா இல்லையா? அப்போ அந்த இமாம்கள்ட்ட இருந்து எப்படி ஹதீஸ் ஏற்றுக்கொள்வீங்க? அதுக்கு பதில் வைங்கன்னா இது வரைக்கும் நான் செய்யல, பதில் வராது. பதில் இல்லைங்க. அப்படி தான் அங்கங்கே தாவறாங்க, அந்த இதை போடுறாங்க, இதை போடுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. சாதை பற்றி திரும்ப திரும்ப ஓட்டுறாங்க. சாதை பற்றி தெளிவுபடுத்தியாச்சு, சாதுங்கிறது வேற, இட்டுக்கட்டப்படுறது வேற தெளிவுபடுத்தியாச்சு. அது எப்படி நீங்கள் சொல்கிற அடிப்படையில் சாதும் இட்டுக்கட்டப்பட்டதும் வெவ்வேறுங்கிறது வராதுங்க, ஒன்றா தாங்க வருது, நிறுவுங்க. அதை நிறுவ தயார் இல்லையே, சும்மா அடுத்தடுத்த விஷயத்துக்கு தாவறதுக்கு தான் பார்க்குறீங்க. அப்போ நின்று என்ன செய்யுங்க, பேசுங்க. கேட்ட கேள்விகளுக்கு மார்க் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அந்த இமாம் கட்டத்தை எப்படி மற்ற செய்தி ஏற்றுப்பீங்க, அதுக்கு நியாயமான காரணம் என்ன, சாதும் இட்டுக்கட்டப்பட்டதும் ஒன்று இல்லைன்னு சொல்கிறோமே அது ஒன்று தான் அப்படின்னா அதுக்கான நியாயமான விஷயம் என்ன, குரங்கு உபச்சார செய்தி இமாம் புகாரி வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க என்று நம்ம காரணம் சொல்கிறோமா இல்லையா? அந்த காரணம் தவறு அப்படின்னா அதை நிறுவுங்க. இந்த காரணம் சொல்கிறது இந்த அடிப்பில் தவறு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அது இப்படி தான் வரும் என்று நிறுவுங்க. அப்போ சொன்னது சொல்லிட்டு இருக்காம தெளிவாக வாத வைங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இன்ஷால்லா. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அடுத்த நான் பேசுவோம் இன்ஷால்லா. டைம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கேள்விக்காக தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு டயத்தை வந்து நான் சீக்கிரம் முடிக்கிறேன். நீ கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவர்களுக்கும் நமக்கும் இடையில வந்து இந்த அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்தியை மறுப்பதின் காரணமாக மார்க்கத்தினுடைய அதாவது ஹதீஸினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுகிறது அப்படிங்கிற அவங்க வாதம் வச்சாங்க. அதாவது நம்ம குர்ஆனுக்கு முரண்பட்டு வரக்கூடிய செய்திகளை மறுப்பதின் காரணமாக அதில் எந்த ஒரு குந்தகமும் கிடையாது. ஏண்டா வஹிக்கு வஹி முரண்படக்கூடாது, முரண்படாது. இது அல்லாஹ் வஹிக்கு என்று ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், வஹியை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இதில் வந்து முன்னும் பின்னும் எந்த தவறுகளும் வராது. இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருக்குமே, ஆனால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள் என்றெல்லாம் பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு குர்ஆனும் வஹி ஹதீஸும் வஹி என்ற அடிப்படையில் வஹிக்கு வஹி என்ன செய்யக்கூடாது, முரண்படக்கூடாது. ஆனால் வஹிக்கு வஹி முரண்படக்கூடிய நேரத்தில் வந்து அறிஞர்கள் ஹதீஸ் விஷயமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அது வந்து நம்ம சாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், அது எடுக்கக்கூடாது, ஒதுக்கிறேன்னு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏற்புடையதான் இது அறிவுபூர்வமான, முரண்பட்டது ரெண்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு நீங்கள் எடுக்கிறீங்களா, அது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்படுது, வஹிக்கு வஹி முரண்படுதுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க
அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முரணா வருது அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடிய காரணத்தினால என்ன செய்யறாங்க, கேள்வி அதிகமா எழுப்புறாங்க. இவங்க எழுப்பக்கூடிய கேள்விகள் வந்து ஒன்றுக்கும் உதவாத ஒரு கேள்வி அப்படிங்கிறது விளங்கிக் கொள்ளணும். இவங்க உண்மையிலேயே அப்படி அதில் சரியான ஆளாக இருப்பார்களே ஆனால் அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய அத்தனை செய்திகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சாதுன்னு சொல்ல மாட்டோம், லாதுன்னு சொல்ல மாட்டோம், அப்படி சொல்லணும். என்னன்னு சொல்லணும், எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதையும் அமல்படுத்துவோம், இதையும் அமல்படுத்துவோம், அறிவிப்பாளர் வரிசை சரியா வந்துருச்சுல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ ஹதீஸோட ஹதீஸ் முரண்பட்டு வரக்கூடிய இடத்தில் மறுக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முரணாக வரக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த அறிவிப்பாளர் பார்க்குறாங்க. ஆனால் சாதுல அறிவிப்பாளரை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களுடைய இந்த ரிட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதுபோக நம்ம எல்லாத்திற்கும் முத்தாயிப்பாக ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு சம்பவத்தில் வந்து ஒரு பகுதியினர், உங்களில் ஒரு பகுதியினர் தான் இந்த அவதூறை பரப்புனது அப்படின்னு நம்ம சொல்லி, அது யாருன்னு தெரியாது. 3 பேர் தான் நமக்கு, மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அது மாதிரி ஹம்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அது மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித், இந்த 3 பேர் தான் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுபோக ஒரு பகுதியினர், ஒரு கூட்டத்தினர் நல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் அது யாருன்னு தெரியல. அப்ப யாருன்னு தெரியாம நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்ப அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் தானே. இது வந்து அதுக்கு கீழே அல்லாஹ் சொல்றான், இதை வந்து உங்கள ஒரு கூட்டத்தாருன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான செய்தி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இதை வந்து நல்லெண்ணெய் வச்சிருக்க கூடாதா, இந்த மாதிரி இது அவதூறு, தெளிவான அவதூறுன்னு சொல்லியிருக்க கூடாதா, அப்படியெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்ப அவங்க சொல்லலைன்னு அர்த்தம், நல்லெண்ணெய் வைக்கலேன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு என்றால் இது வந்து அதாவது மதீனா எங்கும் காட்டு தீயாக பரவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து உங்க வாப்பாவோட அபூபக்கர் வீட்டுக்கு போயிருங்கிறாங்க. அப்ப இதுல எந்த விதமான ஒரு தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. அப்படி உள்ள சூழ்நிலை இவர் என்ன செய்யறாருண்டா, ஒரு அழகான ஒரு வசனத்தை கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து கோர்க்கிறான்னு பாருங்க. அதாவது வருதா இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பி நபையின் ஃபதபையனு, அதாவது ஒரு மூமின்களே, ஒரு தீயவன் ஒரு செய்தியை உங்க இடத்துல கொண்டு வந்தால் அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய வசனத்தை இந்த இடத்துல வந்து கோர்க்கிறாங்க. இது சரிதான், வசனம் சரிதான். தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தீர விசாரிக்கணும் என்பது உண்மை. ஆனா அங்க செய்தியை பரப்புனது அப்படி பேர் நல்லவர்கள் என்று நம்பப்பட்டவர்கள் சஹாபாக்கள். இதுல யாரை விசாரிக்கிறது, போய் யாரை இதுங்கிறது, அல்லாஹ்விடமிருந்து வஹி வர்ற வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தூய்மையானவர்கள் தான் என்று டிக்ளேர் பண்ணப்பட வரைக்கும் அந்த மக்களுக்கு யாருக்கும் எந்த விதமான ஒரு, அதாவது எந்த ஒரு என்னது, இது பொய் தான், இது அவதூறு தான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எண்ணமே இல்லை. அதான் உள்ள விஷயம். அதனாலதான் அல்லாஹ் பின்னாடி கேட்கிறேன், இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கக்கூடிய நல்ல நீங்கள் வச்சிருக்க கூடாதா, இது தெளிவான அவதூறு என்று சொல்லியிருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்பதிலிருந்து அந்த மக்கள் இருக்குமோ, நடந்திருக்குமோ, வாய்ப்பு இருக்குதோ, 2 பேரும் தனியா தானே வந்தாங்க, சஃப்வான் பின் முஅத்தலும் ஆயிஷா தனியா தானே வந்திருக்கிறாங்க, வாய்ப்பு இருக்குதோ, இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்து அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப இந்த பரப்புனது அந்த நம்மளில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான், உங்களில் இருக்கக்கூடிய கூட்டம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்தா சொல்றான். அப்ப இப்படி தெளிவாக இருக்கிறது, வந்தது அம்புட்டு பேர் நல்லவர்கள், பரப்புனது அம்புட்டு பேர் நல்லவர்கள் சஹாபாக்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தை கொண்டு வந்து போடுறது நியாயமா இது? அப்படி சொல்லுங்க நீங்க. அப்பண்டா வந்து அதுல சொன்ன சஹாபாக்கள் அம்புட்டு பாவிகள், தீயவர்கள், கெட்டவர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க ஏதோ என்னது, அது நம்ம எந்த அல்லாஹ் சொல்லும் பொழுது இது உங்களுக்கு நல்லதா கூட இருக்கலாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த வகையில் நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா இந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது அவருடைய சாட்சியத்தை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்றான். அப்ப சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் இதுல யாருன்னு நமக்கு தெரியலையே, தெளிவுபடுத்தப்படவில்லையே. ஆனா அவர்கள் யாராவும் இருக்கலாமா இல்லையா? அப்ப நம்ம அந்த சம்பவத்தை அதோட விட்டுறணும். அதுல சொன்னவர்கள் அதோட முடிந்து போனவர்கள், அவர்கள் வழியாக மற்ற எந்த செய்திகள் வந்தாலும் அதுல எந்த ஒரு விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏதோ அறியாமையின் காரணமாக என்னது அவதூறுங்கிறது பொதுவாக பழக்கத்துல எல்லாருக்கும் இந்த பெண்கள் விஷயமா வரக்கூடிய இடத்துல பரப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க, அது அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான தண்டனை, திருந்திட்டாங்க அப்படி என்று முடிவெடுத்து ஒதுக்கி வைக்கிறதை விட்டுவிட்டு இவர் என்ன செய்யறாரு, தீயவன் ஒரு செய்தி. அப்ப சொல்லுங்க நீங்க, இந்த செய்தியை கொண்டு வந்து சொன்னதை மட்டும் பாவிகள், தீயவர்கள், அதுக்கப்புறம் வேண்டாம் தீயவர்னு சொல்லலாம். சொன்ன நேரத்தில், இந்த செய்தியை பரப்பின நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர்கள், பழகினவர்கள், தோழர்கள், நன்கு அறிந்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கவி பாடியவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் உதவி வாங்கி தன்னுடைய ஜீவனாம்சத்தை நடத்தி கொண்டிருந்தவர். இவர்கள் தான் அந்த செய்தியை பரப்புறாங்க. இவர்கள் தானே அவர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்பவர் யாரு, அதே மாதிரி மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி யாரு, இதையெல்லாம் நீங்க வச்சு பார்த்தீர்களே ஆனால் இன்னார் என்று நமக்கு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அவர் நம்பகமானவர் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டால், இவர் நல்லவர் தான் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டால், அவர் அந்த சம்பவத்தில் தவறு இழைத்தால் அது அதுக்கு மட்டும்தான் உரியது என்று முடிவெடுத்து அதை விட்டு கடந்து போகணுமே ஒழிய அவருடைய வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறுக்கணும். அப்படின்னா மறுங்க, எல்லாத்தையும் நீங்க சாதனை வரக்கூடிய எல்லா செய்தியும் மறுங்க, நீங்க முரண்பட்டு தானே வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து
நீங்க ஹதீஸை மறுத்து கொண்ட போறீங்க, என்ன முடிஞ்ச பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது நீங்க சொல்லுங்க, நீங்க அதாவது ஆய்வுகள் என்பது முடிந்து விட்டது, எந்த இமாம்கள்லாம் ஹதீஸை தொகுத்து அதற்கு ஹுக்கம் கொடுத்து விட்டார்களோ அந்த ஹுக்கம் தான் நிலையானது, அதுக்கப்புறம் வேற யாரும் எதையும் ஆய்வு செய்யக்கூடாது, அதுல உள்ளதை அப்படியே ஏத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு செய்தியவாத நீங்க சொல்லிருங்க. நீங்க இப்ப புகாரி இமாம் அதுக்கு என்ன கொடுத்துருக்காரு, சஹி அந்தஸ்து கொடுத்துருக்காரு, சஹி தான். முஸ்லீம் இமாம் கொடுத்துருக்காங்களா அதுதான். திருமதி இமாம் என்ன கொடுத்துருக்காங்க அதுதான். அதுக்கப்புறம் பின்னாடி யாரும் அதை ஆய்வு செய்யக்கூடாது, அதுல இருந்து மாற்று கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்து நீங்க அறிவிச்சிருந்தா நீங்க நியாயமானவர்கள். 1000 வருஷமாக எது நம்பிக்கொண்டிருந்தார்களோ அது 1000 வருஷத்துக்கு பின்னாடி அல்பானி மறுக்கக்கூடிய நேரத்தில், அல்பானி பலவீனம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், புகாரிலே முஸ்லீம்ல பலவீனம் இருக்கு வாசலை திறந்து விடக்கூடிய நேரத்தில் அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருந்த நீங்க இப்ப கேட்கலாமா, நீங்க இதை பேசலாமா? நீங்க இப்ப 2வது குர்ஆன் முரண்படு நம்ம மறுக்கக்கூடிய செய்தி எந்த ஒன்றை அமல் இபாதத் இருக்குதா, வணக்க வழிபாடுகள் இருக்குதா, அதுல ஏதாவது ஹுக்கும் சட்டங்கள் எடுப்பதுக்கு தான் இருக்குதா? 2வது அதுல வரக்கூடிய சட்டங்களை நீங்க வந்து எடுக்க முடியுமா? பால் குடிங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? பேம்பாருங்கன்னு சொல்ல முடியுமா? மடியில படுத்து பேம்பாருங்கன்னு சொல்ல முடியுமா? மடியில படுக்கிறது ஆதாரம் இல்லையாங்க. சரி, இப்போ நம்ம வந்து யாரு இப்னு ஹஜர் சொன்னா அதை நம்ப மாட்டாங்க. சரி, மடியில படுக்கிறத விட்டுருவோம், சரி படுத்துக்கிட்டு பேம்பாருங்க பேம்பாக்க விடுங்க அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்க முடியுமா? இது அல்லது என்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணத்தில் அறிஞ்சு அதுல உங்களுக்கு என்ன சட்டம் இருக்குது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 100 மனைவியோட போனாங்க, புள்ள பறக்கல, ஒரு புள்ள அறகுறையா பிறந்தது, இதுல உங்களுக்கு என்ன சட்டம் இருக்குது? இதுல என்ன ஹுக்கம் இருக்குது உங்களுக்கு? இதுல மக்களுக்கு என்னத்தை சொல்ல போறீங்க நீங்க? இந்த குரங்கு விபச்சாரம் செய்த செய்தியை வந்து புகாரி இமாம் பதிவு அதுல பாருங்க, அந்த குரங்கு விபச்சாரம் பண்ண கதை திரும்ப திரும்ப பேசிட்டு வராது. அதுக்குதான் அந்த நம்ம ஒரு சகோதரர் பேரை கூட சொல்லி வருவான், மீரா ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் வந்து, ஆனா இந்த செய்தியை வச்சுதான் அந்த டார்வின்ங்கிறவன் ஆய்வு பண்ணியிருப்பானாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க அப்படின்றாரு. உண்மைதான் அது. ஏண்டா குரங்கு வந்து அதுக்கு திருமண சட்டங்கள் எல்லா ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்குது, விபச்சாரம் அதாவது மகரம் எல்லாம் இருக்குது. விபச்சாரம் செஞ்சதுனால கல்லறிஞ்சு அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவரும் சேர்ந்து அடிச்சிருக்காரு, மைமுனுங்கிற அவரும் சேர்ந்து அடிச்சிருக்காரா இல்லையா? அது அன்சாரி சிறப்புல வேற புகாரி இமாம் கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா? அப்ப ஒருவேளை அவன் இந்த இதை வச்சுதான் ஆய்வு பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்குது. ஆனா ஒருவேளை வந்து இது தெரிஞ்சு இதுல வச்சு ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தா கூட நம்மளுக்கு நம்மளால நம்பிட்டு போயிருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆய்வு கண்டு புகாரி இமாமுக்கு தெரியாத அறிவு உலகத்தில் யாருக்காவது இருக்குதா? அவ்வளவு பெரிய அறிவை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கொண்டு வந்து நோக்கம் என்ன தெரியுமா? இதுதான் அடிப்படை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கூட சொன்னாரு. அது சரியா தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கூட என்ன செய்யுது, இப்படியெல்லாம் நம்புறாங்க மக்கள். அப்ப படிக்கக்கூடிய மக்கள் எப்படி விளங்குவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் அறிவு இல்லாம என்ன செய்யறாங்க, போறாங்க. அதுபோக வந்து நம்ம அந்த புகாரி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. எல்லா பொதுவா வந்து விளங்கிக்கிறீங்க, நீங்க ஹதீஸை வந்து வர்ற ரூட்ல வரக்கூடிய எல்லா செய்தியும் பதிவு, பலவீனமான ஹதீஸையும் பதிவு பண்ணாங்க. சரி, பலவீனமான ஹதீஸோட அறிவிப்பாளர்ல ஏதாவது முன்ன பின்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பார்த்துக்கலாம். பின்னாடி வரவங்க முன்னாடி வரவங்க சொல்லுவாங்க பலவீனம்னு சொன்ன பின்னாடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். இட்டு கட்டப்பட்டதுன்னு தெளிவா தெரியப்பட்ட செய்தி ஏன் பதிவு பண்ணாங்க? வர்ற செய்தி பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான். ரசூல்லா வழியாக கிடைக்க செய்தி, ரசூல்லா வழியாக வர்றதுன்னு வந்து பேர் வந்துட்டாலே பதிவு பண்ணுங்க, அது நல்லது கெட்டது அப்புறம் பார்த்துக்குவோம் பதிவு பண்ணாங்க. அப்ப அதை விளங்கணுமா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில வந்து ஹதீஸுகளை வந்து ஹதீஸை தொகுத்து பதியக்கூடிய அறிஞர்கள் பெரும்பாலும் இதை பார்க்கவே இல்லை. உள்ளக்க என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத கவனிக்கவே இல்லை. கவனிக்காதன் காரணமாக தான் அறிவிப்பாளர் வரிசையை மட்டும் பார்த்துட்டு சரி தப்புன்னு போயிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் புகாரி இமாம் இந்த குரங்கு ஹதீஸை கொண்டு வந்து என்ன செய்யிருக்காரு, உள்ள போட்டிருக்கிறாரு. மற்ற அதில் சொல்ல வேண்டிய சட்டம் என்ன? அவர் அமர்மனு மைமுனுங்கிறவரை வந்து அன்சாரினை நிரூபிக்க வேண்டியதுக்கு இந்த குரங்கு விபச்சார ஹதீஸ் தான் ஆதாரமா தேவையை கொண்டு வரணுமா? சரி, அப்படி வேற அன்சாரிகள் அறியாம காலத்துல வேற யாருமே வாழலையா? இவர் மட்டும் தான் இருந்தாரா? அப்ப அவர்களுடைய வழியாக வரக்கூடிய செய்திகள்லாம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோமா இல்லையா? அதுக்கு நீங்க என்ன செய்யல, பதில் சொல்லல அப்படிங்கறது என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல மௌலவி புகாரி ஃபிர்தௌசி, ஆனா உண்மையிலேயே இது லைவ்ல உட்காந்து கேமராவில் நம்ம வாட்ச் பண்ணமாக்க இந்த புகாரி இமாமுடைய அந்த பேச்சு, அந்த திணறலும் அவருடைய முக தோற்றமும் கண்டிப்பா கேமராவில் காட்டி கொடுத்துரும். ஏன்னா இவங்க பேச்சு அப்படியே மாறிடுச்சு. அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரத்தை மறுக்கிறதுக்கு வழி இல்லை. என்னத்தையாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு பேசக்கூட முடியாமல் என்ன செஞ்சுறாங்க, 6 நிமிஷம் 4 நிமிஷத்துல கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவர்களுக்கு பதில் சொல்ல முடியல. நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் வந்து அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனை காலமா நம்ம நம்பிக்கிட்டோம், இதுக்கு மாற்றமாக அழகா சொல்றாங்களே, தெளிவா சொல்றாங்களே, இப்ப நம்ம இதை ஏற்றுக்கிட்டமாக நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே, இப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால அவர்கள் பேச்சு அப்படி என்ன செய்யுது, அப்படியே திணறுது, அப்படியே தடுமாற்றம் ஏற்படுது. 2வது போட்ட பதிவுல பதிவுகளை அழிச்சு இருக்கிறாங்க. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. சரி, அது பக்கம் போட்டு இவையில் என்ன சம்பவம் அப்படின்னா, ஹதீஸ் என்பது வஹி, சரியா? அந்த வஹியில வந்து எந்த விதமான முரண்பாடும் இருக்கக்கூடாது. குர்ஆன் என்பது வஹி, அது எந்த விதமான முரண்பாடு இல்லைங்கிறது எல்லாரும் அறிந்தது. அப்ப குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மோதிர மாதிரியாக வரக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்து வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து இந்த ஹஜ்ஜி காலத்துல வசனம் அருளப்படுது. அந்த வசனத்தை வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஓதக்கூடிய நேரத்தில் வந்து என்னென்னு ஓதுறாங்கண்டா, அதாவது என்ன மவாசிமுல் ஹஜ்ஜா அப்படி அந்த மாதிரி ஓதுறாங்க. அதாவது நம்ம 2 ஹதீஸுமே உங்களுக்கு போட்டிருக்கிறோம். நம்ம என்ன போட்டிருக்கிறோம்டா,
அதாவது அந்த ஹஜ்ஜு சமயத்தில் வந்து வியாபாரம் பண்ணுவது உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படிங்கிற வசனம் 2வது அத்தியாயத்தினுடைய 198வது வசனம் அருளப்படுகிறது. இந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி ஓதிட்டு வரும் பொழுது அதோட சேர்த்து என்ன செய்யறாங்க, இது ஹஜ்ஜு காலங்களில் என்பதை சேர்த்து ஓதினார்கள் அப்படின்னு. அதனால் அது குர்ஆன்ல இல்லை. குர்ஆன்ல இல்லாததை என்ன செய்யறாங்க, சேர்த்து ஓதுறாங்க. அதில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுனால இது தெரிஞ்சு போச்சு. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது அது வந்து அவங்க மக்களுக்கு விளக்கும் விதமாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இது தவறு. குர்ஆனை ஓதும் போது குர்ஆனோட எந்த ஒரு வார்த்தையும் சேர்த்து ஓதக்கூடாது. குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் குர்ஆனுக்கு ஒத்த கருத்தாக இருக்கக்கூடிய வேற வார்த்தையை கூட சேர்த்து சொல்லக்கூடாது. அதேமாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துவாக்களை ஏதாவது கற்று தந்தால் அதுக்கு மாற்று அர்த்தம் கொடுத்து கூட ஓதக்கூடாது. ஒத்த கருத்தாக இருந்தாலும் ரெண்டுக்கு ஒரே மாதிரியான அர்த்தம் இருந்தாலும் ரெண்டு சொன்னாலும் ஒண்ணுதான் என்று வரக்கூடிய இடத்துல கூட மாற்றி ஓதக்கூடாது. இந்த சட்டங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இல்லாத வசனத்தை சேர்த்து ஓதினார்கள் என்கிற செய்தியை வந்து என்ன செய்யறாங்கன்னா, அதாவது முஸ்லீம்ல வந்து 20:50 என்ன செய்யிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. புகாரில 20:50 பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அருளப்பட்டது அப்படிங்கிற சம்பவத்தை வந்து 17:70 பதிவு பண்ணி, ரெண்டுமே புகாரி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கூடுதலாக சொல்லிக்கிறோம். அடுத்து அவங்க என்ன எடுத்து வைக்கிறாங்களோ இன்னும் நிறைய இருக்கிறது விஷயங்கள். மக்களை தெளிவுபடுத்துவதற்காக இந்த விவாத தளம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், தெளிவுபடுத்திக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குடும்பத்தில் பயணிக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரர் முகவைக்கான் அவர்கள் நம்ம என்ன வாத வைக்கிறோம், அதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று நம்ம கேட்குற கேள்விக்கு போய் சொல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து விரிவாக பேசி அந்த 10 நிமிடத்தை எப்படியாவது கடத்தி செல்ல வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க, கடந்து போகிறாங்க. சரி, இதில் ஒரு விஷயத்த பேசிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஷாதுன்ற பேரில் ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரண்பட்டால் மறுக்கிறீங்க, அது மட்டும் கூடும். நாங்கள் வந்து குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கிறது கூடாதான்னு கேட்குறாங்க. நாங்கள் அதை பற்றியே பேசவே இல்லை. குர்ஆனுக்கு முரண்படுதா இல்லையாங்கிறது 2வது டாபிக். நம்ம என்ன கேட்குறோங்கனால புரிஞ்சுக்கிடணும். நம்ம என்ன கேட்குறோங்க புரிஞ்சுக்கிடாமையே அதுக்கு பதில் சொல்லாமையே எதாவது சொல்லணும், எப்படியா தப்பிக்கணுன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஷாதை பொறுத்த வரைக்கும் அது நம்பமானவங்கள்ட்ட இருந்து சின்ன சின்ன வார்த்தை பிழைகள் கேட்கும்போது தவறாக புரிஞ்சு சொல்லுவாங்க. அதில் மட்டும்தான் அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கும். மற்ற செய்தி ஏற்றுக்குருவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குர்ஆனுக்கு முரண் சொல்கிறது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்கிறீங்க, ஷாதுன்னு சொல்லலை. இங்கே அதுக்கு பிறகு உள்ள விஷயத்துக்கு வாங்க, அங்கே நிற்காதீங்க. அதாவது அதுக்கு பிறகு உள்ள விஷயம் என்ன, நீங்கள் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்கிறீங்க. அந்த இட்டுக்கட்டி சொன்ன நபர்கள் அறிவிக்கக்கூடிய ஏனைய செய்தியை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறீங்க. இதுக்கு பதில் வைங்கன்னு சொன்னோம்னா வந்து, நான் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் நீங்கள் மறுக்கிறீங்க ஷாதுன்னு, நாங்கள் வந்து குர்ஆனுக்கு முரணாக மறுக்கக்கூடாதா, குர்ஆனுக்கு முரண் இருப்பது பெரிய விஷயமா இல்லையா ஹதீஸை விட அப்படின்னு சொல்லி அதையே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு தீர்வு என்ன, தீர்வை சொல்லுங்கள். தீர்வை கேட்குறேன் நான். ஷாது வந்து அது நம்பமானவங்க அறிவிச்சிருப்பாங்க. அது சின்ன சின்ன மனுஷன் நடிப்பில் சின்ன பிழை வரும். இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். அதை வந்து மறுத்துட்டு வேறு நல்ல செய்தி ஏற்றுக்குருவோம். அது தொடர்பாக வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த மாற்றி அறிவித்த வாசகத்தை மட்டும் வார்த்தையை மட்டும் விட்டுப்பட்டு அந்த மற்ற செய்தி நம்ம ஏற்றுக்கொள்வோம். அங்கே பிரச்சனை இல்லை. அந்த அறிவிப்பாளர்கிட்ட வந்து மற்ற செய்தியில் பிரச்சனை இருக்காது. எனவே நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இட்டுக்கட்டி சொல்கிற நபர்னு பொறுத்த வரைக்கும் அவனுடைய எல்லா செய்தியும் பிரச்சனை இருக்கும். அப்போ அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? இப்போ சூனி ஹதீஸாக இருக்கட்டும், கணர் ஹதீஸாக இருக்கட்டும், இந்த ஹதீஸுகள் அனைத்துமே வந்து இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருந்தால் அந்த இட்டுக்கட்டி சொன்ன அந்த அறிவிப்பாளர்கள் திறந்து எப்படி நீங்கள் மற்ற செய்தி ஏற்றுப்பீங்க? இதை சொல்லுங்கன்னா பதிலே வைக்கல. நாங்கள் எங்கே நம்பகமானவங்களை மறுத்தோம், நாங்கள் எங்கே நம்பகமானவங்களை மறுத்தோம். நீங்கள் நம்பகமாக அறிவிக்கக்கூடிய செய்தி தானங்க மறுக்கிறீங்க. சூனி ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாருமே நம்பகமானவங்க தானாங்க. அவங்க மேலே எங்கே பிரச்சனை இருக்குது, அதை தர மறுக்கிறீங்க. அதை மறுத்துப்படி என்ன கேட்குறீங்க, நாங்கள் நம்பகமானவங்களை அறிவிப்பு மறுக்கல, குர்ஆனுக்கு முரண்பட தான் மறுக்கிறோங்கிறீங்க. அப்போ உங்களுடைய பேச்சில் வந்து தெளிவில்லை என்பது இதன் மூலமாக வந்து தெளிவாகிறது. அப்போ வந்து நம்ம கேட்ட கேள்வி என்ன, ஷாது என்பது அது மறுத்தாங்கன்னா அவருடைய மற்ற செய்தி ஏற்றுப்பாங்க. அதுக்கு நியாயமான காரணம் இருக்கிறது. மனுஷன்னா சின்ன சின்ன பிழை வரத்தான் செய்யும், முன்னுக்கு பின்னும் வரத்தான் செய்யும். அது மற்ற செய்தியில் அவர் பிழை வராது, இதில் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் இட்டுக்கட்டி சொன்ன நபருடைய இதை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லா செய்தியும் பிழையாக இருக்கும். இட்டுக்கட்டி சொன்ன செய்தி எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த செய்தியெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி மறுத்து போட்டு அந்த அறிவிப்பாளர் அறிவித்த ஏனைய ஹதீஸ்ல என்ன பண்ணுறீங்க, எப்படி உறுதியாக நம்பகமாக எடுக்கிறீங்க? அதுக்கு என்ன பதில்னா அதை வைக்க தயார் இல்லை. இது வரைக்கும் பாருங்க, ஏதாவது சமாளிச்சுட்டே போறாரு தவிர அதுக்கு பதில் இல்லை. இந்த குரங்கு விபச்சாரம் பண்ண திரும்ப திரும்ப பேசிட்டு வராது. அதுதான் அந்த நம்ம ஒரு சகோதரர் வேற கூட சொல்லிடுவோம், மீரா ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் வந்து, ஆனா இந்த செய்தியை வச்சு தான் அந்த டார்வின்ங்கிற ஆய்வு பண்ணிருப்பாங்க, எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க அப்படின்றாரு. உண்மைதான் அது. ஏன்னா குரங்கு வந்து அதுக்கு திருமண சட்டங்கள் எல்லா ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்குது, விபச்சாரம் அதாவது மகரம் எல்லாம் இருக்குது. விபச்சாரம் செஞ்சதுனால கல்லறிஞ்சு அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. இவரும் சேர்ந்து அடிச்சிருக்காரு, மைமுன்கிற அவரும் சேர்ந்து அடிச்சிருக்காரா இல்லையா? அது அன்சாரி சிறப்புல வேற புகாரி இமாம் கொண்டு இருக்கிறாரு இல்லையா? அப்ப ஒருவேளை அவன் இதை வச்சு தான் ஆய்வு பண்ணிருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்குது. ஆனா ஒருவேளை வந்து இது தெரிஞ்சு இதை வச்சு ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தா கூட நம்மளால நம்பி போயிருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆய்வு பண்ண புகாரி இமாமுக்கு தெரியாத அறிவு உலகத்துக்கு யாருக்காவது இருக்குதா? அவ்வளவு பெரிய அறிவை கொண்டு போட்டுருக்காங்க. இந்த சம்பவத்தை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா, இதுதான் அடிப்படை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து கூட சொன்னார். அப்ப அந்த அடிப்படையில வந்து ஹதீஸ்களை வந்து ஹதீஸை தொகுத்து பதியக்கூடிய அறிஞர்கள் பெரும்பாலும் இது பார்க்கவே இல்லை. உள்ளக்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ கவனிக்கவே இல்லை. உள்ளக்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ கவனிக்கவே இல்லை.
கவனிக்காதன் காரணமாக தான் அறிவிப்பாளர் வரிசையை மட்டும் பார்த்துட்டு சரி தப்புன்னு போயிட்டே இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப என்ன செய்கிறாரு இவர், ஹதீஸை வந்து நாங்கள் ஆய்வு செய்யக்கூடாதா, மறக்கக்கூடாதா, ஒரு இமாம்கள் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா டிக்ளேர் அப்படியே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மறந்துட்டு போகிறீங்க, அது உங்களுடைய விருப்பம், அதுக்கான பதிலை சொல்லுங்கள். என்ன கேள்வி கேட்குறோம், இதுவரைக்கும் மார்க்கமாக பாதுகாக்கப்பட்டு வந்த செய்திகளை மறக்கிறீங்கன்னா அப்போ இதுவரைக்கும் சிறுக்கை பொதிக்கக்கூடிய, இதுவரைக்கும் மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு எதிரான செய்தியை வந்து இந்த இஸ்லாமிய உம்மத்து பின்பற்றி வந்து விட்டது, எல்லா சத்தியத்தில் பயணித்த அறிஞர்களும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ மார்க்கத்தை வந்து தவறாக தான் பின்பற்றப்பட்டிருக்கு, அல்ல அதை பாதுகாக்க விட்டுட்டான் அப்படிங்கிற அபாண்டம் வருமா இல்லையா? அந்த பாரதூரமான விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கன்னா அதை சொல்ல தயாரில்லை. நாங்கள் மறக்கக்கூடாதா, அவர் டிக்ளேர் பண்ணதா, அந்த ஒரு இமாம் டிக்ளேர் பண்ணாங்க, எல்லா இமாம்களும் ஹதீஸ்களை பதிவு செய்த ஹதீஸ் துறை அறிஞராக அறியப்பட்ட எல்லாரும் எல்லா ஹதீஸையும் ஆராய்ந்து தான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு நபர் தனிநபருடைய ஒரு விஷயமா நிற்கலை, இது உம்மத்தின் சாட்சியமாக இருக்குது, நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ இவ்வளோ உம்மத்தில் உள்ள எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இப்போ புதுசாக வந்து மறுக்கும் பொழுது அப்போ இவ்வளோ தூரம் உம்மத்து தவறில் இருந்துச்சா, அப்போ சத்தியத்தில் கூட்டம் எங்கே போச்சு? இதுக்கு பதிலே வைக்கலையே. நீங்கள் சம்மந்தமெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அல்பானி கொண்டு வரீங்க. அல்பானி மறுக்கவே இல்லைங்கிறேன் நான். திரும்ப 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 அல்பானியை கொண்டு வந்து பேசிகிட்டே இருக்கிறீங்க. அல்பானி இமாம் அவர்கள் எப்படி எந்த அடிப்படையில் பலகீனப்படுத்தினாங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு செய்தியை முழுசாகவே பலகீனப்படுத்தினாங்களா? அப்படி கிடையாது என்று தெளிவாக சொல்லியாச்சு. அல்பானி மறுத்த ஒரு செய்தியை போடுங்கன்னா போட தயாரில்லை, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த குரங்கு பிச்சார செய்தியை கொண்டு வரீங்க, இமாம்கள் கருத்தை கவனிக்கவில்லைன்னு சொல்கிறீங்க. இமாம்கள் கருத்தை கவனிக்காமல் தான் பதிவு பண்ணாங்க என்று எந்த ஹதீஸ் கலை விதியில் இருக்குது? இந்த ஹதீஸ் கலை விதியை பாருங்கள், இந்த ஹதீஸ் கலை விதி எல்லாத்தையும் பார்த்தாலும் இதெல்லாம் கருத்தை கவனிக்கப்படவில்லை என்பதுதான் தெரிவிக்கிறது என்று ஏதாவது ஒரு ஹதீஸ் கலை விதியை காட்டுங்க. அப்படி காட்ட முடியுமா? சவால் விடுறேன். இது வரைக்கும் அல்பானி மறுத்த ஹதீஸையோ அல்லது வந்து ஹதீஸ் கலையில் வந்து அறிஞர்கள் வந்து கருத்தை கவனிக்காமல் தான் போயிட்டாங்க என்று ஹதீஸ் கலை இமாம்கள் மீது அனைவர் மீது நீங்கள் பண்ணுறீங்க, அவதூற பரப்புறீங்க. இங்கே ஒரு செய்தியை மட்டும் இமாம் புகாரி சார்பாக குரங்கு செய்தியை போட்டுருக்கிறீங்க, சரிங்களா? ஆனால் என்ன சொல்கிறீங்க, அனைத்து இமாம்களும் தான் பெரும்பாலும் அவங்க எல்லாமே கருத்தை கவனிக்காமல் போயிட்டாங்க என்று தான் சொல்கிறீங்க. அப்படின்னா அப்போ ஹதீஸ் கலையில் இருந்தால் நீ காட்டணும். கருத்தை கவனிக்காமல் இருக்கக்கூடிய விஷயம் ஹதீஸ் கலையில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் கலை விதியை எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே வந்து கருத்தை கவனிக்கப்படக்கூடிய செய்தியே இல்லை என்று இப்போ 5 நிபந்தனை இருக்கா இல்லையா? அதாவது ஒரு ஹதீஸை சஹி என்று சொல்வதற்கு 5 நிபந்தனை இருக்குது. அந்த 5 நிபந்தனையை பார்த்தாலுமே இதில் கருத்தை கவனிக்கக்கூடிய செய்தி இல்லை என்று எது இருக்குது அதை எடுத்து போடுங்க. போட்டாதானே முறையான வாதமாக இருக்கும். அதை செய்யாமல் என்ன செய்றீங்க, சம்மதம்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த குரங்கு பிரச்சார செய்தியை இமாம் அவர்கள் கருத்துக்காக கொண்டு வரவில்லை. எனவே தான் குற்றவியல் சட்டத்தில் அந்த தலைப்பில் பதிவு செய்யாமல் அன்சாரி சிறப்பில் பதிவு செய்கிறாங்க. அந்த மைமூன் சொல்லக்கூடிய நபர் வந்து அன்சாரி, அவர் அந்த காலத்தில் அறியாமை காலத்தில் வாழ்ந்தேங்கிறதுக்காக அவர் தரப்பில் ஒரு செய்தியை சொல்கிறார். அவர் விளங்கிய ஒரு சம்பவத்தை டக்குன்னு அவர் சொல்கிறார். அந்த டைமில் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு சொல்கிறார். இப்போ இதை வந்து கருத்துக்காக இமாம் பதிவு செய்யலை, அந்த கருத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பதிவு செய்யலை. அப்போ எனவே தான் இமாம் அவர்கள் தெளிவாக அதுக்கு தலைப்பு சம்மந்தம் இல்லாமல் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அந்த கருத்தை கவனிக்கலை, வேற விஷயத்தை தான் நம்ம கவனிக்கிறோம். அந்த அறிவிப்பாளர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தார் என்ற தகவலை நமக்கு சொல்கிறாரு இமாம் அவர்கள். கூடுதலாக ஒரு அறிவிப்பாளர் அந்த காலத்தில் வாழ்ந்தால் மட்டும் போதாது, ஏதாவது தகவலை சொல்லணும், அல்லாஹ்மி சாட்சியாக அல்லது ஏதாவது தகவலை சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை கொண்டு வராங்களே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. எனவே தான் தலைப்பை வந்து சம்மந்தம் இல்லாமல் போட்டிருக்காங்க இமாம் அவர்கள் என்று சொல்லியாச்சு. அதுக்கு பதில் வைக்க முடியாமல் சம்மந்தம் இல்லாமல் யாரோ சார் சொன்னாராம், இதை வச்சு தான் அந்த குரங்கை வந்து மனசுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்னமோ கதை கட்டினாங்களாம். இப்போ இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்களோ என்று வந்து மக்களுக்கு சொன்னோம்னா உடனே புகாரிமாவுடைய அறிவு அப்படி இப்படின்னு மக்கள் இது பண்ணுவாங்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் எதை பேசணும் அப்படிங்கிற ஒரு முறையற்ற என்ன செய்றீங்க பேசிக்கொண்டிருக்கிறீங்க. பார்க்கக்கூடிய மக்கள் இவருடைய அந்த வாதத்தை வந்து நன்கு புரிந்து கொள்ளுங்க. நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் வைக்க முடியாமல் சம்மந்தம் இல்லாமல் என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டயத்தை ஓட்டணும் என்பதற்காக தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, சரியா? நம்ம உட்காந்து பேசுகிறது பயப்படுறோமா வைக்கிறோமா, வீடியோ போட்டு காமிச்சா மக்களுக்கு தெரியுமா? சரிங்க, இன்ஷால்லா வாய்ப்பு கிடைச்சா நேரில் உட்காந்து வீடியோ போட்டு பேசலாம். யார் பயப்படுறாங்க, யார் வாதத்தை சரியாக வைக்கிறாங்க என்று மக்களுக்கு காட்டலாம். இப்போ அது விஷயம் இல்லை, அதை பேசாதீங்க, விஷயத்துக்கு வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வசனத்தை தப்பாக ஓதுனாங்க, சேர்த்து ஓதுனாங்க என்று சொல்கிறீங்க. இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம பேச முடியாது, இது வந்து இந்த தலைப்பில் கிடையாது. அதெல்லாம் வந்து அடுத்த தலைப்பு, சரியா? தலைப்பு என்ன, மார்க்கம் பாதுகாக்கப்பட்டதா? ஹதீஸ்களை முடிவின்றி மறுத்து கொண்டே போகிறீங்க. எப்படி முடிவின்றி மறுத்து கொண்டே போகிறீங்க? அப்படி இருக்கும்போது சொற்பமானதுன்னு சொல்கிறீங்க. சொற்பமானதுன்னா என்ன? 100 ஹதீஸ்க்கு மேலே மறுத்துருக்கிறீங்க, அது சொற்பமா உங்களுக்கு? இது சொற்பனை யாராவது சொல்லுவாங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவே இல்லை மாதிரி ஹதீஸ் மறுப்பு முடிவே வரல, டிக்ளரே பண்ணலை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் வந்து சொற்பங்கிறீங்க? அப்போ அதுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் இல்லை. மார்க் எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லுவதற்கு பதில் இல்லை. அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள்ட்ட எப்படி மற்ற செய்தி ஏற்றுக்கொள்வீங்கன்னா அதுக்கு முறையான பதில் இல்லை.
அந்த அறிவிப்பாளர்கள்ட்ட இருந்து எப்படி மற்ற செய்தி ஏற்றுக்கொள்வீங்கன்னா சம்மந்தம்லாம் சாதை போட்டு இழுக்கிறீங்க, அதுக்கு விளக்கப்படுத்தியாச்சு. சரிங்களா? இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதில் தான் என்ன பண்ணுறீங்க, தாய் போயிட்டு இருக்கிறீங்க. மக்கள் புரிந்து கொள்ளுங்க. சம்மந்தம்லாம் என்ன பண்ணுறீங்க, நான் வசனம் தெளிவாக போட்டாச்சு, தீயவன் செய்தியை கொண்டு வந்தான், தீர விசாரித்துக் கொள்ளுங்கன்ட்டு. ஏங்க ஹதீஸில் வந்து தீயவன் தானே கொண்டு வந்திருக்கிறான், அவன் தானே வந்து தப்பாக சொல்லியிருக்கிறான், அது தானே நான் வந்து சொல்லி காமிக்கிறேன். அதுதான் ஆண்டா தெளிவுபடுத்த சொல்கிறேன் இல்லையா? நீங்கள் யாரெல்லாம் பார்க்க தேவையில்லை, மறுத்துருங்கன்னா நீங்கள் எதுக்கு மறுக்கிறீங்க? கொண்டு வந்த செய்தி தவறு தானே சொல்கிறீங்க, கொண்டு வந்த நபர் தீயவன் தானே சொல்கிறீங்க. அப்போ அல்ல தீயவனை விசாரிக்க தானே சொல்கிறான், அது தீயவன் யாருன்னு தெரியணும், அப்போ அவன் விசாரிக்கணும், இதுதான் என்ன சொல்கிறான். சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க, வசனத்தை வந்து இந்த நாம் போட்ட வசனத்தை வந்து சம்மந்தம் இல்லாமல் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை கொண்டு வந்து தேவையில்லாமல் பேசி நேரத்தை ஓட்டுறீங்க. எனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக என்ன செஞ்சிட்டோம், வாதம் வச்சுட்டோம். அதை கவனித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தலைப்பு கீழே இருந்து பதில் சொல்லுங்கள். தாவி செல்லாதீங்க. விஷயங்கள் முறையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைனா வந்து முறையாக பதில் தாங்க. சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்லைங்களா? சரி, அடுத்து வந்து நீங்கள் வாதம் வச்சதுக்கப்புறம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் கேட்ட விஷயத்துக்கு ஹதீஸ்களில் ஆதாரமோ அல்பானி மறுத்த செய்தியோ அல்லது மார்க்கம் பாதிக்கப்பட்டதா என்ற செய்திக்கு பதிலோ, அதே போல் வந்து அந்த இமாம் கிட்ட வந்து மற்ற செய்தி எப்படி ஏற்றுக்கலாம் என்பதற்கான பதிலோ, அந்த அறிவிப்பாளர் வந்து எப்படி மற்ற செய்தி ஏற்றுப்பீங்க என்பதற்கான பதிலோ வராது என்பது நமக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது. இந்த வாதத்தை பார்க்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்ஷா அது ரெண்டாவது நான் வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து எனக்கு பார்க்க வந்து ஒரு அடிப்படை விஷயம் விளங்காம தான் மௌலவி புகாரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. ஏன்டா இந்த வாதத்தை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க, அந்த வாதத்தில் எந்த ஒரு நியாயமும் இல்லை, அவங்க வைக்கக்கூடிய வாதத்துக்கு முகாந்திரமும் இல்லை, அடிப்படையற்ற ஒரு வாதமாக இருக்கிறது. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஆதாரமாக நிறைய பதில்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். பொதுவாக வந்து இன்னார் என்று தெரியாவிட்டாலும் நம்பகமானவர் என்று வந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் வந்து அந்த விஷயத்தில் மட்டும்தான் அதை நம்ம பிழை காண வேண்டுமே ஒழிய அவர் வழியாக வரக்கூடிய எந்த விஷயத்திலையும் பிழை காணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏராளமான அடுக்கடுக்கான ஆண்டுகளையும் சான்றுகளையும் நம்ம என்ன செய்யறோம், ஆதாரங்களையும் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாதத்திலே நீங்க லாஜிக் இருக்கான்னு நீங்க பாருங்க. நீங்க அதாவது இந்த சாதுன்னு வரக்கூடிய செய்தியில வந்து என்ன செய்யுதுன்னா, அதாவது பல ரூட்ல வருது, அதுல ஒரு ரூட்ல வரக்கூடிய அது நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய அந்த ஒரு செய்தியில மட்டும் என்ன செய்யுதுன்னா பிரச்சனை இருக்குன்னு அந்த செய்தியை மட்டும் நம்ம மறுத்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப பிரச்சனையாக வரக்கூடிய செய்தியை மறுத்துறீங்களா இல்லையா? இது கான்செப்ட் தானே. பிரச்சனையாக வரக்கூடிய செய்தி அதை மறுத்துறிய பிரச்சனையா, அந்த பிரச்சனை வந்து எந்த செய்தியில வந்தாலும் மறுக்கணுமா இல்லையா? அந்த பிரச்சனை வந்து எந்த செய்தியில வந்தாலும் மறுக்கணுமா இல்லையா? பிரச்சனையே அந்த செய்தி தானே, அறிவிப்பாளர்களே. அறிவிப்பாளர்கள் பிரச்சனை இல்லாத அறிவிப்பாளர், நம்பகமான அறிவிப்பாளர். அப்ப பிரச்சனை என்பது ஒரு செய்திகளுக்கு, அதாவது நிறைய செய்திகளுக்கு ஒரு செய்தி மாற்றமாக, ஒரு சம்பவம் மாற்றமாக வருதுன்னா அந்த சம்பவம் தான் பிரச்சனை. அந்த சம்பவம் பிரச்சனையாக இருந்தா அந்த சம்பவம் எத்தனை செய்தியில வந்தாலும் மறுக்கணுமா இல்லையா? மறுக்கணும். இப்ப சூனியம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி, சூனியம் தானே பஞ்சாயத்தை, சூனியம் சிகிரு என்று சொல்லக்கூடியது. அதனால் ஒரு மனிதனுக்கு வந்து கேடு உண்டாக்க முடியுமா? அதனால் மனநல பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? அவனை உளர வைக்க முடியுமா? அதாவது உளவியல் தாக்குதல் செய்ய முடியுமா? இங்க இருந்து கொண்டு எங்கேயோ உள்ளவனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுத்த முடியுமா? இந்த பஞ்சாயத்து தானே, சம்பவமே பஞ்சாயத்து. அப்ப அந்த சம்பவம் எத்தனை ரிவாயத்துல வந்தா என்னங்க, சம்பவம் பஞ்சாயத்து ஆகி போனா சம்பவம் எத்தனை இதுல வந்தாலும் மறுக்கப்பட வேண்டுமா இல்லையா? அதானே பேசிக். உங்களுடைய லாஜிக் அடிப்படையிலேயே, நீங்க சொல்லக்கூடிய வாதத்தின் அடிப்படையிலேயே, அது சாதுக்கு வரக்கூடிய ஒரு செய்தியில வந்து பிரச்சனை வந்தா செய்தியில பிரச்சனை தான், அறிவிப்பாளர்ல பிரச்சனையே இல்லை. அதையே நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அறிவிப்பாளர்ல பிரச்சனை இல்லை, செய்தியில தான் பிரச்சனை. அந்த செய்தியை மட்டும் தான் நாங்க மறுக்கிறோம்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த செய்தியை எத்தனை ரூட்ல வந்தாலும், எத்தனை பேர் வழியாக வந்தாலும், எங்க வந்தாலும் செய்தி பிரச்சனையாக இருந்தால் செய்தியை மறுக்கணுமா இல்லையா? அதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க அப்ப அந்த செய்தி எத்தனை மறுக்கிறோம் நம்ம? பேம்பாத்ததாக வரக்கூடிய செய்தி எத்தனை ரூட்ல வரட்டுங்க. பேம்பாத்தது சரியா, அதான் பேச்சு. பேம்பாத்தது வந்துருச்சா இல்லையா? பேம்பாத்தது கூடாது அப்படின்னா பேம்பாத்தது எத்தனை செய்தியில வந்தாலும் முடிஞ்சு போச்சு. பால் கொடுத்தது எத்தனை சம்பவத்துல வந்தாலும் பால் கொடுத்தது தப்பா ரைட்டா அதை பேசணும். தப்பு என்று முடிவாகிவிட்டால் எத்தனை செய்தியில வந்தாலும் மறுக்கணுமா இல்லையா? அப்ப இந்த இந்த ஒரு அடிப்படை இல்லாம தான் நீங்க என்ன செய்ய உங்களுடைய வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து நம்ம ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டோமா இல்லையா? அதையே என்ன செய்யறாங்க, பதிலை இவங்க பார்க்காம திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டுக்கிறாங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம அதை ரிப்பீட் பண்ணா கூட போதும் அப்படிங்கிற அளவுல இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே பேசுனதே நம்ம இதுக்கு திரும்ப திரும்ப போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம புதுசாகலாம் ஒன்றும் பேச வேண்டியது இல்லை, அதுவே போதுமான பதில், மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு அதுவே போதுமான பதில் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுது, அந்த செய்தியே இருக்குது. புகாரில வந்து சனதை மட்டும் தான் பார்த்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். உள்ளக வர செய்தியை பார்க்கலைன்னு. இந்த குரங்கு விபச்சாரம் செய்த ஹதீஸ் அது மாதிரி
அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன அந்த செய்தி, இந்த சகுனம் கெட்ட சகுனம் சம்பந்தமாக சொன்ன செய்தி, அதுக்கு கீழே வேற ஒரு சரியான அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய சகுனம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை பதிவு பண்றாரு அப்படின்னா, அப்ப அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய செய்தியை பதிவு பண்றதுதான் பெரும்பாலும் நோக்கமா இருந்தது அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்ப ரெண்டாவது இந்த மைமுன் அவங்க சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்துல வந்து இது ரெண்டாவது இந்த மைமுன்ங்கிறது அன்சாரின்னு சொல்றாப்புல, சரி இருந்துட்டு போட்டோம். இப்ப அவர் வந்து அந்த காலத்து நடந்த சம்பவத்தை சொல்றாரு, அதை புகாரி இமாம் பதிவு பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புகாரி இமாமை பொறுத்தளவுக்கு அவர் வந்து இந்த ஹதீஸினுடைய தரத்தை சுண்டி பார்த்து பதிவு பண்ணுவதில் நம்பர் 1. முஸ்லிம் இமாமை விட அதிக கெடுபடி போட்டு சருத்துக்களை போட்டு பதிவு பண்ணது யாரு? புகாரி இமாம். அப்படியாப்பட்ட புகாரி இமாம் வந்து இந்த செய்தியை கொண்டு வர்றதுக்கு உண்டான நோக்கமே என்ன? ஒண்ணுமே இல்லை. ஏதோ அவ்வளவுதான், அறிவிப்பாளர் சரியா இருக்கா, மைமுன் ஹத்தசனா, ரைட்டு ஓகே ஏற்றி விடு, முடிஞ்சு வச்சு தானே சம்பவம். அது இதுல வேற என்ன இருக்குது அந்த செய்தியில? ஒண்ணுமே இல்லையே. அதுல உள்ள செய்தியை பார்த்திருந்தாவது இது சாத்தியமா, இது நடக்குமா, இந்த மாதிரி குரங்குக்கு விபச்சார சட்டம் இருக்குதா, இந்த மாதிரி கல்லெறிய முடியுமா, குரங்குகள் தனக்கு தானே கல்லெறிஞ்சுக்கிறோமா, சரி இவர் பார்த்துட்டு இவருக்கு இந்த குரங்கு கல்லெறிஞ்சாருன்னு சொல்றாரு, அது விபச்சாரம் பண்ணதுக்காக தான் கல்லெறிஞ்சாருன்னு சொல்றாரு, இது சரியா? இதை நம்ம பதிவு எவ்வளவு நுணுக்கமாக சுண்டி பார்த்த அந்த அறிஞர் புகாரி இமாம் அவர்கள் இதை வந்து சர்வசாதாரணமா போட்டு போயிட்டு, அது அன்சாரியுடைய சிறப்புல போட்டு போயிருக்காங்கிறீங்கள நீங்க. இதுல என்ன செய்தியை சொல்ல சொல்றீங்க நீங்க? நம்ம அதாவது ரெண்டாவது புகாரியே நம்ம காட்டுறோம்டா, புகாரி தான் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுக்கு வந்திருக்கிறது. சொன்ன உடனே மக்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம போடுறோம். நிறைய செய்திகள் வந்து அறிவிப்பாளர் மட்டும்தான் பார்த்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா புகாரி இமாம் இருக்கட்டும், முஸ்லீம் எல்லா இமாமும் இருக்கட்டும், இந்த சாதுன்னு சொல்லி இருக்கா இல்லையா, முரண்பட்டதுன்னு பின்னாடி உள்ள அறிஞர்கள் வந்து அதுக்குன்னு தனி உசுல போட்டு மறுக்கிறாங்களா இல்லையா? இதை பதிவு பண்ணக்கூடிய இமாம்களே செஞ்சிருக்கலாமா? இதுக்கு அந்த செய்திக்கு இந்த செய்தி முரண்பாடா இருக்குது, இது எதுக்கு நம்ம இதை தேவையில்லாம கொண்டு வரணும், முரண்பட்ட செய்திகள் நம்ம ஏன் போடணும், சரி போட்டுட்டு இது முரண்பாடா இருக்கு, முரண்பட்டது அப்படின்னு நம்மளை கீழே போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்களா? அதுக்கு உதாரணமாக மேல போட்டிருக்கேன். இப்னு உமர் ரலியல்லாஹு சகுனம் சம்பந்தமா சொன்னது. அதுக்கப்புறம் சகலுங்கிற ஒரு நபி, சகல்னு நினைக்கிறேன், அந்த நபித்தோழர் வந்து சகனம் இல்லை என்று சொன்ன ரெண்டையும் அடுத்தடுத்த செய்தியை ஹதீஸா கொண்டு வராங்களே. ஐயா கொண்டு வந்தாங்க. சகனம்ங்கிறது இணை வைப்பு என்பது இது எதுக்கு நம்ம பதிவு? இணை வைப்பு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நிப்பாட்டலையே, அது தூக்கலையே. அவங்க பார்த்தது பெரும்பாலும் இதைத்தான் பார்த்துருக்கிறாங்க. நான் ஆதாரத்தை வச்சு பேசுறேன். நீங்க அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னா நீங்க சும்மா சொல்லாதீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், செய்தியை நான் சான்றா போட்டிருக்கிறேன், ஆதாரமா குர்ஆனை வச்சிருக்கிறேன், ஆதாரமா நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட செய்திகளை போட்டிருக்கிறேன். பலவீனமான செய்தியை கூட நான் கொண்டு வரல, ஆதாரபூர்வமான செய்தியை தான் நான் போட்டிருக்கிறேன். அறிவிப்பாளர் வச்சு ஆதாரபூர்வமாக வர செய்தியை தான் போட்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க வாதம் வச்சு பேசுறோம்னா நீங்க என்ன இதுல பேசுறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இதுல மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து இன்னும் ஒரு செய்தியை சொல்றாங்க. அது பேசப்பட வேண்டியது, இருந்தாலும் புதுசாக ஆரம்பிக்கிறதான். இதுவும் தொடரட்டும் இன்ஷா அல்லாஹ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இத்தனை காலமா மறுக்காத ஒரு செய்தியை நீங்க இப்ப குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கிறிய, அதுல சில விஷயங்களை சிறுக்கு என்று சொல்றிய, இது வந்து அப்ப இத்தனை கால அறிஞர்களும் சிறுக்கு என்று செய்து கொண்டு வந்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது இந்த சில நுணுக்கமான விஷயங்களை பொறுத்தளவுக்கு அது வந்து தெளிவுபடுத்தப்பட்டாலே ஒழிய அது தெளிவு கிடைக்காது பெரும்பாலும் யாருக்கு. அது நீங்க வந்து மறுத்தாலும் சரி, தான் உண்மை. இதுக்கு நம்மளா சொல்ல கிடையாது, சான்றோட நம்ம சொல்லுவோம், ஆதாரத்தோட சொல்லுவோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு யூதர் வராரு. யூதர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய மார்க்கம் சிறந்த மார்க்கம், அது நல்லா இருக்குது, ஆனா உங்களுடைய தோழர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறாங்க, அல்லாஹ் தூய்மையானவன், அது என்ன அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அல்லாஹ்வையும் உங்களையும் வந்து என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரையும் ஒன்னா இணைக்கிறாங்க, ஒன்னாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க. என்ன சம்பவம் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது செய்தி, இந்த சம்பவத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது மதீனாவுல நடக்குதுன்னு தெரியுது. எப்பயிலிருந்து சொல்றாங்கன்னு தெரியல, மக்காவுலேயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா, இவர் மதீனாவுல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த யூதர் பார்த்தாரா, அல்லது எப்பங்கிற சம்பவம் தெரியல. ஆனால் மதீனாவுல யூதர் வந்து பேசுவதாக இருந்தால் மதீனாவுல நடந்த சம்பவம் தான். அப்ப வந்து அவர் சொல்றாரு, இப்ப சத்தியம் செய்வது அல்லாஹ் மேலதான் சத்தியம் செய்யணும், அல்லாஹ் அல்லாத எதற்கு மீது சத்தியம் செய்தாலும் அது இணை வைத்தல் அப்படிங்கிறீங்க நீங்க. ஆனா உங்களுடைய தோழர்கள் வந்து கௌபாவின் மீது சத்தியமாக வல் கௌபா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அது வரைக்கும் அவங்க ரசூலுல்லாஹ் அதை கவனிக்கல. அது கவனிக்காததுக்கு காரணம் என்னன்னா, கௌபாண்டா இறைவனுடைய ஆலயம் தானே, அல்லாஹ்வுடைய ஆலயம், கௌபாவின் சத்தியம்னா அல்லாஹ் ரெண்டு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியாக இருந்தார்கள் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இதை சுட்டி காட்டுற வரைக்கும் ரசூலுல்லாஹ் அந்த தோழர்களை கண்டிக்கவே இல்லை, திருத்தவும் இல்லை. அப்ப வந்து அந்த யூதர் சொல்றாரு, வல் கௌபா அப்படிங்கிறாங்களே, கௌபாவின் மீது சத்தியமாக அப்படிங்கிறாங்களே, இது வந்து இணை வைக்கிற கௌபா வந்து அல்லாஹ்வோட ஆக்கிட்டாங்க, சமமாக்கிட்டாங்களே. இப்ப நம்மளுக்கு குர்ஆன் மேல சத்தியம்ங்கிறாங்களா இல்லையா, குர்ஆனை இறக்கியவன் மீது சத்தியம்னு சொன்னா அது வேற விஷயம், குர்ஆன் மீது சத்தியம்ங்கிறாங்க.
அதே மாதிரி என் உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கு அல்லாஹ் மீது சத்தியம், அதுக்கு அர்த்தம் அப்படி சொல்லலாம். கௌபாவின் இறைவன் மீது சத்தியமாகன்னு சொல்லுங்க சொல்ல மாத்தி கொடுக்குறாங்க. கௌபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லாதீர்கள், கௌபாவின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, மாற்றி கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தியை வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை சஹாபாக்கள் மூத்தா போயிருப்பாங்களா இல்லையா, அல்லது இந்த செய்தியை சொல்லிட்டு வேற வேற இடங்களுக்கு போயிருப்பாங்களா இல்லையா, இந்த செய்தி சம்பவம் தெரியாமல் போயிருப்பாங்களா இல்லையா, தெரியாமல் போயிருப்பார்கள் என்பதற்கு நான் பின்னாடி நிறைய ஆதாரம் கொண்டு வருவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு அதை பின்னாடி மாற்றப்பட்ட சட்டங்கள் வந்து ஏராளமான சஹாபாக்களுக்கு தெரியல, தெரியாமலே என்ன செஞ்சிருக்காங்க, பழைய சட்டத்தின் அடிப்படையிலே அமல் செய்து கொண்டிருந்தார்கள், அமல் செய்யவும் தூண்டி கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஏராளமான ஆதாரங்களை நம்ம பின்னாடி கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறாருன்னா, அப்ப இன்னொன்று என்ன அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, அல்லாவும் நீங்களும் நாடியது நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. மாசா அல்லாஹு ஷிஹ்த அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாவும் நீங்களும் நாடியது நடந்து விட்டது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் நாடும் போது நீங்க நாடல. அல்லாஹ் வந்து வான பூமிலாம் படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டான். அவ அல்லாஹ் எப்பயே நாடி இருக்கிறான், நீங்க இப்பதான் என்ன சொல்றீங்க. ஆனா நீங்க சொன்னது நடந்து விட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய தோழர்கள் வந்து மாஷா அல்லாஹு ஷிஹ்த அப்படின்னு சொல்றாங்களே, அல்லாவும் நீங்களும் நாடியதுன்னு சொல்றாங்களே, இது ரெண்டையும் கம்பேர் ஒன்னா சேர்க்கிற மாதிரி இணைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹு சும்மா ஷிஹ்த அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் நாடினான் பிறகு நீங்கள் நாடினீர்கள் சேர்த்து சொல்லுங்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்தவுடைய நிலைமை என்னங்கிறீங்க நீங்க, அதை சொல்லுங்க, தெளிவுபடுத்துங்க. இந்த சம்பவம் இந்த செய்தியில் அறிய முன்னாடி, ஏன்னா இது வந்து மதீனாவில் நடக்கிற சம்பவம், கௌபாங்கிறது மக்காவில் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப மக்காவோட இருந்தே இது என்ன செய்யப்படு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாத்து உஸாவின் மீது சத்தியம் செய்யக்கூடியவங்களுக்கு திருத்தினாங்க. அதன் மீது சத்தியம் செய்யாதீர்கள், சத்தியம் செய்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஈமான புதுப்பிக்கிற வகையா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா கௌபாவின் மீது சத்தியமானு சொன்னது மாத்தினாங்களா மாத்தலையாங்க ஆதாரமே கிடைக்கல. இங்கதான் மாத்தப்படுது. கௌபாவை கொண்டு சத்தியம் செய்வதாக இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களே சத்தியம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது கருத்து இதுல விளங்குது. இப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ரெண்டாவது, இந்த கௌபாவின் மீது சத்தியமாகனு சொல்லிட்டு இருந்த சஹாபாக்கள் எத்தனையோ பேர் மதீனாவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்க, வியாபாரத்துக்கு போனாங்க, வெளியே போனாங்க, பல்வேறு பகுதிகளில் இருந்து ரசூலுல்லாஹ்வை சந்திச்சுட்டு போனாங்க. இவர்கள் எல்லாம் இந்த நிலைமையில இருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க அதை சொல்லுங்க முதல்ல. இப்ப அதுக்கு நீங்க பதில சொல்லுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப புகாரி இமாமை பொறுத்தளவுக்கு அவர் வந்து இந்த ஹதீஸுடைய தரத்தை சுண்டி பார்த்து பதிவு பண்ணுவதில் நம்பர் 1. இப்ப புகாரி இமாமை பொறுத்தளவுக்கு அவர் வந்து இந்த ஹதீஸுடைய தரத்தை சுண்டி பார்த்து பதிவு பண்ணுவதில் நம்பர் 1. முஸ்லிம் இமாமை விட அதிக கெடுபடி போட்டு சரத்துகளை போட்டு பதிவு பண்ணது யாரு? புகாரி இமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அதாவது இந்த டைப்பிங்கில் என்ன சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் வந்து குர்ஆனுக்கு முரணாக செய்தியாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். அந்த நம்பகமான அறிவிப்பாளர்களை இட்டுக்கட்டுபவர் என்ற ரீதியில் நாம் பேசவே இல்லை. இந்த வார்த்தை கவனிங்க. அந்த நம்பகமான அறிவிப்பாளர்களை இட்டுக்கட்டுபவர் என்ற ரீதியில் நாம் பேசவே இல்லை. எனவே நாம் சொல்லாத ஒன்றை, அதாவது நம்பகமான அறிவிப்பாளர்களை இட்டுக்கட்டுபவர்கள் என்று நான் சொல்லாததை நான் சொன்னதாக திரும்ப திரும்ப கூறி வாதத்தை திசை திருப்ப வேண்டாம். இந்த வாசகத்தை நன்கு மக்கள் கவனித்துக் கொள்ளுங்க. அதாவது குர்ஆனுக்கு முரணாக இருக்குமா, ரசூலுல்லாஹ்வின் மீது அபாடத்தை, உங்கள் பார்வையை சொல்கிறேன், என் பார்வையில் அது குர்ஆனுக்கு முரணாக இருக்குதா, ரசூலுல்லாஹ் மீது அபாடத்தை சுமத்து தான் நம்ம ரெண்டாவது பேசுவோம். குர்ஆனுக்கு முரணாக இருக்குமா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபாடத்தை, பழியை சுமத்தக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை அவருடைய கண்ணியத்தை வந்து சீர்குலைக்கக்கூடிய செய்திகளாக இருக்குமா? ஆனால் அந்த செய்தி அறிவித்தவங்க நம்பமானவங்க இருப்பாங்களாம். இது வந்து உலகத்தில் வந்து சாதாரணமாக அடிப்படை நாலேஜ் இல்லாத மனிதன்கிட்ட போய் சொன்னால் கூட அவன் ஏற்றுக்க மாட்டான். அப்படிதான் அவங்களுக்கு செய்தி வந்து மிக பொய்யான செய்தியாக இருக்குமா, இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்குமா, குர்ஆனுக்கு முரணாக இருக்குமா, எல்லாமே உங்கள் பார்வை தான், எங்கள் பார்வையில். அப்போ இப்படியெல்லாம் செய்தி இருக்குமா, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கலங்கப்படுத்தக்கூடியது, அதுக்கு எந்த மாற்று விளக்குமே தர முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி போட்டு கடைசி என்ன சொல்கிறீங்க, அந்த செய்தி அறிவித்தவங்க நம்பமானவங்க, நல்லவங்க தான். நல்லவங்கள்ட்ட எப்படிப்பட்ட செய்தி வருமா, நல்லவங்கள்ட்ட ஷாதின் அடிப்படையில் வார்த்தையை முன்னுக்கு பின்னு மாற்றி விளங்குறது, வார்த்தையில் மாற்றி சொல்கிறது வரும். அது வரைக்கும் தான் நம்பகமானவங்களும் இருப்பாங்க. ஒரு முழு செய்தியையும் முழு சம்பவத்தையும் இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட அந்த இதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய பொய்யராக தரப்பாங்களே தவிர நம்பமானவங்களும் இருக்க மாட்டாங்க. இதுதான் உலக நடைமுறை. உலக நடைமுறை என்னங்க, ஒரு பொதுவான ஒரு சம்பவத்தை வந்து ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்துருக்கிறாரு, அவர் மேலே இல்லாத போல ஒருத்தவன் பரப்பி விடுறான். அப்போ வந்து என்ன சொல்லுவீங்க, செய்தி தான் தப்பு, சொன்னவன் தப்பு இல்லை, சொன்னவன் நல்லவன் தான், அந்த செய்தி தான் தப்பு என்று சொல்லுவீங்களா, இல்லை சொன்னவன் பொய்யன் அவனை பொய்யன்னு சொல்லுவீங்களா? இதே நான் உலகத்தில் இல்லாத ஒரு விதியை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, ஹதீஸே சம்மந்தம் இல்லாமல் மறுக்கும் பொழுது பாதுகாக்கப்பட்ட ஹதீஸை
நம்பகமாக அறிவித்த அறிவிப்பார்கள் அவங்களுடைய மீது தவறாக எண்ணத்தை தூண்டக்கூடியதாக சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. சரியா? அந்த சம்மந்தமில்ல என்ன செய்கிறீங்க, நீங்கள் வந்து பேசி கொண்டிருக்காதீங்க. அல்லாஹ் பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் மறுத்து கொண்டே போகிறோம், ஹதீஸ் மறுப்பு தொடர்ந்து கொண்டே இருக்குது, முடிவே வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்று நிறுவுங்க. அதை நிறுவ தயாரில்லை. நான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சொல்ல வேண்டும் என்று என்ன செய்கிறாரு, ஏதாவது நான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கேட்ட கேள்விகளுக்கு முறையாக பதில் வைக்கவில்லை. மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்று எப்படி நிறுவீங்க? ஹதீஸ் மறுப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கு, முடிவுக்கே வரலன்னா எப்படி மார்க்கம் இவ்வளவு காலமாக பாதுகாக்கப்பட்டு இருந்தது என்று சொல்லுவீங்க? இன்னமும் ஹதீஸ் மறுக்கப்படும் என்றால் இன்னமும் மார்க்கம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்வீங்க? இதுக்கு விளக்கப்படுத்துங்க. நான் இதுக்கு தயார் இல்லை. சம்மந்தமெல்லாம் என்ன பண்ணுறாரு, புகாரி இமாமுடைய இந்த குரங்கு செய்தியை பிடிச்சி தொங்குறாரு. அவர் வேறு வழி இல்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. நான் தெளிவாக சொல்லிட்டேன். இமாம் அவர்கள், நீங்களே சொல்கிறீங்க இமாம் புகாரி வந்து அவ்வளோ நுணுக்கமாக பதிவு செய்வாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அப்படிப்பட்ட இமாம் இந்த செய்தியை கருத்தை கவனிக்க போயிட்டா கருத்து விஷயம் இல்லை, கருத்துக்காக நான் பதிவு செய்யலை, மாறாக வந்து அந்த நபர் வந்து அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர் என்று ஒரு சம்பவத்தை அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறார், அவருக்கு மனசில் பட்டதை சொல்கிறார். எனவே தான் நான் என்ன பண்ணுறேன், இமாம் புகாரி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தலைப்பு வந்து பொருத்தமாக போடுறாங்க. எந்த பொருத்தமாக போடுறாங்க, அந்த கருத்தை கவனிக்கக்கூடாது என்பதற்காகத்தான், அந்த கருத்தில் எந்த விஷயம் இல்லை என்பதற்காகத்தான் தெளிவாக என்ன பண்ணுறாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த செய்தியை வந்து அன்சாரி சிறப்பில் போடுறாங்க. கருத்தை கவனித்து அதை விஷயம் இருக்குது, அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குன்னா எந்த தலைப்பில் போட்டிருக்கணும், குற்றவியல் சட்டம்ன்ற தலைப்பு இமாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க கிதாபில். ஆனால் அதில் போடாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த கருத்து கவனிக்கப்படத்தக்கது இல்லை. அப்போ வேற இதில் போகிறதுக்கு காரணம் என்ன, அந்த கருத்தை கவனிக்கல, அந்த நபர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தார் என்று ஒரு சம்பவத்தை சொல்லி நிரூபிக்கணும், ஏதாவது சொல்லணும் அவருக்கு. அதுக்காக என்ன பண்ணாங்க இமாம் அவர்கள் கொண்டு வந்து அறிவிப்பாளர் வந்து அன்றைய காலத்தில் வாழ்ந்தால் மட்டும் போதாது, அந்த காலத்தில் வாழ்ந்த அவருக்கு நடந்து ஏதாவது ஒன்று சொல்லணும். அந்த விஷயத்தை அறியாமை காலன்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுக்கு தான் அங்கே பதிவு பண்ணாங்க என்று இதுவரைக்கும் வந்த எல்லா அறிஞர் பெருமக்களும் ஹதீஸ் இமாம் புகாரியுடைய ஹதீஸ் புத்தகம் எப்படி துவக்கப்பட்டது என்று வாழையடி வாழையாக அவங்கள்ட்ட இருந்து கடத்தி வந்து அறிஞர்கள்ட்ட சேர்த்து அறிஞர்கள் எல்லாரும் எழுதி வச்சு சொன்ன செய்தியை நம்ம சொன்னோம்னா அதற்கு முறையாக பதில் தராம சம்மந்தம் அதில் விஷயம் இருக்கா விஷயம் இல்லைன்னு சொல்லியாச்சு, அது விஷயம் இல்லைங்க போய் தான் இமாம் அவர்கள் தலைப்பை தோதோவா போடாமல் மாற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நான் இந்த மாற்றி போட்டாலும் தப்பு தான், ஏன் மாற்றி போட்டாங்க, நீங்கள் சொல்கிற காரணமும் பொருத்தமாக இருக்காதுன்னா அப்போ இமாம் புகாரி எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நிறுவுங்க. வேறு செய்தியை வச்சு நிறுவனம், யூகமான நிறுவக்கூடாது. ஒரு இமாம் இப்படி தான் பதிவு பண்ணாங்கன்னு வரலாற்றில் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அந்த இமாம்கிட்ட இருந்து தான் கொண்டு வந்திருக்காரு. இமாமுடைய அந்த அணுகுமுறை என்ன சொல்லுவாங்க, அந்த ஹதீஸ் இப்போ அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால், அது ஹதீஸ் இல்லை, அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால் இமாமுடைய தலைப்பை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தலைப்பை பார்த்து இப்படிலாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விளக்கம் சொல்லியாச்சுன்னா இப்படி கூட எடுத்துக்கொள்ள முடியாது, இப்படி எடுப்பதற்கு சாத்தியமே இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய முறைப்படி எடுத்துக்கொள்வதற்கு சாத்தியம் இல்லை என்று அதை நிறுவுவதற்கு மாற்றமாக சொன்னதே சொல்லிட்டு இருந்தோம்னா இது முறையான வாதம் இல்லை என்பதை மக்கள் என்ன செய்ய நன்கு பார்த்து புரிந்து கொள்ளுங்க. அப்போ இவர்கிட்ட வந்து பதில் சொல்வதற்கு எதுவுமே இல்லை, எனவே என்ன பண்ணுறாரு, தாவி போயிட்டு இருக்கிறார் என்பதை மக்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்க. இஸ்லாமிக்கு வந்து வரக்காத்து, அதாவது இந்த செய்தியை சொல்லுவாங்கன்னு தெரியும் எனக்கு, இதைத்தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க, இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஒரு யஹூதி வந்து சொன்னான்னா நபிசாஸ்லாம் அவங்கள்ட்ட, அவங்க சஹாபாக்கள் வந்து உங்கள் மீதும் தூதர் மீதும் அல்லாவின் மீதும் என்று சேர்த்து சொல்கிறாங்க, உங்கள் மீது நாட்டம் அல்லாவுடைய நாட்டம் என்று சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்படி சொல்வது வந்து இனவி பயிற்சி சொல்லுவான். அப்புறம் சொல்ல என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் திருப்தி கொள்வாங்க. இப்போ அதுக்கு முந்தி இறந்த சஹாபாக்கள் நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்னவா, இது எதுக்கு ஆதாரமா, இது வந்து நாங்கள் காலத்துக்கு ஹதீஸ் மறுத்துக்கிட்டே போவோம், எங்கள் ஹதீஸ் மறுப்பு கியாமத் வரைக்கும் வரும், இது முடிவே இல்லை. அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் அந்த அறிவியல் வளர்ச்சியை பார்த்து கூட என்ன அறிவியல் வளர்ச்சிக்கு மாற்றமாக இருக்குது, அறிவியல் நிரூபிக்காமல் இருக்குது, ஹதீஸை வந்து அறிவியல் நிரூபிக்கலை. அப்போ நான் என்ன செய்வோம், அந்த ஹதீஸை மறுத்துருவோம். அப்போ மனுஷனுடைய அந்த அறிவியலுடைய இதில் வைக்கக்கூடிய முக்கியத்துவம், மார்க்கத்தை பாதுகாத்து வந்து கொடுத்த அறிஞர்கள் அறிவிப்பாளர்கள் ரசூலுல்லாஹ் ஹதீஸாக எல்லாரும் நம்பி வந்து இவ்வளோ உம்மத்தே சாத்தி சொன்னால் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து செய்ய மாட்டோம், தூக்கி கடாசிடுவோம். அறிவியல்கிட்ட பேரில் மனுஷன் என்ன செய்வான், எதாவது சொல்லுவான், அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், அதை வந்து நாங்கள் வந்து அறிவியலை தூக்கி பிடிச்சி மனுஷன் இன்னைக்கு அறிவியலை கூடுமா கூடாதுமா, இன்னைக்கு கண்டுபிடிக்காத விஷயத்தை நாளைக்கு கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து அளவுகள் அல்ல, மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மை அளவுகள். அப்போ மார்க்கத்தின் பாதுகாத்தன்மையை கேலிக்குத்தாக்கிட்டு நாங்கள் கியாமத் நாள் வரைக்கும் மறுத்துக்கொண்டே போவோம், அது முடிவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் இந்த செய்தி காட்டுவதற்கு இவங்களுக்கு வந்து தகுதி இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா தகுதி இல்லை. ஏன்னா அந்த செய்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு வஹியை அனுப்பி ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்திட்டு வர்றான். அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்கு முன்பு மரணித்தவர்களும் மார்க்க முழுமையடைந்து விட்டது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி எல்லாத்தையும் சொன்ன பின்னால திரும்பியும் ஷிர்க் வரும்னா இது வந்து எப்படி வந்து சாத்தியப்படும்?
அப்போ வந்து அல்லாஹ் வந்து இந்த சூனி ஹரிஸை ஏற்றுக்கொண்டா, மற்ற ஹரிஸை ஏற்றுக்கொண்டா, ஷிர்க் இருக்குன்னா ரசூலை ஏன் சொல்லாமல் போயிட்டாங்க? ஏன் வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவ்வளவு காலமாக வந்து எந்த சத்தியத்தில் பயணித்த அறிஞர்களையும் அப்படி சொல்ல வைக்கல? அப்படின்னா நீங்க விளங்கியது தவறு, உங்களுடைய தவறான புரிதலை வந்து சரி கட்டுறீங்க என்றுதான் அர்த்தமே தவிர, மாறாக வந்து மார்க்க பாதுகாக்கப்படாமல் இருந்துருச்சு என்று வராது. இன்னும் சொல்ல போனா இந்த வேடிக்கை என்னன்னா, அப்ப வந்து என்னவா, இப்போ நான் இன்னைக்கு வந்து பாருங்க, மக்கால் உள்ள இமாம்கள் மற்ற இமாம்கள்லாம் அவங்களாம் முச்சிரிக்க ஆக மாட்டாங்களாம், அவங்களை பின்பற்றி தொழுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து விளக்க போய் சேரலையாம். அப்ப எப்படி இருக்கான், நாங்க விளக்க யாருக்கு சொன்னோமோ அவங்க மட்டும்தான் முச்சிரிக்கா வருவாங்க, நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அந்த ஹரிஸை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க முஷ்ரிக் ஆயிடுவீங்கன்னு சொன்னா, அப்ப நம்ம திரும்பி கேட்கிறோம், ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு ஷிர்க் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்கள் மட்டும் முஷ்ரிக்கா இருப்பாங்களா? குறிப்பிட்ட மொழி பேசாதவங்க எல்லாம் முஷ்ரிக் இல்லாம இருப்பாங்களா? அப்ப தமிழ் தெரிந்ததன் காரணமாக உங்க பாலா போனா உங்க விளக்கம் வந்து எங்களுக்கு காதல விழுந்ததன் காரணமாக நாங்கள் முஷ்ரிக் ஆயிட்டோமா? இப்படி மார்க்கத்துல வந்து குறிப்பிட்ட ஒரு மொழி சார்ந்த மக்கள் மட்டும் ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டா முஷ்ரிக்கா இருப்பாங்க. அதே அந்த மொழி சாராத வேற மக்கள் வந்து அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டா முஷ்ரிக்கா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த விளக்கம் போய் சேரல. இப்படி ஏதாவது இருக்குமா மார்க்கத்துல? இதுதான் வந்து பாதிக்கப்பட்ட மார்க்கத்திற்கான அளவுகளா? இதுதான் அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன்னு சொல்வதற்கான அளவுகளா? அப்ப அந்த செய்தி வந்து யஹூதின்னு சொன்னது, ரசூலா திருத்தி கொடுத்தது வஹி முழுமையடைவதற்கு முன்பதாக. மார்க் முழுமையடைந்து விட்ட பின்னால வந்து நீங்க வந்து மறுபடியும் என்ன பண்றீங்க? இப்ப ஹதீஸ் மரபு தொடர்ந்து கொண்டே போனீங்கன்னா இது வந்து மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை என்ற அபாடத்தை சுமத்துறீங்க. அது தெளிவா பதில் வைக்கல. இந்த பதில் ஒன்றும் பிரயோஜனமற்ற விஷயம் இது. இதை கொண்டு ஒன்றும் நிறுவ முடியாது. அப்ப அந்த இமாம்கள்ட்ட இருந்து நீங்க என்ன செய்யணும்? மற்ற ஹதீஸை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற விஷயத்தை நிறுவனம். ஷாதும் இட்டுக்கட்டப்பட்டதும் வேற சொல்லியாச்சு. அப்படி இருக்கும் பொழுது நாங்க இட்டுக்கட்டி சொன்ன நபர்கள் வந்து உள்ள செய்தியை வந்து அந்த செய்தியை வச்சுக்கோங்க, நம்பமானு வச்சுக்கோங்க. ஒரு பேருக்கு நம்பமானவங்க யார்கிட்டே இருந்து கேட்டு சொல்லிட்டாங்க, இப்படிதான் சொல்ல வருவீங்க. அந்த நம்பமானவங்க தான் அவங்க வந்து யார்கிட்டே இருந்து கேட்டு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப அந்த நம்பமானவங்க இன்னும் பல செய்திகளை யார்கிட்ட இருந்து கேட்டு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்னும் குரானுக்கு முரண்படாத செய்திகளும் இட்டு கட்டி சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படின்னா அப்ப அந்த நம்பமானவங்க யார்கிட்ட இருந்து கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம உறுதியாக செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகமாயிருச்சு. இந்த நம்பமானவங்க வந்து நம்பமானவங்க தான், ஆனா வந்து அவங்க வந்து யார்கிட்ட கேட்டு சொல்லிட்டாங்க, அவங்க தப்பா சொல்ல மாட்டாங்க, யார்கிட்ட கேட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல சந்தேகம் வந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஅமா யுரீபுக் இலா மா லா யுரீபுக். சஹீஹ் புகாரி ஹதீஸ், புகாரி முஸ்லிம் நினைக்கிறேன், அந்த ஹதீஸ் தெளிவாக வருது. நீங்க சந்தேகமானதை விட்டு சந்தேகமற்றதின் பக்கம் சென்று விடுங்க சொல்றாங்க. அப்ப சந்தேகமானதை விட்டுட்டு சந்தேகம் இல்லாத விஷயத்தின் பக்கம் போவதான் ஒரு மூமிற்கான அளவுகோலாக இருக்கும். சந்தேகத்தோடையே நாங்க போயிட்டு இருப்போம், இப்ப ஹதீஸை மறுத்துக்கொண்டே போவோம்னா மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை என்கிற அபாண்டமான கருத்தை சுமத்துவதாகும். அந்த இமாம்கள்ட்ட இருந்து பல செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அளவுக்கான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்க. ஆனா அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம அப்படி நீங்க சமாளிக்கிறீங்க. பார்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? நமக்கு புரிந்து கொள்வார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து இந்த ஆடியோ கிளிப்பில் சில செய்திகளை சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய விளங்கிறேன். நம்ம வந்து மேலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சம்பந்தமாக ஒரு செய்தியை போட்டோம், அந்த செய்தியை ஏன் கொண்டு வந்து போட்டோம் அப்படிங்கிறதோடு தெரியாமல் அது இது இப்போ பேச வேண்டியது இல்லை, அது தனியாக பேச வேண்டியதுங்கிறாங்க. நான் என்ன சொல்லி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து குர்ஆனில் இல்லாத ஒரு விஷயத்தை சேர்த்து ஓதிட்டாங்க. அது தவறு, அது அந்த இடத்துக்கு மட்டும்தான் தவறு. அதனால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வரக்கூடிய எல்லா செய்தியும் மறக்கணுமா? குர்ஆனில் சேர்த்துட்டாரு, குர்ஆனில் ஒன்று கூட்டிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு போகணுமாண்டா? இது உண்மையிலே பாரதூரம் தான். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கத்துக்காக கூட செஞ்சிருக்கலாம். அது நம்ம அவர் நல்லவர், நம்பகமானவர். அது ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, நம்ம காரணம் தெரியாவிட்டாலும் நமக்கு பஞ்சாயத்து இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த செய்தியை கொண்டு வந்து போட்டோம். இது தலைப்புக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் மௌலவி ஃபிர்தௌசி? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புகாரி ஃபிர்தௌசின்னு நிறைய ஃபிர்தௌசி இருக்காங்களா இல்லையா, அங்கிட்டு புகாரி ஃபிர்தௌசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சொற்பமான செய்தியத்தை நம்ம குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு நாங்கள் என்ன செய்கிறோம், மறுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதாக நம்ம சொன்னோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் 100க்கும் மேற்பட்ட செய்தியை மறுக்கிறீங்க, நீங்கள் இது சொற்பமுடி யாரான்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பொதுவாக அந்த அதிகம் சொற்பம் அப்படிங்கிறது வந்து எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளங்கலை. அதாவது இப்போ பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகள் இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து 100ங்கிறது சொற்பம். ஒரு 10,000 ரூபாய்னு வைங்களேன், 10,000 ரூபாய் 100 ரூபாய்ங்கிறது பெருசா? சொற்பம் தான். இது ஒரு ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்வதாக இருந்தால் அதையும் நம்ம சொல்லலாம். ரெண்டாவது 100ங்கிறாரு, அதுக்கு நான் வாரேன், அதுக்கு பின்னாடி நான் வாரேன். இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் மறுமையினாலும் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி 2 விரலையும் சேர்த்து காட்டுறாங்க. அப்போனா ரசூலுல்லாஹ் 2 விரலையும் சேர்த்து காட்டினுடைய அர்த்தம் என்ன? ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பக்கத்தில் இருந்தால் 1 வருஷம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப அடுத்தடுத்து இருக்குது. நானும் மறுமையினாலும் இப்படி இருக்கிறோம், யுகமுடிவுனாலும் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 2 விரலையும் சேர்த்து காமிச்சாங்க. இப்போ 1400 வருஷம் ஆச்சு. அப்போ இது என்ன, அதுக்கு முந்தியதோட கம்பேர் பண்ணப்படக்கூடிய நேரத்தில் வந்து இது ரொம்ப கம்மி அப்படிங்கிறதான ஈஸியாக வழங்கக்கூடிய ஒரு மெத்தேடு. சொற்பம்ங்கிறது 100ங்கிறது பெரிய நம்பர், உங்களுக்கு தெரியுது. லட்சத்தில் 100ங்கிறது பெரிய நம்பர் இல்லை.
லட்சத்துல 100ங்கிற பெரிய நம்பர் இல்லை. ரெண்டாவது, நம்ம 100 செய்தியை மறுத்தோம்னு சொல்றாங்களா இல்லையா, பச்சை பொய் இது. இவங்க வந்து இந்த செய்தியினுடைய நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சம்பவம், ஒரு செய்தி பலவீனம்னு வைங்களேன், பலவீனமோ அல்லது குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது, இப்படி நம்ம வைத்து குர்ஆனுக்கு முரணாக ஒரு செய்தி இருக்குது அல்லது பலவீனமான செய்தி, 100 செய்தி வந்தாலும் 100 செய்தியாக வருது, 100 ரிவாயத்தில் வருது பலவீனம்ங்கிறது. ஆனால் வந்து என்னது, ஒரு சம்பவமாக வருது, ஒரு சம்பவம் தான் அது. 100 ரிவாயத்தில் வந்தால் 100 ரிவாயத்துக்கு 100 சம்பவம் கிடையாது, ஒரு சம்பவம் தான் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல விளங்கிக்கணும். ஒரு மேட்ரு தான் அப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். இப்போ நீங்கள் அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீர்களே ஆனாலும் அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த சொற்பம்ங்கிறது ரொம்ப சொற்பத்தில் தான் இருக்குது. 100லாம் இல்லை, 50லாம் இல்லை, அப்படித்தான் இருக்குது. இவங்க வந்து நம்பர் போடுறாங்க, ரிவாயத்து வாரியாக நம்பர் போட்டு கொண்டு வராங்க. இப்போ சூனியம் சம்பந்தமான என்னென்ன செய்தியெல்லாம் இருக்குதோ அப்படிலாம் அப்படி கொண்டு வந்தாலுமே 100க்கு மேலேங்கிறது இவங்க எடுத்து காட்டணும். நம்ம 100க்கு மேலே உள்ள செய்தியை நம்ம மறுத்துருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும், கொண்டு வரணும். என்னென்ன செய்தி இருக்கு, 100க்கு இந்த 1 2 3 4 5 இது மறுத்துருக்கு அப்படின்னு லிஸ்ட் போடணும். லிஸ்ட் எழுதி வச்சிருக்காங்க, அதில் கூட 100 எழுதி வைக்கல. அப்படிங்க எப்படி கண்ணேர் சம்பந்தமாக புகாரி முஸ்லீம் அதில் வந்து 35 ரிவாயத்தில் வருது, 35 ரிவாயத்தை 35 போட்டு வச்சிருக்காங்க. கண்ணேருங்கிற ஒரு சம்பந்தம் தான், ஒரே செய்தி தான். அப்போ அந்த பேசிக்கு தெரியாமல் என்ன செய்யறாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்ய விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக வந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தி, இட்டுக்கட்டப்பட்டவர் வராரு, இட்டுக்கட்டப்பட்டவர் சொல்றாங்க நம்ம சொல்லவே இல்லை. அந்த வாதத்தில் நம்ம சொல்லவே இல்லை, இட்டுக்கட்டப்பட்டவர் என்று நாம சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு என்ன செய்யறாங்க, டெக்ஸ்ட் போட்டிருக்கிறாங்க. சாது பற்றி நம்ம பல தடவை விளக்கினாலும் சாதையும் இட்டுக்கட்டப்பட்டதையும் ஒன்றாக பேசுவது மக்கள் கவனிக்கணும். இட்டுக்கட்டப்பட்டதுன்னா யார் சொன்னது இட்டுக்கட்டான்னு சொன்னானா, நீங்க சொல்றதுன்னு பேசுறதா இருந்தா நம்மள தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. நீங்க பேசுனது என்ன பேசுனீங்க, நம்ம கீழே 2 செய்தி போட்டிருக்கிறோமே, அதுல ஒரு செய்தி சம்பந்தமாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அபசகனம் சம்பந்தமாக இந்த செய்தியை கூட நீங்க என்ன செய்யறா, அப்துல்லாஹ் இப்னு உமர் சரியா சொன்னாங்கிற லெவலில் கொண்டு வரீங்க. நீங்க அபூ ஹுரைரா மட்டும்தான் தவறா சொன்னார்கள், அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு மறுத்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு மறுத்தார்கள், அபூ ஹுரைரா தவறா விளங்கிக்கிட்டார்கள், தவறா விளங்கி சொன்னார்கள், இப்படின்னு பல அதாவது என்ன செய்ய முன்னுக்கு பின் முரணாக பேசுறீங்க. மறுத்தார்கள்னு சொல்றிய, தவறா விளங்கிக்கிட்டார்கள் சொல்றிய, இப்னு உமர் வந்து சரியா சொன்னார்னு சொல்றிய, இவன் அபி வக்காஸ் முஸ்லீம்ல சில செய்திகள் வருது சரியா வருது அப்படின்னு சொல்றிய. இப்படி முன்னுக்கு பின் முரணாக ஏராளமான விஷயத்தை நீங்க பேசி வச்சிருக்கிறீங்க. இந்த அபசகனம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திக்கு அதை நீங்க கேட்டீங்கன்னு எடுத்து போடுவோம். நீங்க போடுங்கன்னு சொன்னா போடுவேன், ஆனா அது ஒரு 8 நிமிஷம் ஆடியோவா இருக்குன்னு வைங்க, அது வந்து என்னோட டயத்துல கழிக்க கூடாது. அப்படி சொன்னா அதில் என்னென்ன முரண்பாடுகளோட பேசியிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு வந்து வெளியில பேசக்கூடியது ஒன்னா இருக்குது, உள்ள பேசக்கூடியது ஒன்னா இருக்குது, முன்னுக்கு பின் முரணாக இவ்வளவு எல்லாம் பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறத என்ன செய்வோம், தெளிவாக நம்ம எடுத்து போடுவோம். நீங்க சரின்னு சொன்னா போடுவோம், அதை நம்ம நிமிஷத்துல என்ன செய்யக்கூடாது, கழிக்க கூடாது. இப்ப இந்த 2 செய்தி போட்டுக்கிறாங்க இல்லையா, அதாவது இஹ்ராம் கட்டிய நிலையில திருமணம் முடிச்சார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியும், அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய இந்த சகனம் என்பது 3ல இருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்குல்ல, இதனுடைய அறிவிப்பாளருடைய நிலைமை என்ன, அதை சொல்லுங்க. நீங்க இதனுடைய அறிவிப்பாளருடைய நிலைமை என்ன, ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீங்களா? இவர்கள் வழியாக வரக்கூடிய செய்திகள் அனைத்து மறுப்போம்னு சொல்லுங்க, அல்லது ஏற்றுக்கிறோம்னு சொல்லுங்க, எதையாவது ஒன்று சொல்லுங்க. சொல்லணுமா இல்லையா? செய்தி ரூட்டு ராங்கு, செய்தி ராங்கு. இதுல வந்து லேச ஓரத்தில் வந்திருக்கு, ஒன்றை மறந்துருப்பாங்க. டோட்டல் செய்தியே ராங்கு. இது டோட்டலாக என்னது, 2மே வந்து தப்பான செய்தி, 2மே தவறு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதில் வரக்கூடிய ரிவாயத்தில் வரக்கூடிய அத்தனை அறிவிப்பாளர் சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறது என்ன செய்யுங்க, தெளிவுபடுத்தி பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த புகாரி இமாம் சம்பந்தமாக ஒரு கட் பண்ணி போட்டிருக்காங்களா இல்லையா, அந்த ஆடியோவை முழுசாக கேட்கக்கூடியவர்களுக்கு விளங்கி கொள்ளும். பட் இருந்தாலும் புகாரி இமாம் அவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய அவர்களே வந்து சம்மந்தமில்லாத செய்தியை கொண்டு வந்திருக்காரு. அறிவிப்பாளர் வரிசையை மட்டும்தான் பார்த்து சம்மந்தமில்லாத செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். குரங்கு கல்லெறிஞ்ச சம்பந்தம், விபச்சாரம் பண்ண குரங்குகள் கல்லெறிஞ்சது, நானும் கல்லெறிஞ்சுங்கிற சொல்ல சம்பந்த அந்த செய்தியை வந்து அன்சாரிகளுக்கு தான் சிறப்பு. அன்சாரிகளுடைய சிறப்பை பற்றி நீங்கள் என்ன பயான் பண்ணுறீங்க? என்னது முஹாஜிரின் என்னது இத்தபியூஹும் பிஹுசான் அப்படிலாம் என்ன செய்ய பேசுறீங்களா இல்லையா? அவ்வளவு சிறப்புகளை பற்றி அன்சாரிக்கு சொல்லும்போது அன்சாரியுடைய சிறப்பை குரங்கு விபச்சாரம் பண்ணிச்சு, அந்த குரங்குகள் கல்லெறிஞ்சு கொண்டு இருந்துச்சு, அதுக்கு நானும் போய் கல்லெறிஞ்சேன், இது அன்சாரியுடைய சிறப்பில் புகாரி இமாம் கொண்டு வந்து வாருங்கிறதுக்கு நீங்கள் புகாரி இமாம் அந்த செய்தியை சொன்னது, அது தட்டி விட்டுட்டு போகிற விஷயத்தை கொண்டு வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க நீங்கள், அது வந்து பங்கம் கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சம்பந்தமெல்லாம் என்ன பண்றாரு, புகாரி இமாமுடைய இந்த குரங்கு செய்தியை பிடிச்சி தொங்குறாரு. அவர் வேற வழி இல்லை, அதை விட்டா வேற வழி இல்லை. நான் தெளிவா சொல்லிட்டேன். இமாம் அவர்கள், நீங்களே சொல்றீங்க இமாம் புகாரி வந்து அவ்வளவு நுணுக்கமா பதிவு செய்வாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அப்படிப்பட்ட இமாம் இந்த செய்தியை கருத்தை கவனிக்க போயிட்டா, கருத்து விஷயம் இல்லை, கருத்துக்காக நான் பதிவு செய்யல, மாறாக வந்து அந்த நபர் வந்து அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர் என்று ஒரு சம்பவத்தை அவருக்கு தெரிஞ்சதை சொல்றார், அவருக்கு மனசுல பட்டதை சொல்றார். எனவேதான் நான் என்ன பண்றேன், இமாம் புகாரி என்ன பண்றாங்க, அவங்க வந்து தலைப்பு வந்து பொருத்தமா போடுறாங்க. எந்த பொருத்தமா போடுறாங்க, அந்த கருத்தை கவனிக்க கூடாது என்பதற்காகத்தான், அந்த கருத்துல எந்த விஷயம் இல்லை என்பதற்காகத்தான் தெளிவாக என்ன பண்றாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
அந்த செய்தியை வந்து அன்சாரி சிறப்பில் போடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்து என்ன வாதத்தை நம்ம வச்சோமோ அந்த வாதத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. புகாரி வச்சிருக்கிறாங்க. என்ன புகாரி வச்சிருக்கிறாங்க? அதாவது புகாரி இமாம் வந்து கருத்தை பார்த்து ஹதீஸ் பதியலை. பெரும்பாலான அறிஞர்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம், கருத்தை பார்த்து ஹதீஸ் பதியலை, சனதை பார்த்து தான் பதிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து அதை மீட்பிக்கும் விதமாக அவங்க சொல்லியிருக்காங்க, கருத்தை பார்த்து பதியலை. அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சம்பவத்துக்காக பதிஞ்சிருக்கிறாங்க, கருத்தை பார்த்தா பதிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்பதிலிருந்து நீங்கள் விளங்கி கொள்ளலாம். அதாவது சம்பந்தம் இல்லாத செய்திகளையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அறிவிப்பாளர் வரிசையை மட்டும்தான் பார்த்துருக்கிறாங்களே ஒழிய அதனுடைய கருத்தை பார்க்கவில்லை, கருத்தை பார்த்து பதியவில்லை என்று அவங்க தெளிவாக சொல்வதிலிருந்து புகாரி இமாமும் கருத்தை பார்த்து பதியலை. ரெண்டாவது நடந்த சம்பவத்தை பதிவு பண்ணிருக்காங்க. இது நடந்த சம்பவம் கிடையாது. குரங்கு விபச்சாரம் செய்யறது நடந்த சம்பவமா? நடக்குமா? குரங்குக்கு விபச்சாரம் ஒன்று இருக்குதா? அதுக்கு கல்லறிவு தண்டனை ஒன்று இருக்குதா? மைமூன் அவங்களும் போய் கல்லறிவாங்களா? இது நடந்த சம்பவமா? இது நடந்த சம்பவத்தை பதிவு பண்ணாருன்னு வேற சொல்றாங்க. புகாரி இமாம வந்து அப்படி பதிவு பண்ணுவாங்களா? நடந்த சம்பவம் சொல்லுவாங்களா? என்னதுக்கோ பதிவு பண்ணியிருக்காங்க, சனத்தை பார்த்துருக்காங்க, பதிவு பண்ணி மேட்டரை பார்க்கல அப்படிங்கிறது தெளிவாக விளங்குது. அவங்களும் ஒத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து நம்ம அந்த யூதர் சம்பந்தமான ஒரு செய்தியை வச்சமா இல்லை, ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மக்கள் செய்த விஷயத்தை வந்து அந்த யூதர் வந்து சுட்டி காட்டி திருத்தி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சமா இல்லையா? அதில் உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லி சில வாதங்களை வைக்கிறாங்க. நமக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சார். அதை மீண்டும் நம்ம பின்னாடி என்ன செய்வோம், அடுத்த அமர்வுகளில் நம்ம அதை தெளிவுபடுத்துவோம், அதை அவங்க விளங்கிக்கிறேன்னு. அதில் குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மார்க்கம் முழுமை அடைவதற்கு முன்னாடி உள்ள சம்பவம் அது, அதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. சரி, மார்க்கம் முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள சம்பவத்தை நான் கொண்டு வரேன், அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம், அது வேற விஷயம். இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலும் அபூபக்கர் அவங்களுடைய காலத்திலும் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்திலும் ஒரு சந்தர்ப்பத்தில் 3 தலாக்கு கூறுவது ஒரு தலாக்காவே கருதப்பட்டது. இப்போ தலாக் அப்படின்னா அது ஒரு தலாக்கு தான். குர்ஆனோட அல்லாஹ் தெளிவாக சொல்றான், அத்தலாக்கு மர்ரத்தானி அப்படின்னு என்ன செய்யணும், அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்றான். அப்போ 3 தடவை தலாக்கு சொன்னாலும் அது ஒரு தடவை தான் தலாக்கு சொன்னது. அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் கூடுதல் தகவலாக சேர்க்கப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்வது, குர்ஆன் சொல்வதா மார்க்கம். இது ஒரு விஷயம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சியின் போது மக்கள் அதிகமாக தலாக் சொல்ல ஆரம்பித்த போது 3 தலாக்கு என்று சொன்னால் 3 தலாக்கு தான் என்று சட்டமாக்கினார்கள் அப்படின்னு வருது. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தளவுக்கு சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்கள் மிகச்சிறந்த 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். ஆனால் அந்த முடிவு அந்த ஒரு அதாவது சூழ்நிலையை தான் கருத்தில் கொள்ளும். அவங்க எந்த சூழ்நிலைக்கு எடுத்தாலும் சரி நமக்கு பிரச்சனை கிடையாது, இது அதுக்கு உள்ளதுதான். ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டம் இது இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் 3 தலாக்கு சொன்னா 3 தலாக்கு முடிஞ்சு போச்சு, முத்தலாக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருதா இல்லையா? இதனால எத்தனை குடும்பங்கள் பாழா போயிருக்கும், இதனால எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருப்பாங்க. அது மக்கள் வந்து 3 தலாக்கு சொன்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மனைவியை பிடிக்காம பிரச்சனை ஆகித்தான் தலாக்கு சொல்லுவாங்க. அவன் தலாக்குன்னு சொல்றான். இது வந்து இஸ்லாத்துல இல்லப்பா, ரசூலுல்லாஹ் காலத்துல பிள்ளைங்க சொல்லக்கூடாது, ஒரு தலாக்கு தான் சொல்லி இருக்கணும். இப்படி 3 தலாக்கு சொல்லி கொண்டு வந்த காரணத்தினால 3 தலாக்கு சொன்னா அது முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களா? அப்ப இதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை மக்கள் வந்து 3 தலாக்கு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ் சொன்ன சட்டம் அங்க மறுக்கப்படுதா இல்லையா, மீறப்படுதா இல்லையா? அத்தலாக்கு மர்ரத்தானி என்று சொல்லி காலகட்டங்கள் குறிப்பிடப்பட்டு அதாவது விவாகரத்து செய்யப்பட்டவர்கள் 3 மாதவிடாய் காலம் இதா இருக்க வேண்டும், அதுக்கடையில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் 3 தடவை தலாக் அப்படின்னா டோட்டலா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், சட்டமாக்கினார்கள் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதனால வந்து பாதிக்கப்பட்டவர்கள், இப்ப இந்த செய்தி வழியாக வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அத்தனை பேரும் நம்பகமானவர்கள், சொன்னது உமர் ரலியல்லாஹு அவர்கள். அப்ப இந்த இதனால அந்த நம்பகமானவர்கள் அது சொன்னது சரிதானே, மெசேஜ் சரிதானே, ஆனா இது சட்டமாக முடியுமா? இது இஸ்லாத்துல உள்ளதா? இல்ல. அப்ப இந்த செய்தியை கேட்டு உமர் ரலியல்லாஹு கட்டளை போட்டு எத்தனை கணவன் மனைவி தம்பதிகள் பிரிஞ்சிருப்பாங்க. இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? நீங்க இல்ல நீங்க சொல்லணுமா இல்லையா, ஏதாவது பதில் சொல்லணுமா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிறது என்ன செய்யுங்க, சொல்லுங்க. இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது அதுக்கு மட்டும்தான் உரியது. இந்த செய்தி வந்து அதனால உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த விதத்திலும் டேமேஜ் ஆகாது. அவங்க அந்த சட்டம் போடுவதற்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்திருக்கும், அது என்ன காரணம்ங்கிறது நமக்கு தெரியல, அது தேவையும் இல்லை. அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், அவர்கள் பதில் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இதுகளெல்லாம் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த விஷயம் சம்பந்தமா நீங்க பதில் சொல்லணும். இப்ப நம்பகமான அறிவிப்பாளர் வழியா வருது, நம்பகமானவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் தவறு என்று நீங்க சொல்வீர்களே, ஆனால் இதுல வரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க என்ன செய்வீங்க? குர்ஆனுக்கு நேரடி மாற்றமா இருக்குது, குர்ஆனுடைய அந்த போதனைக்கு நேரடியாக மாற்றமா இருக்குது. இது குர்ஆனுக்கு முரண்படு, இதையாவது நீங்க சொல்வீங்களா? இந்த ஒரு சட்டத்தையாவும் இது குர்ஆனுக்கு முரண்பட்ட சட்டம் நீங்க சொல்லுவீங்களா என்பதை என்ன செய்யுங்க, தெளிவுபடுத்துங்க.
சம்மந்தமாக என்ன பண்றாரு, புகாரி இமாமுடைய இந்த குரங்கு செய்தியை பிடிச்சி தொங்குறாரு. அவர் வேற வழி இல்லை, அதை விட்டா வேற வழி இல்லை. நான் தெளிவா சொல்லிட்டேன். இமாம் அவர்கள், நீங்களே சொல்றீங்க இமாம் புகாரி வந்து அவ்வளவு நுணுக்கமா பதிவு செய்வாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அப்படிப்பட்ட இமாம் இந்த செய்தியை கருத்தை கவனிக்க போயிட்டா கருத்து விஷயம் இல்ல, கருத்துக்காக நான் பதிவு செய்யல, மாறாக வந்து அந்த நபர் வந்து அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர் என்று ஒரு சம்பவத்தை அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு, அவருக்கு மனசுல பட்டதை சொல்றாரு. எனவேதான் நான் என்ன பண்றேன், இமாம் புகாரி என்ன பண்றாங்க, அவங்க வந்து தலைப்பு வந்து பொருத்தமா போடுறாங்க. எந்த பொருத்தமா போடுறாங்க, அந்த கருத்தை கவனிக்க கூடாது என்பதற்காகத்தான், அந்த கருத்துல இந்த விஷயம் இல்ல என்பதற்காகத்தான் தெளிவாக என்ன பண்றாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த செய்தியை வந்து அன்சாரி சிறப்புல போடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாத தளத்துல வந்து மார்க்கத்தின் பாதுகாப்பு பற்றிய விஷயத்தை நம்ம பேசுறோம். இதுல வந்து தலைப்பு நல்லா கவனிக்கணும். தலைப்புக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்களை வந்து நீங்க தாறுமாறா மறுத்துட்டே போறீங்க. அந்த ஹதீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹதீஸ் மறுப்பு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த ஹதீஸ் மறுப்புக்கு இன்னும் முடிவே இல்லை. நல்லா கவனிக்கணும். இந்த வாசகத்தை திரும்ப ஏன் சொல்றோம்னா, அந்த நிலைப்பாட்டில் நீங்க இருக்கிறீங்க, அதை உறுதியா இருக்கிறீங்க. இவ்வளவுதான் ஹதீஸ் மறுக்கப்பட்டிருக்கு என்ற நிலைப்பாடு உங்கள்கிட்ட இல்லை. நான் 100ன்னு சொன்னது ஒரு குத்துமதிப்பா சொன்னது, சரிங்களா? ஒரு குத்துமதிப்பா சொன்னேன், அக்கிட்ட நான் சொல்லலை, சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நீங்கள் மறுக்க ஹதீஸ் போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ அற்பமோ சொற்பமோ எப்படி இருந்தாலும் இவ்வளவு காலமாக மார்க்கமாக இருந்தது வந்து எப்படி திடீரென்று அது மார்க்கமாக இல்லாமல் போயிடுது. ஒரு ஹதீஸாக இருந்தது, அதை நம்பி வந்தாங்க. அப்போ எல்லாருமே முஷ்ரிக்கா இருந்துட்டாங்க. சத்தியத்தில் பயணித்த கூட்டமாக கருதப்பட்ட எல்லாருமே அதை ஹதீஸ்களை பாதுகாத்து வந்து மார்க்கெட்டில் வந்து பிதத்தை புகுத்தாத இமாம்கள் இருக்காங்க இல்லையா, இமாம்களுக்கு பின்னால் வந்தவங்க மாற்றிக்கிட்டாங்க, அவங்கள விடுங்க. சத்தியத்தில் இருந்த இமாம்கள் யாருமே இதை வந்து சரியாக வந்து அந்த குறைகளை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறையை கண்டுபிடிக்காம அப்படியே அதை நம்பி வந்துட்டாங்கன்னா, அப்போ முஷ்ரிக்காகவே இஸ்லாமிய சமுதாயம் இருந்து விட்டது என்று சொன்னீங்கன்னா, அப்போ எப்படி மார்க்க பாதுகாக்கப்பட்டதா வரும்னு கேட்குறோம். அதுக்கு இது வரைக்கும் என்ன செய்யல, பதிலே வைக்கிறேன். அதை நம்ம பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் மார்க்கத்தில் வந்து பாதுகாப்பா சொல்லிட்டான், அப்போ பாதுகாப்பு இருக்க தான் செய்யுது என்ற வசனத்தை மட்டும் போட்டுட்டு மொட்டையாக சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம திரும்ப அழுத்தி கேட்காட்டியுமே நம்ம மெயினாக வச்சு கேள்வி பதில் இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்கன்ட்டு என்ன செஞ்சார் கடைசியில், அதாவது அந்த ஒரு யூதை வந்து சொன்னான் பார்த்தீங்களா, அப்போ யூதை வந்து தான் திருத்தி கொடுத்தான். அப்போ வந்து இது நான் கியாம நாள் வரைக்கும் நாங்கள் ஹதீஸ் மறுத்துட்டே போவோம், முடிவே இல்லாமல் இருக்கும், அதுக்கு இது ஆதரவு சொன்னார். அப்போ அது ஆதரமே இல்லை, அது மார்க்கம் முழுமைப்படுத்தப்படுவதற்கு முந்தைய உள்ள செய்தி, மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னால் இப்படி வருமா அப்படின்னு நம்ம அழுத்தமாக கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவருக்கு வந்து அவருக்கே பொருத்தமாக இல்லை அந்த வாதம். இப்போ என்ன பண்ணுறாரு, அது வந்து பின்வாங்கிட்டு சம்மந்தமெல்லாம் என்ன பண்ணுறாரு, அடுத்து சம்மந்தமெல்லாம் ஏதாவது டயத்தை ஓட்டணும், விஷயத்தை வந்து எங்கிட்ட கொண்டு போகணும், திசை திருப்பி கொண்டு போகணுன்ட்டு உமர் ரலியல்லாஹு அவனுடைய முத்தலாக் சம்மந்தமாக கொண்டு வந்து பேசுகிறாரு. இது வந்து இங்கே அது பேச்சாது. இப்போ ஹதீஸில் உள்ள அந்த பிரச்சனையை நம்ம இப்போ பேச வேணாங்கிறோம், அது குர்ஆனுக்கு முரண்படுறதா இல்லைங்கிறது அடுத்த டாபிக் ஒவ்வொரு நம்ம எடுத்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சூனியம் என்று, கண்ணீர் என்று எல்லாமே பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி வரும் பொழுது அது சஹாபாக்குடைய செயல்பாட்டை பற்றி பின்னால் பேசும் பொழுது அப்போ இன்ஷா அல்லாஹ் வரும், சரிங்களா? அப்போ வந்து விளக்கப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? இப்போ விஷயம் என்ன, மார்க்க பாதுகாப்பு தன்மை பற்றி பேசுகிறோம். நின்று இவருக்கு பேச சொல்ல முடியலை, இமாம்கள் மறுத்தாங்கன்னு சொல்லி மொட்டையாக அடிச்சு விட்டார். சரி, இமாம் மறுத்த ஒரு செய்தியை பதிவு செய்யுங்கன்னு கேட்டால் இப்போ 2 நாள் முடிய போகுது. இந்த அமர்வு வந்து எனக்கு 4வது முறை இதோட முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவர் எதையுமே பதிவு செய்யலை. ஹதீஸ்களை விதியை கேட்டோம், அறிவிப்பாளர் நம்பமாக இருந்தாலும் குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் மறுத்துருங்க என்று ஹதீஸ்களை விதி இருக்குதா, அதை பதிவு செய்யுங்கன்னு கேட்டோம். அதை இது வரைக்கும் பதிவு செய்யலை. ஆனால் பார்த்தீங்கன்னா வாயாலே வந்துட்டு இருக்காப்புல, அப்படியே பேச்சு திறமையில சமாளித்து அப்படியே போயிட்டு இருக்காப்புல. இதை தவிர்த்து எந்த இது இல்லைங்கிறத, சரக்கு இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேட்குற அடிப்படையான கேள்விகள் இருக்கா இல்லையா, இதுக்கு பதில் வைக்கல முடியாது. ஏன்னா வந்து இவர்களுடைய நிலைப்பாடு படி ஹதீஸில் இவ்வளோ ஹதீஸ்கள் வந்து இன்னும் ஹதீஸ்கள் மறுக்கப்பட வேண்டி இருக்குது, குர்ஆனுக்கு முரணான செய்திகள் நிறைய அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, அப்போ அந்த செய்தியை வந்து அந்த இமாம்கள்ட்ட எந்த இமாம்கள் இவ்வளவு தவறான செய்தியை பதிவு பண்ணாங்களோ அந்த இமாம்கள்ட்ட இருந்து எந்த செய்தி மேற்கொள்ள முடியாது. அந்த நிலைப்பாடு தான் வர வேண்டியிருக்கும். இவங்க அப்படியான அந்த நிலைப்பாட்டை என்ன பண்ணுறாங்க, சமாளிப்பதற்காக அப்படி நம்ம சொல்ல முடியாது, சொன்னால் வந்து தவறாயிரும் என்று இவங்களுக்கு மனசு உறுத்துது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தாவி என்ன செய்கிறாரு, அடுத்த இந்த குரங்கு செய்தியை பிடிச்சி தாவறாரு. நான் வந்து ஆடியோ கட் பண்ணி போகிறேன், அவருடைய ஆடியோவை, அதுக்காக என்ன பண்ணார், என்னுடைய ஆடியோ கட் பண்ணி போட வேண்டும் என்று சம்மந்தமெல்லாம் போட்டிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், நல்லா ரிப்பீட் போட்டிருக்கேன், நல்லா கவனிங்க. நான் இமாம் புகாரி அந்த கருத்தை கவனிக்கவில்லை என்று சொல்லலை,
நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறேன், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க இமாம் அவர்கள் ஹதீஸை நுணுக்கமாக பதிவு செய்யக்கூடிய நபர்களில் அவர் தான் ஃபர்ஸ்ட், இமாம் புகாரி தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்றீங்க. அதுக்காகத்தாங்க இமாம் அவர்கள் அந்த செய்தியை கருத்தை கவனிச்சு தான் போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மைமூனுடைய அந்த அந்த இதை கொண்டு வர காரணம் என்ன, இமாம் அவர்கள் ஏனைய இமாம்களை விட முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த அறிவிப்பாளர் அந்த காலத்தில் வாழ்வதற்கு சாத்தியக்கூடு இருந்தால் போதும், அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக அந்த காலத்தில் அவர் சந்தித்த ஏதாவது ஞாபகத்தில் உள்ள ஏதாவது செய்தியை சொல்லணும். அப்போ டக்குன்னு கேட்குறாங்க, அவர் அந்த டக்குன்னு சில ஞாபகத்தில் வந்து சொல்கிறார். இதை வந்து இமாமுடைய தவறில் வராது. அந்த செய்தியை வந்து அவர் இமாமுடைய பழக்கம் என்ன, அவர் வந்து அந்த காலத்தில் இருந்து ஹதீஸை அறிவிச்சு வர்றாரு, அந்த காலத்தில் இருந்து அவர் இருக்கிறாரு என்று அவர் என்ன செய்யணும், ஏதாவது செய்தி சொல்லணும். அப்போ அந்த டைமில் அவர் செய்தியை சொல்லிட்டார். இமாமுடைய பழக்கத்துக்கு என்ன செய்கிறாங்க, இமாம் அவர்கள் அதை பதிவு பண்ணாங்களே தவிர அந்த கருத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்த வேண்டும், அந்த கருத்து நல்ல கருத்தை சொல்கிறது என்ற நோக்கம் இமாமுக்கு இல்லவே இல்லை. எனவே தான் அந்த கருத்தை வந்து கவனித்து இது கருத்தில் ஒன்றும் இல்லைங்க போய்த்தான், கருத்தில் ஒன்றும் இல்லை இங்கே போய்த்தான், கருத்தை கவனிக்க போய்த்தான் இமாம் அவர்கள் குற்றவியல் சட்டத்தில் தலைப்பின் கீழ் அதை கொண்டு வராமல் தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அன்சாரி சிறப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அன்சாரி சிறப்பில் இந்த செய்தியை கொண்டு வந்ததுக்கு பல சம்மந்தம் இல்லாமல் தெரியும். அப்போ எதுக்காக கொண்டு வந்தாங்க, அது அந்த நபர் அன்சாரியை சார்ந்தவர், மதீனாவாசி, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பதிவு பண்ணாங்கன்னு சொல்கிறோம். இப்போ தெளிவாக நம்ம எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் காரணம் சொன்னதுக்கு அப்புறமும் சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க, இமாம் கருத்தை கவனிக்கல நீங்களே என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. கருத்தை கவனிக்க போய் தான் இந்த தலைப்பிலே போட்டாங்க, கருத்துக்கு தோதுவான தலைப்பில் போடலன்னு சொல்கிறோமா இல்லையா, அதுக்கு பதில் வைக்க முடியல. அப்போ என்ன செய்யறாரு, வேற நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் வைக்க முடியாமல் இதை பிடிச்சி தொங்குவதை மக்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இன்னொரு விஷயத்த சொல்கிறீங்க, இந்த விஷயத்தில் அன்சாரி சிறப்புக்கு வந்து எதுங்க போட்டாங்க இந்த செய்தியை, குரங்கு பிரச்சாரம் பண்ணதான் சொல்லிட்டாரா, அதுக்கு அவர் சிறப்பான்னு கேட்குறீங்க. நான் திரும்ப சொல்கிறோம், அது கவனிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லை, நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ இதை வச்சு தான் தொங்க வேண்டி இருக்குது, வேறு என்ன செய்ய முடியும் உங்களுக்கு பாவம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம என்ன சொல்கிறோம், இமாம் அவர்கள் அந்த கருத்தில் விஷயம் இல்லை என்று அந்த கருத்தை கவனிக்க போய்த்தான் அவங்க அந்த கருத்துக்கு தோதுவான குற்றவியல் சட்ட தலைப்பில் போடாமல் அந்த கருத்துக்கு தோதுவாக இல்லாத அன்சாரி சிறப்பில் போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த கருத்துக்காக அன்சாரி சிறப்பு இல்லை, அப்போ வேற ஒன்றுக்காகத்தான் போட்டாங்கிறது நல்லா புரியுது. அப்போ வந்து எதுக்காக போட்டிருக்காங்க, இமாம் அவர்கள் அந்த சஹாபி இமாமுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு எல்லாத்துலேயும் சரியா இருக்காப்புல அப்படின்னா அவருக்கு சரி சிறப்பு வந்துருச்சு. ஒரு என்ன சொல்ல, நீங்க சொல்றீங்க இமாம் புகாரி தான் வந்து நம்பர் 1, அவ்வளோ அக்யூரேட்டா ஹதீஸை பதிவு பண்ணுவார். அப்போ அந்த இமாம் புகாரியுடைய செலக்டட்ல வந்து அவர் வந்துட்டார் அப்படின்னா அவர் சிறப்பு இருக்கா இல்லையா, அவர் ஹதீஸ் அறிவிக்கிறாருன்னா அவர் வந்து அவர் வாழ்க்கையை தூய்மையா இருக்கும், அவர் ஹதீஸை ஏற்றுக்கொள்றாங்கன்னா அவர் வாழ்க்கை வந்து அவ்வளவு தூய்மையா இருக்கும், அவர் வாழ்க்கையில வந்து பொய் பொருட்டு இருக்காது, மரண சக்தி குறைபாடு இருக்காது, அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டாரு, மாற்றி அறிவிக்க மாட்டார், இப்படி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். அப்போ அந்த சிறப்புக்காக அவருடைய தனிப்பட்ட சிறப்புக்காகத்தான் அவங்க அதில் கொண்டு வந்தாங்க என்று எடுத்துக்கொண்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அன்சாரி சிறப்பு அங்கே முறையான சிறப்புக்காகத்தான் அங்கே வந்திருக்கே தவிர இந்த கருத்தை வச்சு தான் அவர் சிறப்பு என்று விளங்குவதற்கு எந்த முகாந்திரம் இல்லை. அப்போ இப்படி நம்ம பதில் சொன்ன பின்னாலே என்ன பண்ணுவீங்க, அதை பிடிச்சி தான் தொங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிய சகுனம் பற்றி செய்தியில் வந்து பிரச்சனை இருக்குது, மாற்றி பேசியிருக்கீங்கன்னு சொல்லி நான் எங்கேயோ வீடியோ பேசினது, அது இந்த வாத தலைப்பில் பேசலை, அதை கொண்டு வந்து போடுவாராம். ஏன் நேரத்தை ஓட்டுறதுக்கு, வேற வழி இல்லை, நேரத்தை ஓட்டி ஆகணும். இவங்க மறுக்கக்கூடிய ஹதீஸ் மறுப்பு முறையற்றது, நம்பாமல் அறிவிப்பாளர் இருப்பாங்களாம், ஆனால் அந்த செய்தி பொய்யா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னா இது எப்படி சாத்தியப்படும். அப்போ நம்ம நல்லா பிடிச்சிட்டோம், அதாவது மெயின் பாயிண்டை பிடிச்சிட்டோம். இப்போ நழுவ வழி இல்லை, இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, எதாவது எடுத்து போட வேண்டியிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு, சம்மந்தம் இல்லாமல் நம்ம எங்கேயோ சகன ஹதீஸுக்கு வீடியோ பேசினதை யூடியூப்பில் பேசினதை அதை எடுத்து வந்து போடுவேங்கிறாருன்னா அப்போ இவருடைய நிலைப்பாடை மக்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யற, சம்மந்தம் இல்லாமல் ஷாது செய்தியை போட்டு விளக்கப்படுத்த கேட்குறாரு. ஷாது செய்தியை தான் இங்கே பேசவே இல்லை. நம்ம ஷாது செய்தியை தான் வந்து நீங்கள் அந்த ஷாது செய்தியில் வந்து எல்லாத்தையும் ஏற்றுப்பீங்களா, இல்லை எல்லாத்தையும் மறுப்பீங்களா, எது தவறானதோ அந்த தவறான வார்த்தையை அறிவித்து அந்த அறிவிப்பை மட்டும் விட்டுட்டு அதில் நம்ம எல்லாம் சரியாக அறிவிச்சதை ஏற்றுப்போமா இல்லையா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள தான் செய்கிறோம். இருந்தால் என்ன பண்ணுறாரு, இது வேறு வழியிலாம என்ன செய்ய, திரும்ப பார்த்துருப்பீங்க, இது வைக்கக்கூடிய ஆதாரம் எதுவுமே ஆதாரம் இல்லை, இது எல்லாமே சேதாரம், இது தலைப்புக்கு உட்பட்டது கிடையாது. ஷாதை பற்றி நம்ம பேசுவோம், உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா பேசுவோம் இன்ஷால்லா, சரிங்களா. அது ஷாதுன்னு வரும்பொழுது ஷாதில் உள்ள செய்தி நம்மளும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டோமா இல்லையா, ஷாதில் உள்ளது வந்து வார்த்தையை மாற்றி அறிவிச்சிருப்பாங்க, அப்போ அதை மட்டும் ஒதுக்கிடுவோம், நல்லவங்க அவங்க. ஆனால் இது வந்து என்னது, சூனிய ஹதீஸாக இருக்கட்டும், கண்ணீர் ஹதீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இட்டுக்கட்டப்பட்டதுங்கிறீங்க. இட்டுக்கட்டப்பட்டவங்க வந்து நல்லவங்கள இட்டுக்கட்டுவாங்க. அதுக்கு கேட்டோம்னா இல்லை நாங்கள் நம்பமானவங்களோட ஹதீஸை மறுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. நம்பமான ஹதீஸை மறுக்கலாம்னா எதுக்குங்க சூனிய ஹதீஸை மறுக்கிறீங்க, அதை வர்ற எல்லாருமே நம்பமானவங்க தானாங்க.
அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்படி என்னத்தையோ ஒன்று கிடக்க ஒன்று உளறி தான் இந்த வாதத்தை வந்து தட்டி கழிச்சு போக வேண்டியிருக்கு. நின்று பேச எதுவுமே இல்லை. ஒன்னே ஒன்று வாதம் வச்சார், அதாவது மார்க்க பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு. அதாவது யஹூதி வந்தான், அந்த யஹூதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுத்தான். இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம். எது ஆதாரமா? உங்களுக்கு கியாம நாள் வரைக்கும் ஹதீஸை மறுப்பு தொடர்ந்து கொண்டே இருக்குமா, மறுத்துக்கிட்டே போவாங்களாம், முடிவே இருக்காதான். அப்போ அதுக்கு எது ஆதாரமா? யஹூதி வந்து மார்க்கம் திருத்தி கொடுக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் நடந்த அந்த செய்தி, இன்னும் மார்க்கம் முழுமையடைகிற அதை கொண்டு ஆதாரமாக போட்டார். அந்த ஆதாரம் சேதாரம் ஆயிடுச்சு, நம்ம தெளிவாக உடச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, சம்மந்தம் இல்லாமல் இப்போ வேற தாவறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? பார்த்தீங்களா, நீங்கள் அதை நான் மார்க்க முழுமையடைந்த பின்னால் நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தார். அதே நான் பார்த்தோம்னா உமர் ரலியல்லாஹு முத்தலாக்கு கொண்டு வந்தாங்களாம். எல்லா வாழ்க்கையும் சீலஞ்சு போச்சு, முத்தலாக்கை கொண்டு பல குடும்பத்தை சீலிச்சிட்டாரு உமர் ரலியல்லாஹு என்று சொல்லி உமர் ரலியல்லாஹுடைய செய்தியை கொண்டு வந்து இங்கே போடுறாரு. உமர் ரலியல்லாஹுடைய செய்தி வந்து ஹதீஸா, அது சஹாபியோடைய நிலைப்பாடு, அது ஹதீஸ்க்கு தோதுவா இருக்க இல்லையா ரெண்டாவது பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இங்கே நம்ம மறுக்கப்பட்ட ஹதீஸையே நம்ம பேசலை, அதுக்குள்ளே கூட போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். தலைப்பு அது கிடையாது. இங்கே தலைப்பு என்ன, குர்ஆனுக்கு முரணா இருக்குன்னு சொல்லி தவறாக விளங்கி மறுத்துக்கிட்டே போறீங்க. நீங்கள் வந்து மறுத்துக்கிட்டே போகிறது வந்து எப்படி வந்து மார்க்க பாதுகாக்கப்பட்டதுன்று வரும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு விளக்கப்படுத்த முடியல. அந்த இமாம்கள்ட்ட இருந்து எப்படி இத்தனை தவறான ஹதீஸை பதிவு பண்ணிட்டாங்க, அந்த இமாம்கள்ட்ட இருந்து எப்படி ஹதீஸை ஏற்றுப்பீங்க மற்ற ஹதீஸ்ன்னு சொன்னால் அதுக்கு பதில் இல்லை. அந்த அறிவிப்பாளர் இருந்து எப்படி மற்ற செய்தி ஏற்றுப்பீங்கன்னு சொன்னால் சாதை வச்சு தப்பிச்சு ஓட பார்க்குறீங்க. சாதை வச்சு பாடமே நடத்தியாச்சு, அதுக்கு வேற வழியே இல்லை. என்ன செய்ய வேண்டியிருக்கு, எங்கிட்ட தாவி எடுத்து ஏதாவது பேசி தப்பிக்க வேண்டியிருக்கு, வேற வழி இல்லைங்கிறத, அவருக்கு வேற வழி இல்லாமல் தாவி தாயே போறாருங்கிறத மக்களை புரிந்து கொள்ளுங்க. அப்போ இது வரைக்கும் எந்த ஒரு ஹதீஸ்களை விதியோ இமாம்கள் மறுத்த ஹதீஸையோ அல்லது வந்து மற்ற எங்களுக்கு தோதுவான எந்த ஒரு ஆதாரத்தையும் ஹதீஸ்களில் இருந்து இவங்க வைக்கவே இல்லை. சம்மந்தம் இல்லாமல் குரங்கு செய்தி கொண்டு வந்து சம்மந்தம் இல்லாமல் சஹாபாக்களை ஓடிட்டு இருந்தார் அபூரிதா இப்னு மசூத். அதுக்கு வேற நம்ம கேட்டோம், அவங்க என்னங்க மாற்றி அறிவிச்சாங்க, அது அந்த செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுற வழிலாம் ஓடிட்டாரு. இப்போ என்ன தாவி தாவி போறாரு, சகன் ஹதீஸை எடுத்து போடுறாரு, அதை எடுத்து போடுறாரு. இப்போ முத்தலாக் வந்திருக்காரு. அப்ப இதை வந்து என்னது மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து புரிந்து கொள்ளுங்க. இதுக்குள்ளதான் சுத்துவாரு. நம்ம கேட்ட கேள்விக்கு முறையாக பதில் வைக்க முடியாது. ஏன்னா இவங்க மறுக்கக்கூடியது முறையான சரியான அளவுல யதார்த்தத்துக்கு உட்பட்ட ஹதீஸ்களை விதிக்கு உட்பட்ட ஹதீஸ் மறுப்பு அல்ல. இது வந்து வரம்பு மீறி ஹதீஸ் மறுப்பு, முடிவில்லாத ஹதீஸ் மறுப்பு. இதன் மூலமா மார்க்கத்தின் பாதுகாப்பு கேலிக்குத்தாகுது என்பதை மக்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்க. இன்ஷா நாளைக்கு நம்ம தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவர்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு விவாதம் ஏற்பாடாகி நடந்து கொண்டிருக்கிறது. இது 2வது நாளினுடைய கடைசி அமர்வு. இதில் தலைப்பு என்ன அப்படிங்கிறத நினைவுபடுத்திட்டு அவங்க எடுத்து வச்ச வாதங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அது ஏற்கத்தக்கதா அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்தியை மறுக்கக்கூடிய காரணத்தினால் ஹதீஸுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். நம்ம வந்து அறிவிப்பாளர் வரிசை சரியாக வர காரணத்துக்காக மட்டும் மறுக்க கிடையாது. அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகள் அனைத்தையும் நம்ம ஏற்று தான் கொண்டிருக்கிறோம். குர்ஆனுக்கு முரண்பட்டு வரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், மறுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதம். இது வந்து மார்க்கத்தினுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான ஒரு குந்தகமும் ஏற்படாது, அது களையப்பட வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. மார்க்கத்துக்கு குர்ஆனுக்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயம் களையப்பட வேண்டியது தான். ஆனால் ஹதீஸ் விதியில் வந்து என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி இன்னொரு நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய செய்திக்கு முரணாக இருந்தால் அதை மறுக்கணும் அப்படிங்கிற விதி வச்சிருக்கிறாங்க. அது சாதாரண ஹதீஸுக்கே அந்த விதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேதம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது, பாதுகாப்புல வந்து முதல் தரத்தில் இருக்கக்கூடியது. இது மனிதர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அப்போ இதில் வந்து மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏராளமான ஆதாரங்கள் போட்டிருக்கிறோம். அவங்களே மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் இதில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வஹியோட வஹி முரண்படாது, வஹியோட வஹி முரண்பட்டால் அது அல்லாஹ்வுடைய செய்தியாக இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்படக்கூடிய நேரத்தில் எப்படி அவர்கள் வந்து ஒரு செய்தியை மறுத்து விடுகிறார்களோ, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, நம்ம அதுக்கு வலுவான ஆதாரங்கள் வச்சிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய இஹ்ராம் கட்டிய நிலையில் வரக்கூடிய அந்த செய்தியில யார் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அது மாதிரி சகனம் சம்பந்தமாக இந்த 3ல் இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தியை வச்சிருக்கு. இதில் வரக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்கு இது வரைக்கும் அவங்க பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க மறுத்துக்கிட்டே போறீல அப்படிங்கிறாங்க. பொதுவாக வந்து ஆய்வுகளை பொறுத்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்லுங்க, எந்த இமாம்கள்லாம் ஹதீஸுகளை தொகுத்தார்களோ அந்த இமாம்களோட ஆய்வுகள்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாரும் ஆய்வு பண்ணக்கூடாது, ஹதீஸ் சம்பந்தமாக சிந்திக்கக்கூடாது, அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தமாக சிந்திக்கக்கூடாது, அதனுடைய மத்தன் சம்பந்தமாக பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை எழுதி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுங்க நீங்க. இப்போ இல்லை தானே? அப்போ ஹதீஸுகளை சிந்திக்கக்கூடிய நேரத்தில், ஹதீஸுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய கோளாறுகளையும் பார்ப்பார்கள், அதனுடைய செய்தியையும் பார்ப்பார்கள் அப்படிங்கிறது அதனுடைய விஷயம்.
செய்திகள் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நேரடியாக முரண்படுமையானால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படையே. நம்ம வந்து ஒரு விதியை காட்டல, உசூலை காட்டல அப்படின்னு ஒரு பேசுறாங்க. ஆனா நம்ம குர்ஆனையும் உசூலா காட்டி, குர்ஆனை காட்டிக்கு ஒரு உசூல் இருக்குன்னு நீங்க நிரூபிங்கிறனா சொல்லுங்கன்னு சொன்னா, குர்ஆனை காட்டிக்கும் ஒரு உசூல் இருக்குது, இந்த உசூல் தான் குர்ஆனை விட பெருசு அப்படிங்கறத நீங்க காட்டுங்க அப்படிங்கிற வாதத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இப்ப இதுல முதல்ல சொன்னாங்க, நீங்க வந்து 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நீங்க மறுத்துட்டிய, சொற்பம்னு சொல்றியே அப்படின்றாங்க. அப்ப நம்ம சொன்ன சொற்பம்டா என்ன அப்படிங்கறத முதல்ல விளங்கிக்கிறேங்க. 100க்கும் மேற்பட்ட ஹதீஸை மறுத்தவங்க லிஸ்ட்டை தாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் குத்து மதிப்பா தான் சொன்னேன், சொற்பமோ அற்பமோ அப்படின்னு போயிட்டாங்க. சொற்பத்துக்கு நம்ம விளக்கம் சொன்ன உடனே சொற்பமோ அற்பமோன்னு போயிட்டாங்க. அப்ப அந்த நிலைமையை நீங்க பாக்குறீங்க. நீங்க அதுபோல யூதர் சம்பந்தமாக ஒரு செய்தி நம்ம சொன்னமா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுல இருக்கக்கூடிய நேரத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அதை திருத்திக் கொள்கிறார்கள், இப்படி செய்யுங்க என்று சஹாபாக்களுக்கு கட்டளை இடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அப்ப இதுக்கு முன்னாடி மரணித்தவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அப்ப வந்து இவங்க என்ன மார்க்கம் முழுமையடைகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கம் முழுமையடைகிறதுக்கு முன்னாடி இணை வைப்புல மௌத்தா போனா எல்லாம் மன்னிச்சிருவானோ? மார்க்கம் முழுமையடைகிறதுக்கு முன்னாடி இணை வைப்புல மௌத்தா போனாங்கன்னா எல்லாம் மன்னிப்பானா? இணை வைப்புக்கு மன்னிப்பு உண்டா அப்படிங்கிற ஒன்று கேட்டிருந்தோம் நம்ம. அது அவங்கள அறியாமல் செஞ்சங்கிறது வேற. அது வந்து என்னது, ஆனா அது இணை வைப்பா இல்லையா, ரசூலுல்லாஹ் அது இணை வைப்புன்னு ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அது போக வந்து சரி, அது வஹி முழுமை அடைகிறதுக்கு முன்னாடி அதாவது மார்க்கம் முழுமை அடைகிறதுக்கு முன்னாடி அப்படி நீங்க சொன்னீர்களே, ஆனால் மார்க்கம் முழுமை அடைஞ்ச பின்னாடி இந்த செய்திக்கு என்னன்னு தான் நம்ம உமர் ரலியல்லாஹு சம்பந்தமா கொண்டு வந்தோம். உமர் ரலியல்லாஹு சம்பந்தமா கொண்டு வந்து குர்ஆன் முரண்படும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரல, தனியா சொன்னது. ஆனா அதில் உள்ள விஷயம் என்ன, வரக்கூடிய அறிவிப்பாளர் நம்பகமான அறிவிப்பாளர்கள், ரசூலுல்லாஹ் வழியான செய்தியும் அது ஹதீஸாகவும் வருகிறது, ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த சம்பவமும் வருகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நடந்த சம்பவம் வருகிறது, உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த சம்பவம் 3 வருகிறது. அது ரசூலுல்லாஹ்வை தொட்டு வரதுனால ஏறக்கூடிய ஹதீஸ் தான் அது. உமர் ரலியல்லாஹுடைய சம்பவம் சொல்ல முடியாது. ஆனா கடைசி மேட்ரு என்ன, நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய செய்திகளை வந்து மறுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக அந்த செய்தி உமர் ரலியல்லாஹு சொன்னதா வருதா இல்லையா? இதுல நம்பகமான அறிவிப்பாளர் தானே வர்றாங்க. இவங்களை மறுத்துட்டு இவங்க எந்த ஹதீஸில் எல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் நீங்கள் மறுப்பீர்களா என்பதை நம்ம கொண்டு வந்தோம். ரெண்டாவது இந்த முத்தலாக் விஷயமா இருக்குது, அது நேரடியாக குர்ஆனுக்கு மோதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், அதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கட்டளை இட்டதன் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் சுன்னத் ஜமாத்தில் இது ஒரு கொள்கையாக கடைபிடிக்கிறாங்க. முத்தலாக்னு சொல்லி விட்டா முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சு போச்சு, கணவன் கிடையாது மனைவியும் கிடையாதுங்கிறது இது இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையாகி சர்ச்சையாகி அவங்க கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இது பிரச்சனை பேசா போச்சு. அப்ப இந்த ஒரு விஷயம் விளங்காம என்ன செய்யறாங்கன்னா, மௌலவி புகாரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயம் உமர் ரலியல்லாஹு விஷயம் நம்ம கொண்டு வந்தது எதற்காக நம்ம கொண்டு வந்தோம் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து நம்ம குரங்கு ஹதீஸை பிடிச்சி தொங்குறோம். இப்போ அவங்களுக்கு வர வழி இல்லாமல் அதைத்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தெளிவாக தவறாக பதிவு பண்ணியிருக்கிறார் அவர். தேவையே இல்லாத விஷயம் அந்த செய்தியை, அதுக்கு வேற ஒரு ஹதீஸை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இல்லாட்ட ஒரு ஹதீஸை நீக்கினா பக்கமாவது மிச்சமாக போயிருக்கும். சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து புகாரி இமாம் போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதில் உண்மை. அதில் அது ரெண்டாவது நடந்த நிகழ்வை பதிவு பண்ணியிருக்கான்னு வேற சொல்லியிருக்காரு. எந்த நடந்த நிகழ்வா இது? ரெண்டாவது ஒரு அன்சாரி வந்து ஒரு அடையாளம் காட்டுவதற்காக சந்தித்தார்கள் என்பதுக்கு அடையாளம் காட்டுவதற்காக அத்தனை பேரையும் கொண்டு வரணுமே. அவர் வந்து புகாரில் வந்து யாரையெல்லாம் பதிவு பண்ணியிருக்கா, அத்தனை பேர்களுடைய அந்த சந்தித்ததற்கு உண்டான, போனதற்கு உண்டான, வந்ததுக்கு உண்டான எல்லாத்தையும் பதிஞ்சிருக்காரா? இல்லை, இதுல பதிய வேண்டிய தேவையே இல்லையே. அப்படின்னா அது தனியாக ஏதாவது ஒரு இதுல போட்டிருக்கலாமே. அப்படி இல்லாம இதுல போட்டதுல இருந்து இது வந்து ராங்கா தான் போட்டிருக்கிறாங்க. செய்தியை பார்க்கவே கிடையாது, செய்தியினுடைய கருத்து அவர்களை கவனிக்கவே கிடையாது, அது தேவையும் கிடையாது. அறிவிப்பாளர் வருஷம் சரியா இருக்குது, மேட்டரை தூக்கி உள்ளதை போட்டிருக்காங்களா இல்லையா? சரி, முரண்பட்ட 2 செய்தி வரக்கூடிய முரணாக இருக்குது என்பதற்காக ஒதுக்காம இருந்தாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க, அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க விஷயமா வரக்கூடிய செய்தி ஏன் போட்டாங்க? அது தெளிவாக இணை வைப்பு வாசகம் வருதா இல்லையா? இணை வைப்பே ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் என்பதற்கு அதுக்கு கீழே அடிக்குறிப்பாக போட்டு இது பலவீனம்னு போட்டிருக்க கூடாது, இது ஏதோ செய்தி ராங்கா வந்து போட்டுக்கலாமா இல்லையா? அப்படி செஞ்சிருக்கிறாங்களா? மைமுனா ரலியல்லாஹு சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த விஷயங்கள் அடிக்குறிப்பு போட்டிருக்கிறாங்களா? இல்லையே. அப்ப இதுல இருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பாக்குறது எல்லாமே என்னத்தை பாக்குறாங்க, ஹதீஸை தொகுத்த இமாம்கள் பார்த்தது பெரும்பாலும் அவர்கள் சனதை மட்டும்தான் பார்த்தார்கள், மத்தனை பார்க்கவே இல்லை. அப்படிங்கிறதா நம்ம உங்களுக்கு தெளிவாக உலக போட்டதுக்கு அப்புறமும் நீங்க பல இடங்கள்ல ஏத்துக்குறிய, மீண்டும் உங்களுக்கு என்ன பிரஷர்னு தெரியல, மறுபடியும் மறுக்கிறிய அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி இந்த மேலே வந்து ஒரு 3 நிமிஷமும் 9 செகண்ட் ஒரு ஆடியோ பேசியிருக்காங்களா இல்லையா? கீழே வந்து ஒரு 4 நிமிஷமும் 3 செகண்ட் ஒரு ஆடியோ பேசியிருக்காங்க. இந்த 2 ஆடியோவும் ஒரே பேச்சு மறுபடியும் திருப்பி போட்ட மாதிரி பேசியிருக்காங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, மேலே பேசுறது அப்படியே திரும்ப கீழே பேசியிருக்காங்க, அப்படியே பேசியிருக்கிறாரு. நீங்கள் சந்தேகமாக இருந்தால் போட்டு கேட்டு பாருங்க. யாராவது ஒரு சகோதரர் வந்து அந்த இதையும் இதில் வரக்கூடிய இதையும் கட் பண்ணி தனியாக போட்டு 2ஐயும் கேட்டாலும் மேலே பேசுறத கீழே பேசுறாரு.
மேல 3 நிமிஷம் பேசுறது கீழே 4 நிமிஷம் சில செய்திகளை சொல்லி என்ன செய்யறாரு, பேசுறாரு. இதில் நம்ம தெளிவாகவே ஆதாரங்களை குர்ஆன் ஹதீஸில் இருந்து, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களில் இருந்தும் நாமளும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செய்தியில் இருந்தும், நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனில் இருந்தும் நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனில் இருந்தும் நம்ம தெளிவான ஆதாரங்களை பதிவு பண்ணியிருக்கோம். நீங்க வந்து ஒரு பாசிக்கு ஒரு செய்தியை கொண்டு வருவான், தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வரான்னு சொன்னீங்க. சஹாபாக்கள் தீயவர்களான்னு கேட்டோம். கொண்டு வந்து ரசூல் அந்த பரப்புனது தீயவர்களா? பரப்புற நேரத்தில் அவர்கள் நல்லவர்கள் என்கிறதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ரசூலுல்லாவே அந்த இடத்துல வந்து நிலை குலைந்து தான் நின்றார்கள். என்ன இப்படி பேசுறாங்களே, இப்படி செய்யறாங்களே, இருக்குமோ இல்லையோ என்ற எந்த அல்லாஹ்விடமிருந்து செய்தி வர்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இது விஷயமாக எந்த ஒரு முடிவும் சொல்லலை. எந்த விதமான, அதனால தான் அல்லாஹ் கேட்கிறான், நம்பிக்கை கொண்டவர்கள் இது பொய்யன் அவதூறு என்று சொல்லியிருக்க கூடாதா, நல்லெண்ணம் கொண்டிருக்க கூடாதா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 50 பேரும் என்ன செஞ்சாங்க, இது விஷயத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க அப்ப அவர்கள் அத்தனை பேர் நம்பிக்கை அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதாவது நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் கொள்ளாமல் இருந்தாங்களா இல்லையா? ரெண்டாவது பரப்புனது யாரு? உங்களை சார்ந்தவர்கள், உங்களை சேர்ந்த ஒரு கூட்டத்தார் நல்லா சொல்றான். அப்ப அந்த கூட்டத்தார்கள் யாரு? இப்ப இவர்களை வழியாக செய்திகள் நமக்கு வருது. இவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? ஒரு அவதூறு செய்தியை பரப்பக்கூடியவர் வந்து இல்லாத பொல்லாத அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியின் மீது அவதூறு செய்தியை பரப்பக்கூடியவர்கள் எவ்வளவு. ரெண்டாவது அதுல வந்து என்ன செய்யறாண்டா, இவருடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் வேற சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா இதுல சில அறிஞர்களோட என்ன சொல்றாங்க, கூட கேட்டக்கூடாது, படிச்சு அவன் தான் தேடி எடுக்காத எடுக்கணும், போறாதான் போடணும். இந்த மாதிரி இந்த 3 பேருடைய இதையும் எடுக்கக்கூடாது, நம்ம ஆதாரத்துக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுற செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப ஒரு கூட்டத்தை, உங்களை சேர்ந்த ஒரு கூட்டம்னு சொல்லக்கூடியது எந்த கூட்டம்? அது யார்? அது சஹாபாக்கள் தானே. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சம்பந்தமா சொல்ற, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சம்பந்தம் இருக்கிற செய்தி தான் சொன்னோம். மதீனாவாசிகள் அதிகமாக அறிவிக்க காணோம், மக்காவாசிகள் அதிகமாக அறிவிக்க காணோம். அபூ ஹுரைரா அவர் வாட்டுக்கு அறிவிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. மக்கள் தான் சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்கன்னா சஹாபாக்கள் அவங்க சொன்னது யார்? அப்படி சொன்ன அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர் சொல்ல ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவர் யாரு? அவர் இஸ்லாம் சொல்றாருன்னு சொன்னது யாரு? சஹாபாக்கள் தான் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு தான் கவுண்டர் கொடுக்கும் விதமாக மறுக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சம்பந்தமா சொல்றாங்க. அதில் நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு வந்து அந்த சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய 6வது வசனம் சம்பந்தமாக சுட்டி காட்டதுக்கு அப்புறம் 1 மாத காலம் நீங்க என்ன செய்யக்கூடாது, குளிப்பு கடமையான நிலையில இருந்தால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்க என்ன செய்யக்கூடாது, துழுவக்கூடாது, தயமம் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அம்மார் ரலியல்லாஹு சம்பந்தமா செய்தி வருது, அதைத்தான் உமர் மறுத்துட்டாங்களே. உமர் தான் ஏற்றுக்கொள்ளலையே. உமர் ஏற்றுக்கொள்ளாட்டா அம்மார் செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா நீங்க? அவ இவ்வளவு தெளிவாக அவங்க. அப்ப இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்பகமானவர்களாக இருந்தால் அவர்கள் விஷயத்துல ஒரு தவறு நிகழ்ந்தால் அந்த தவறு அதோட தான் முடிஞ்சு போயிடும். அதனை தொடர்ந்து மற்ற செய்திகள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் கொண்டு போய் பொருத்தக்கூடாது அப்படிங்கிறதான். பலவீனமான ஒருத்தர் இருக்கிறாரு, இட்டுக்கட்டப்பட்டவர் இருக்காருன்னா அது எல்லாத்துக்கும் பொருத்துவோம். நம்பகமானவர் என்று உறுதி செய்யப்பட்டவராக இருந்தால், அறிஞர்களால் இவர் நம்பகமானவர் என்று உறுதி செய்யப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் விஷயமாக ஒரு செய்தி வறுமையானால் அந்த செய்தி தான் பலவீனம். அந்த செய்தி தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த செய்தி தான் அந்த செய்தி தான் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. மற்ற இதை என்ன செய்ய முடியாது, கொண்டு போய் கோர்க்க முடியாது அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு தான் இவ்வளவு ஆதாரம் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும்.